Vanakkam pasangala. So welcome to Physics Wala Tamil Nadu 8, 9 and 10 channel. And welcome to Dheeran Class 10 Batch. So yes pasangala, நம்ம இன்னைக்கு one shot sessionல மீட் பண்றோம். இன்னைக்கு நம்ம one shotல எந்த chapter பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா உங்களோட குவார்ட்டர்லி எக்ஸாம்க்கு வர ஒரு இம்பார்ட்டன்ட்டான பயாலஜி டாபிக் என்ன chapter அப்படினு பாத்தீங்கன்னா yes. So நம்ம பார்க்க போற chapter என்ன அப்படினு பாத்தீங்கன்னா plant and animal hormones. So பசங்களா எல்லாருமே வந்து கவனிங்க because இதுல வந்து நான் உனக்கு புக் பேக் क्वेश्चंஸையும் வந்து இன்க்ளூட் பண்ணி எந்தெந்த क्वेश्चंस எந்தெந்த பார்ட்லாம் வந்து உனக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு ரொம்ப கிளியராவே உனக்கு வந்து நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ நம்ம செஷன் பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம செஷனுக்கு லைக் போட்டுடுங்க. அண்ட் எஸ் பசங்களா, நம்ம சேனல்ல இன்னும் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளோட ஒவ்வொரு கிளாஸ் 10, கிளாஸ் 9, கிளாஸ் 8 பிளேலிஸ்ட் இருக்கு. ஸோ ப்ளீஸ் நம்மளோட எல்லா லெசன்ஸுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ நம்மளோட பேட்ச் தீரன் பேட்ச் வந்து நீங்கள் ஃபிசிக்ஸ் வால ஆப்லேயுமே கூட என்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து யூடியூப்ல பார்க்குறப்ப தெர் வில் பி லாட் ஆஃப் ஆட்ஸ். ஸோ ஆட்ஸோட லெசன் கவனிக்கிறதுன்றது இட் வில் பி லைக் அ டிஸ்டர்பன்ஸ் இல்லையா? ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து நம்மளோட ஃபிசிக்ஸ் வால ஆப் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் நம்மளோட தீரன் பேட்ச்ல என்ரோல் பண்ணிக்கோங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபார் ஃப்ரீ. ஓகே, ஸோ நீ என்ரோல் பண்ணுறதுக்கு எந்த ஒரு காஸ்ட்டும் இல்லை. ஸோ ப்ளீஸ் என்ரோல் இன் தீரன் பேட்ச் இன் ஆர் ஃபிசிக்ஸ் வாலா ஆப். அதில் உனக்கு எல்லா வீடியோஸுமே ஓகே ஒன் ஷார்ட் வீடியோஸ், எல்லா ரிவிஷன் வீடியோஸ் ஃபார் ஆல் த சப்ஜெக்ட்ஸ் உனக்கு வந்து இதில் அவைலபிளாக இருக்கும், சரியா? ஸோ பசங்களா டக்குன்னு நம்மளோட ஃபிசிக்ஸ் வாலா பேட்ச்சில் எல்லாரும் என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். எஸ், ஸ்டார்ட் பண்ணலாமா நம்ம செஷனை? எஸ், ஒரே நிமிஷம். வெரி குட், வெரி குட். ஓகே, ஸோ நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிளான்ட் அண்ட் அனிமல் ஹார்மோன்ஸ் இட்ஸ் a வெரி இன்ட்ரெஸ்டிங் சாப்டர். பட் நிறைய பசங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஞாபகம் வச்சுக்கிற விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ அதனால நான் உங்களுக்கு வந்து சிம்பிளா எப்படி எந்தெந்த விஷயம்லாம் எந்தெந்த திங்ஸ்லாம் உனக்கு ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாகவே உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். கமாண்டா பசங்களா, இந்த சாப்டர்ல நம்ம என்னென்ன படிக்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சாப்டர்ல நம்ம என்னென்ன படிக்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா we are not just going to see about general hormones. அது பிளான்ட்ல உனக்கு என்னென்ன ஹார்மோன்ஸ் இருக்கு, அதோட எஃபெக்ட்ஸ் என்ன, அண்ட் நம்மளோட ஹியூமன் பீயிங்ஸ்ல ஸ்பெசிஃபிக்கா வாட் ஆர் த ஹார்மோன்ஸ், அதோட எஃபெக்ட்ஸ் என்ன, பிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் என்ன நம்ம இந்த செஷன்ல பார்க்க போறோம். So can we start the session? So time waste பண்ணாம நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். Okay, so what do you mean by plant and animal hormones அப்படின்னு பார்த்தோம்னா first ஹார்மோன்னா என்ன மேம்? What do you mean by hormone ma'am? பசங்களா இது புக் பேக் क्वेश्चनல உனக்கு ஒரு புக் பேக்ல ஒரு क्वेश्चन இருக்கு. ஓகே, so what are chemical messengers அப்படினு கேட்பாங்க. So what are chemical messengers? So actually பார்த்தனா there is nervous system இல்லையா? So ஒரு விஷயத்துக்கு ஒரு ஸ்டிமுலஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு you have this nervous system. பட் அந்த nervous system இருந்தும் நம்மளுக்கு ஏன் இந்த கெமிக்கல் கோஆர்டினேஷன் தேவைப்படுது, எதுக்கு நம்மளுக்கு ஹார்மோன்ஸ் தேவைப்படுது? ஓகே, ஸோ நர்வஸ் சிஸ்டம் நம்ம கிட்ட தான் இருக்கு. பட் தட் நர்வஸ் சிஸ்டம் எல்லா இடத்துலையுமே இந்த நர்வ்ஸ் போகுமா அப்படின்னு பார்த்தோன்னா கிடையாது. இட் கான்ட் ரீச் ஆல் த செல்ஸ் ஆர் ஆல் த பார்ட்ஸ் ஆஃப் யோர் பாடி. ஓகே, ஸோ இட் கேனாட் ரீச் ஆல் த பார்ட்ஸ் ஆஃப் யோர் பாடி. ஆனா நம்மளோட ஹார்மோன்ஸ் அப்படின்ற இந்த கெமிக்கல் மெசேஞ்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடியில் எல்லா பார்ட்ஸ் எல்லா இடத்துக்குமே எல்லா மூல முடுக்குமே இந்த ஹார்மோன்ஸ் வந்து இட் கேன் ரீச் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி மேம் சொல்றீங்க? ஹார்மோன்ஸ் வந்து தீஸ் ஆர் ரிலீஸ்ட் இன் யோர் பிளட் பசங்களா. ஸோ பிளட் நம்ம உடம்புல இல்லாத இடம் ஏதாச்சும் இருக்கா? எதுவுமே இல்லை. உன்னோட உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்லேயுமே நீ எங்க வந்து ஒரு பின்னால குத்துனாலும் உனக்கு அங்க இருந்து ரத்தம் வரும். ஸோ எல்லா மூல முடுக்குலையுமே உனக்கு பிளட் இருக்கு. ஸோ இந்த பிளட்ல தான் இந்த ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணி நம்ம பாடி வந்து ரிலீஸ் பண்ணுது.
there are some specific glands. Glandsனா என்ன, அதுதான் ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணும். ஓகே, சில glands தான் செக்ரேட் பண்ணும். ஓகே, ஸோ எந்தெந்த இடத்தெல்லாம் parts of your body, regions of your body, the nerves cannot reach, அங்கெல்லாம் உனக்கு இந்த ஹார்மோன்ஸ் மூலமா நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளோட பாடி வந்து கண்ட்ரோல் பண்ணும், நம்மளோட சில ஃபங்க்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணும். ஓகே, ஸோ அதுக்கு தான் நம்ம ஹார்மோன்ஸ் இருக்கு. ஸோ தட் இஸ் த மெயின் ரீசன் ஆஃப் தி ஹார்மோன். சரியா? ஸோ வாட் டு யூ மீன் பை ஹார்மோன்? The word hormone is derived from the Greek word hormone, meaning to excite. Okay, so the function of control and coordination in plants பாத்தீனா மேஜரா உனக்கு plant hormones மூலமா தான் உனக்கு நிறைய like plantsல பார்த்தனா மேஜரா like plantsல உனக்கு blood இல்ல, பட் இருந்தாலுமே it can reach every part of this body of the plant, ஹார்மோன்ன்றது. பட் plantல உனக்கு அதுலயுமே வந்து the nervous system is not very detailed. Okay, so அந்த சில எல்லா ரீஜியன்ஸையும் ரீச் பண்றதுக்கு பிளான்ட்ல சில ஃபங்க்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு we have this plant hormones. Okay, the control and coordination in plants is performed by some chemical substances produced by the plants called plant hormones. Okay, so in plants நிறைய செல்ஸ் வந்து இந்த ஹார்மோன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, ஸோ இந்த பிளான்ட் ஹார்மோன்ஸை நம்ம என்னன்னு சொல்லலாம், நம்ம ஃபைட்டோ ஹார்மோன்ஸ்னு சொல்லலாம். ஓகே, ஸோ பிளான்ட் ஹார்மோன்ஸை நம்ம ஃபைட்டோ ஹார்மோன்ஸ்னு சொல்லலாம், ரெண்டுமே சேம் தான். ஓகே, ஸோ இந்த பிளான்ட் ஹார்மோன்ஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் டு பெர்ஃபார்ம் வேரியஸ் ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். சரியா? ஸோ உனக்கு எண்டோக்ரைன் அண்ட் எக்ஸோக்ரைனுக்கு உண்டான டிஃபரன்ஸ் கூட they will be asking. இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக அனிமல் ஹியூமன் ஹார்மோன்ஸ் பற்றி படிக்கிறப்ப இன்னும் டீட்டெயில்டாக உனக்கு நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நம்மளோட எண்டோக்ரைன் கிளான்ஸ் இன் வெர்டிபிரேட் அனிமல்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம பிளான்ட்ஸில் உனக்கு பிளான்ட் ஹார்மோன்ஸ் இருக்குது, அதுதான் வந்து பிளான்ட்டில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்கு we have plant hormones சொன்னோம். பட் நம்மளோட அனிமல்ஸ் பார்த்தோன்னா there are two type of glands. Glands உனக்கு ரெண்டு விதமாக இருக்குது, எக்ஸோக்ரைன் அண்ட் எண்டோக்ரைன் glands. ஓகே, ஸோ த எண்டோக்ரைன் கிளான்ஸ் அதுதான் என்ன பண்ணும், உனக்கு ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ வாட் அபவுட் எக்ஸோக்ரைன் கிளான்ஸ் மேம்? ஓகே, ஸோ தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் கிளான்ஸ் டா பசங்களா, எக்ஸோக்ரைன் அண்ட் எண்டோக்ரைன். எக்ஸோக்ரைன் கிளான்ஸ் அது சில செக்ரீஷன்ஸை செக்ரேட் பண்ணும். ஓகே, தட் வில் ஆல்சோ ப்ரொடியூஸ் சம் செக்ரீஷன்ஸ். ஆனால் அந்த செக்ரீஷன்ஸ் ஆர் ரிலீஸ்டு த்ரூ ducts. Ductsனா என்ன, பைப்புன்னு அர்த்தம். ஓகே, இங்க these secretions are transported or released in ducts. Ductsனா அந்த ducts இல்ல, DUCTS. ஸோ இதை நீ பைப்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது வாட்டர் டேங்க்ல இருந்து உன்னோட கிச்சன்ல டேப்ல தண்ணி வரணும்னா அது பைப் மூலமா தானே வரணும். ஓகே, ஸோ எக்ஸோக்ரைன் கிளான்ஸ் அப்படிதான். அதாவது இந்த கிளாண்ட்ல இருந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆர்கானுக்கு ஒரு செக்ரீஷன் போகணும், டிரான்ஸ்போர்ட் ஆகணும்னா ஒரு பைப் மூலமாக, ஒரு டக்ட் மூலமாக இந்த செக்ரீஷன் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும். சரியா? ஸோ இந்த பைப்ஸ் எதுக்கு, இந்த செக்ரீஷன்ஸை டார்கெட் ஆர்கனுக்கு எடுத்துட்டு போகிற ஒரு கேரியர் தான் நம்மளோட டக்ஸ். ஓகே, ஸோ எக்ஸோக்ரைன் கிளான்ஸ் வந்து அதோட செக்ரீஷன்ஸை இந்த டக்ஸ் மூலமாக தான் என்ன பண்ணும், ரிலீஸ் பண்ணும் டார்கெட் ஆர்கனில் ரீச் ஆகுறதுக்கு. பட் எண்டோக்ரைன் கிளான்ஸ் அப்படி கிடையாது. எண்டோக்ரைன் கிளான்ஸ் அப்படி கிடையாது. எண்டோக்ரைன் கிளான்ஸ் ரிலீஸ் தேர் செக்ரீஷன். இதோட செக்ரீஷன்ஸ் தான் என்னது, இதோட செக்ரீஷன்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம ஹார்மோன்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, இங்க எந்த வித டக்ஸும் கிடையாது, எந்த ஒரு பைப் லைன்ஸ் எதுவுமே கிடையாது. தேர் ஆர் நோ டக்ஸ், நோ டக்ஸ். மேம் அப்ப இதோட செக்ரீஷன்ஸ் எப்படி மேம் எஃபெக்ட் அந்த டார்கெட் ஆர்கனுக்கு ரீச் ஆகும் அப்படின்னு பார்த்தனா, இல்ல டார்கெட் பார்ட் ஆஃப் த பாடிக்கு எப்படி மேம் ரீச் ஆகும், எண்டோக்ரைன் கிளான்ஸ்ல ரிலீஸ் செக்ரீட் பண்ற இந்த ஹார்மோன்ஸ் எப்படி நம்மளோட டார்கெட் ஆர்கனுக்கு ரீச் ஆகும் அப்படின்னு பார்த்தனா, through blood. இந்த ஹார்மோன்ஸ் இதில் ரிலீஸ் ஆகும். இந்த ஹார்மோன்ஸ் டைரக்டா பிளட்ல ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த பிளட் வந்து எல்லா பார்ட்டுக்கும் ட்ராவல் ஆகுது இல்லையா, எல்லா பார்ட் ஆஃப் தியர் பாடிலையும் இந்த பிளட் வந்து ரீச் ஆகும்.
ஸோ நம்மளோட எண்டோக்ரைன் கிளான்ஸ் அதோட செக்ரீஷன்ஸ், அதாவது நம்மளோட ஹார்மோன்ஸை நம்மளோட பிளட்டில் வந்து ரிலீஸ் பண்ணிடும். அந்த பிளட்டு அந்த ஸ்பெசிஃபிக் டார்கெட் ஆர்கனுக்கு அந்த ஒரு ஹார்மோனை கொண்டுட்டு போய் சேர்த்துரும். புரியுதா? ஸோ எக்ஸோக்ரைன் கிளான்ஸ்ல உனக்கு என்ன இருக்கு? டக்ஸ் இருக்கு. எக்ஸோக்ரைன் கிளான்ஸ்ல யூ ஹேவ் டக்ஸ் டு கேரி த செக்ரீஷன்ஸ். ஆனா இங்க உனக்கு டக்ஸ் இல்ல. ஓகே, ஸோ டக்ஸ் எதுவும் இல்ல. ஹார்மோன்ஸ் ஆர் டைரக்ட்லி ரிலீஸ்ட் இன்டு த பிளட் ஸ்ட்ரீம். சரியா? ஸோ பசங்களா, எண்டோக்ரைன் கிளான்ஸ் தான் உனக்கு ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணும் இல்லையா? ஸோ தேர் இஸ் அ டைவர்சிஃபைட் கம்யூனிகேஷன் சிஸ்டம் டு கோஆர்டினேட் physiological and metabolic functions by chemical integration. ஓகே, ஸோ இந்த எண்டோக்ரைன் சிஸ்டம் எப்படி வந்து நம்மளோட பாடியில இந்த கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷனை பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா த்ரூ திஸ் கெமிக்கல் மெசஞ்சர்ஸ் நோன் அஸ் ஹார்மோன்ஸ். ஓகே, ஸோ எல்லா ஹார்மோன்ஸ் மேம், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு தேர் ஆர் ஸ்பெசிஃபிக் ஹார்மோன். ஓகே, ஸோ அந்த ஹார்மோனை செக்ரேட் பண்ணுறதுக்கு தேர் ஆர் ஸ்பெசிஃபிக் கிளான்ஸ். புரியுதா? ஸோ இந்த எண்டோக்ரைன் சிஸ்டம் வந்து acts through chemical messengers known as hormones which are produced by specialized glands. Okay, the என்னென்ன physiological process இந்த ஹார்மோன் வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா டைஜஷன், மெட்டபாலிசம், growth, development and reproductionலாம் நம்ம ஹார்மோன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இதுதான் ஜஸ்ட் குயிக் இன்ட்ரடக்ஷன். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பிளான்ட் ஹார்மோன்ஸ் பற்றி பார்க்கலாம் கடகடன்னு. ஸோ பிளான்ட் ஹார்மோன்ஸ் ஆர் ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ் தட் ஆர் ப்ரொடியூஸ்ட் அட் எக்ஸ்ட்ரீம்லி லோ கான்சென்ட்ரேஷன் இன் பிளான்ட்ஸ். ஓகே, ஸோ நம்மளோட பிளான்ட்ஸ்ல வந்து இந்த ஹார்மோன்ஸ், இந்த கெமிக்கல் மெசேஞ்சர்ஸ் வந்து ரொம்ப லோ கான்சென்ட்ரேஷன்ல தான் ப்ரொடியூஸ் ஆகும். தீஸ் மாலிக்யூல்ஸ் கண்ட்ரோல் மார்ஃபாலஜிக்கல், பிசியாலஜிக்கல் அண்ட் பயோகெமிக்கல் ரெஸ்பான்சஸ். சரியா? என்ன மேம் சொல்றீங்க? என்னென்ன ரெஸ்பான்ஸை இது வந்து கண்ட்ரோல் பண்ணும்? கன்ஃபியூஸ் ஆகுது. ஒவ்வொரு பிளான்ட் ஹார்மோன் பத்தி படிக்கிறப்ப யூ வில் பி ஹேவிங் அ கிளாரிட்டி. சரியா? ஸோ தேர் ஆர் 5 மேஜர் கிளாஸஸ் ஆஃப் பிளான்ட் ஹார்மோன்ஸ் டா பசங்களா. ஓகே, ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எத்தனை ஹார்மோன்ஸ் இருக்கு? உனக்கு 5 டைப் ஆஃப் ஹார்மோன்ஸ் இருக்கு. ஆக்சின்ஸ், சைட்டோகைனின்ஸ், ஜிபெரலின்ஸ், அப்சிசிக் ஆசிட், எத்திலின். ஓகே, இந்த 5 ஹார்மோன்ஸை நீ வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ACGAE என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க? ACGAE ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, என்னது? ஆக்சின், சைட்டோகைனின், ஜிபெரலின், அப்சிசிக் ஆசிட் அண்ட் எத்திலின். ஓகே, இப்போ இந்த ஹார்மோன்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம படிக்க போறோம். எப்படி இந்த ஹார்மோன்ஸ் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸை பிளான்ட்ல வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகே, இதுல வந்து நம்ம இந்த ஆக்சின், சைட்டோகைனின், ஜிபெரலினை நம்ம என்ன சொல்லுவோம்? we call they promote plant growth. இந்த 3 ஹார்மோன்ஸ் என்ன பண்ணும்? they promote plant growth. பிளான்ட்டோட growthக்கு இது ஹெல்ப் பண்ணும். அப்ப மற்ற 2 ஹார்மோன் என்னது மேம்? நம்மளோட அபிசிசிக் ஆசிட், ABA நம்ம வந்து சிம்பிளா சொல்லுவோம், அபிசிசிக் ஆசிட் அண்ட் எத்திலின். இது வந்து they inhibit plant growth. சரியா? ஸோ பசங்களா, நான் வந்து இந்த கொடுக்குற கீ பாயிண்ட்ஸ் அண்ட் அண்டர்லைன் பண்ற கீ பாயிண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்களுமே வந்து என்ன பண்ணுங்க? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஃபார் யுவர் எக்ஸாம். சரியா? ஸோ பசங்களா, I think everything is clear. Yes? Okay. So first நம்ம எந்த ஹார்மோன் படிக்க போறோம் அப்படின்னு பார்த்தனா நம்ம ஆக்சின் பத்தி தான் Okay ma'am, you mark it. Super Levi Apollo. Okay? So இப்போ நம்ம ஒவ்வொரு ஹார்மோன் பத்தி பார்க்கலாம். First நம்ம என்ன பார்க்க போறோம்? நம்ம ஆக்சின்ஸை பத்தி பார்க்க போறோம். ஆக்சின், AUXIN. என்னது? ஆக்சின். ஓகே, ஆக்சின் அப்படின்னா grown அர்த்தம். ஓகே, ஸோ பேசிக்கா பார்த்தோன்னா ஆக்சின் எங்க வந்து உனக்கு ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்தோன்னா நம்மளோட செடி இருக்கு பாத்தியா? செடி வந்து செடியோட டிப்ல, ஓகே, எங்கெங்கெல்லாம் இந்த ஸ்டெம் எலாங்கேட் ஆகும், அதே மாதிரி இந்த லீவ் வளர்ற இடத்துல இந்த மாதிரி டிப்ல என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? நம்மளோட ஆக்சின் ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். சரியா? இதுதான் ஃபர்ஸ்ட் உனக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை யாரு வந்து ஃபர்ஸ்ட் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணான்னு பார்த்தனா காகல் அண்ட் ஹேகன் ஸ்மித். ஓகே, இவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த ஹார்மோனை வந்து டிஸ்கவர் பண்ணிருக்காங்க. இது எங்க ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தனா இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் அட் த டிப் ஆஃப் stems and roots. Okay, so நம்மளோட பிளான்ட்டோட டிப்ல, ஓகே, பிளான்ட்டோட டிப்ல. so பிளான்ட்டோட டிப்ல we have one sheath, அந்த protective covering we call it as coleoptile.
we call it as coleoptile. இது என்னது? tip of the plant. tip of the plantல தான் உனக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? நம்மளோட ஹார்மோன் ஆக்சின் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஏன்னா this is a growth hormone. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஆக்சின், சைட்டோகைனின், ஜிபரின் இது எல்லாமே வந்து உனக்கு growth hormone சொல்லுவோம். ஸ்பெசிஃபிக்கா இந்த ஆக்சின் வந்து எங்க ப்ரொடியூஸ் ஆகும்? tip of stem and the roots. சரியா? So from the where they migrate to the zone of elongation. Okay, so first இதை வந்து அப்சர்வ் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தோன்னா சார்லஸ் டார்வின் தான். இந்த கேனரி கிராஸ்ல வந்து காலியாப்டைல்னு சொன்ன காலியாப்டைல்னா ஒன்றும் இல்லை, இந்த டிப்ல ஒரு ப்ரொடெக்டிவ் ஷீட் இருக்கும். ஓகே, அந்த க்ரோத் ரீஜன்ல ஒரு ஷீட் இருக்கும், அதுதான் நம்ம வந்து காலியாப்டைல்னு சொல்லுவோம். இதை ஃபர்ஸ்ட் இந்த கேனரி கிராஸ்ல சார்லஸ் டார்வின் தான் அப்சர்வ் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஓகே இங்க ஏதோ ஒன்று இருக்கு, என்னது? இந்த காலியாப்டைல்ல ஏதோ ஒன்று இருக்கு. 8th standard பசங்களா, SVS ஸ்டடி சேனல் 8th ஸ்டாண்டர்ட்க்கு வீடியோஸ் போயிட்டு இருக்கு, நீங்க வந்து பாக்குறது இல்லையா? ஓகே, சோ வீடியோஸ் போயிட்டு இருக்கு, செக் பண்ணுங்க. சரியா? சோ ஃபர்ஸ்ட் வந்து சார்லஸ் டார்வின் தான் கேனரி கிராஸ்ல அப்சர்வ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஓகே இந்த கேனரி கிராஸ்ல ஏதோ சம்திங் வந்து இதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது இந்த டிப்பு வந்து வளர்றதுக்கு, அதை அவர் இன்ஃப்ளூயன்ஸ்னு காயின் பண்ணாரு. சரியா? the influence was later identified as axin. ஓகே, ஏதோ ஒன்று அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது, இந்த டிப்பு க்ரோ ஆகுதுன்னா அங்கே ஏதோ ஒன்று இருக்கு, அதுதான் இந்த டிப்பு க்ரோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சார்லஸ் டார்வின் இன்ஃப்ளூயன்ஸ்னு அதை வந்து காயின் பண்ணாரு. பட் லேட்டரா யாரு? நம்மளோட யாரு பசங்களா வெண்ட். ஓகே, திஸ் நேம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வெண்ட் தான் ஆக்சின் அப்படின்ற காயினை உனக்கு டேர்ம் பண்ணாரு. ஓகே, so the who coined the term auxin? நம்மளோட வெண்ட், அவர் தான். ஓகே, டார்வின் சொன்ன மாதிரி இந்த root of the stem and tip of the stem and root are growing due to some influence அப்படின்னு சொல்லிட்டு சார்லஸ் டார்வின் சொன்னாரு. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா there is some chemical, அங்கே வந்து ஒரு பிளான்ட் கெமிக்கல் இருக்கு, ஒரு பிளான்ட் ஹார்மோன் இருக்கு, அது ஆக்சின் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வெண்ட் சொன்னாரு. அண்ட் பசங்களாம் நீ வந்து சயின்டிஸ்ட் நேம் எழுதுறப்ப எப்பயுமே இட் ஷுட் பி ஸ்டார்டிங் வித் கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர்ல எழுதக்கூடாது. ஓகே, ஸோ ப்ளீஸ் மேக் அ நோட் ஆஃப் இட். சரியா? ஸோ வெண்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஏன்னா உனக்கு புக் பேக்ல இருக்கு, உனக்கு இருக்கு. ஸோ வெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தோன்னா அவரு என்ன எடுத்திருக்காரு? ஓட் சீட் எடுத்திருக்காரு. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன பிளான்ட்னு சொல்லியிருக்காங்க? நம்மளோட வார்மோட் வெண்ட் வந்து அவர் என்ன பிளான்ட் எடுத்திருக்காருடா? இந்த பிளான்ட் பேர் என்ன? எவினா காலியாப்டைல்ஸ்னா நான் இந்த பிளான்ட்டோட டிப்ல இருக்கிற அந்த ஷீத்தை தான் நான் என்ன சொன்னேன்? காலியாப்டைல்னு சொன்னேன். சரியா? குட் ஈவினிங் முகேஷ், வெரி குட் ஈவினிங். எவீனாவோ. ஓகே, ஸோ அது என்னது? ஒன்றும் இல்லை, உன்னோட ஓட்ஸ் இருக்கு பார்த்தியா, ஓட்ஸ் செடி தான். ஓகே, அந்த ஓட்ஸ் செடியோட டிப்பை வச்சு தான் நான் என்ன பண்றாரு? அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு ஒரு குட்டி ஷார்ட்கட்ல சொல்றேன். ஷார்ட்கட்ல குட்டியா ஃபர்ஸ்ட் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்ன பண்றாரு? அந்த ஓட்ஸ் பிளான்ட் எடுத்துட்டு அதோட காலியாப்டைல் எடுத்திருக்காரு. காலியாப்டைல்னா என்னது? அந்த ஷூட்டோட டிப்பு. ஓகே, அந்த ஓட்ஸ் செடியில அந்த ஷூட்டோட டிப் என்ன பண்றாரு? அவரு காலியாப்டைல அவரு ரிமூவ் பண்ணிடுறாரு. Okay, we call it as decapitation. Okay, we are calling it as decapitate tip. Decapitate அப்படின்னா அந்த டிப்பை ரிமூவ் பண்ணிட்டா அந்த ஷூட்ல அந்த டிப் இல்லை. ஓகே, அந்த ஷூட்ல அந்த செடியோட அந்த டிப்பை ரிமூவ் பண்ணிட்டாரு. ஓகே, ஸோ என்ன பண்றாரு? அவரு ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிடுறாரு. ஃபர்ஸ்ட் இதுல என்ன பண்றாரு? அவரு அந்த ஓட் பிளான்ட்டோட காலியாப்டைல ரிமூவ் பண்ணிடுறாரு. ஓகேயா? காலியாப்டைல் டிப்பை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் குவார்டர்லி எக்ஸாம் டைம் டேபிள் ரிலீஸ். எஸ் முகேஷ், நானும் பார்த்தேன். ஸோ உங்களுக்கு வந்து ப்ரீபோன் ஆயிருக்கு. September 10th வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஐ திங்க் ஸோ ப்ரிப்பரேஷன் வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன் தான் பசங்களா. நான் உனக்கு எல்லா சாப்டர்ஸும் அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்கேன். ஓகே, ஸோ ப்ளீஸ் ஹாவ் அ லுக் அண்ட் உங்களோட ப்ரிப்பரேஷனை பண்ணிட்டே இருங்க.
சரி என்ன பண்றாரு இவரு? ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல அவரு எவினா கோலியாப்டெயில்ஸை ரிமூவ் பண்ணிடுறாரு. ஓகே, remove பண்ணிடுறாரு. The cut tips did not grow, indicating that the tips produce something essential for growth. Okay, so first என்ன பண்றாரு? அந்த ஓட் பிளான்ட்டோட அவேனாவோட கோலியாப்டெயில் டிப்ஸை ரிமூவ் பண்ணிடுறாரு. இப்போ அந்த செடி வந்து வளருதா அப்படின்னு பார்த்தா அந்த செடி வந்து வளரவே மாட்டேங்குது. ஓகே, 24 சயின்ஸ் எக்ஸாமா? ஓகே, ஸோ கவலையப்படாதீங்க, அதுக்கு முன்னாடி நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம். கவலையப்படாதீங்க, நம்ம அதுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணிடலாம். சரியா? ஸோ எஸ் பசங்களா, ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் கவனிங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன பண்றாரு? ஓட் பிளான்ட்டோட அந்த கோலியாப்டெயில் டிப்பை ரிமூவ் பண்ணிடுறாரு. ஓகே, கோலியாப்டெயில் இந்த டிப்பை ரிமூவ் பண்ணோடனே என்ன ஆயிடுது? அவரு இந்த டிப்பை தனியா ரிமூவ் பண்ணோடனே இட் பிகேம் லைக் திஸ். இப்போ அந்த செடி அந்த டிப் வந்து வளருதா? டிப்பை நான் ரிமூவ் பண்ணிட்டேன், கோலியாப்டெயில ரிமூவ் பண்ணிட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் விட்டா அந்த செடி வந்து வளரவே மாட்டேங்குது. அப்ப அவருக்கு புரிஞ்சிச்சு, ஓகே அப்ப அந்த there is something in the tip, அதுதான் வந்து அந்த growthக்கு வந்து ப்ரோமோட் பண்ணுது. நான் டிப்பை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு எந்த ஒரு growthம் இல்லை, ஸோ சம்திங் இஸ் தேர் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தோன்னா, செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல அவரு கட் பண்ண அந்த டிப் இருக்கு பாத்தியா, okay, second experimentல he placed the agar blocks on the decapitated coleoptile tips. okay, secondல என்ன பண்றாரு? இந்த decapitated tips, okay, அந்த டிப்பை ரிமூவ் பண்ண அந்த ஒரு பார்ட்ல நான் என்ன பண்றாரு? அவரு அகர் பிளாக்க வைக்கிறாரு. அகர்னா என்ன? அகர் இஸ் a growth medium. ஓகே, அகர் இஸ் அ growth மீடியம். யூஸ்வலா நம்ம லேப்ல வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த மீடியம்ல வந்து எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த எசென்ஷியல் நியூட்ரியன்ஸை அந்த அகர் பிளாக்கை நான் இந்த கட் பண்ண இந்த இடத்துல இந்த செடியில அந்த அகர் பிளாக்கை நான் வச்சேன் அப்படின்னா எனக்கு வந்து ஏதாச்சும் growth நடக்கும், அந்த செடி வந்து வளரும் அப்படின்னு நினைச்சாரு. பட் அதுவும் என்ன ஊத்திக்குச்சு. ஓகே, அந்த செடி மேல அந்த செடி கட் பண்ண அந்த டீகேபிட்டேட்டட் டிப்ல வந்து என்ன பண்றாரு? அவர் அகர் பிளாக்க வைக்கிறாரு, சோ தட் அந்த செடி வளருமான்னு பாக்குறாரு. பட் செடி வளரல. ஓகே, செடி வந்து உனக்கு வளரல. ஓகே, அப்ப ஏதோ இடிக்குது, நான் வந்து நியூட்ரியன்ஸும் கொடுக்குறேன் இந்த அகர் பிளாக்க வச்சு, பட் அப்படியும் வளரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கன்ஃபியூஷன் ஆகுது. தேர்ட் அவர் என்ன பண்றாரு? இந்த அகர் பிளாக்க தனியா எடுத்து அதுல இந்த கட் பண்ண டிப் இருக்கு பாத்தியா, அந்த டிப் எடுத்து அங்க அந்த அகர் பிளாக்ல வைக்கிறாரு. என்ன பண்றாரு? தேர்ட்ல அந்த அகர் பிளாக்ல அந்த கட் பண்ண டிப் எடுத்து வைக்கிறாரு. ஓகே, அந்த கோலியாப்டெயில வைக்கிறாரு. கட் டிப் ஆஃப் கோலியாப்டெயில என்ன பண்றாரு? அவர் அந்த அகர் பிளாக்ல வைக்கிறாரு. ஓகே, கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுட்டு அவர் என்ன பண்றாரு? இப்ப இந்த அகர் பிளாக்ல கொஞ்ச நேரம் இந்த கட் டிப்ஸ் இருக்கு, கொஞ்ச நேரம் அப்படியே வச்சு விட்டுடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் என்ன பண்றாரு? இந்த அகர் பிளாக் எடுத்துட்டு போய் நம்ம டீகேபிட்டேட் பண்ணோம்ல, டிப்பை ரிமூவ் பண்ண செடி இருக்குல்ல, அந்த செடியில நம்ம அகர் பிளாக்ல இந்த டிப்ஸ கொஞ்ச நேரம் ஊற வச்சிருந்தோம்ல, அந்த அகர் பிளாக் எடுத்துட்டு வந்து இந்த கட் பண்ண செடியில வைக்கிறாரு. புரியுதா? அப்ப நீ பார்த்தனா என்ன ஆகுது? கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த செடி, அதாவது அந்த கோலியாப்டெயில் டிப் ரிமூவ் பண்ண செடி வந்து இப்ப வளர ஆரம்பிக்குது. இப்ப அது என்ன ஆகுது? அது எலாங்கேட் ஆக ஆரம்பிக்குது. மேம் ஒண்ணுமே புரியலையே மேம், எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது மேம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல ஓட் செடியை வந்து அந்த கோலியாப்டெயில் அந்த டிப்பை வந்து அவர் ரிமூவ் பண்ணிடுறாரு. ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்றாரு? அந்த டீகேபிட்டேட் பிளான்ட்னு சொல்லுவோம், அதாவது டிப் ரிமூவ் பண்ண பிளான்ட் வளருதான்னு பாக்குறாரு. பட் வளரல. என்னது? வளரல. ஹலோ மனிஷ், குட் ஈவினிங், வந்துட்டீங்களா? ஓகே, ஸோ வளரல. சரி, செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன பண்றாரு? இப்ப நம்ம அந்த டிப்பை ரிமூவ் பண்ணோம்ல, அந்த செடியில என்ன பண்றாரு? இவர் ஒரு அகர் பிளாக்க மேல வைக்கிறாரு. என்ன பண்றாரு? அகர் பிளாக்க மேல வைக்கிறாரு. அகர் பிளாக் இஸ் an நியூட்ரியன் மீடியம். சரியா? அகர் பிளாக் இஸ் a நியூட்ரியன் மீடியம். சரி, நம்ம ஒரு நியூட்ரியன் மீடியம் இந்த கட் பண்ண செடியில டீகேபிட்டேட்டட் டிப்ல நம்ம வச்சோம்னா அது வளருதா? அகர் பிளாக் வச்சு அதுக்கு நியூட்ரியன்ஸ் கிடைச்சு அது வளருதான்னு பார்த்தா அப்பயும் அது வளரல. புரியல? இப்ப வந்து அவர் தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன பண்றாரு? இப்ப தனியா அகர் பிளாக் எடுத்துட்டு இப்ப இந்த கட் பண்ண அந்த கோலியாப்டெயில் இருக்கு பாத்தீங்களா, அந்த டிப் எடுத்து இந்த அகர் பிளாக்ல வச்சு கொஞ்ச நேரம் ஊற வைக்கிறாரு. ஓகே, கொஞ்ச நேரம் ஊற வைக்கிறாரு. ஓகே, இப்ப இந்த அகர் பிளாக்ல
இந்த டிப்ல இருந்து ஏதோ ஒன்று இறங்கியிருக்கு இந்த அகர் பிளாக்ல. ஓகே, இப்போ இந்த அகர் பிளாக் என்ன பண்றாரு, அவர் இந்த கட் பண்ண செடி இருக்கு பார்த்தியா, அதோட மேல வைக்கிறார் அந்த அகர் பிளாக். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோன்னா இந்த செடி வளர ஆரம்பிக்குது. அப்போ அவர் என்ன கன்க்ளூட் பண்றாரு, வாட் ஹி இஸ் கன்க்ளூடிங், ஓகே இந்த கட் டிப் ஆஃப் காலியாப்டேல நான் இந்த அகர் பிளாக்ல ஊற வைக்கிறப்ப அந்த டிப்ல இருந்து சம்திங் ஹாஸ் வென்ட் இன்டு திஸ் அகர் பிளாக். அந்த திங் தான் என்ன பண்ணுது, இந்த செடியை வளர வைக்க யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அவர் கண்டுபிடிக்கிறாரு. ஹலோ சாஹிஷ்ணு, குட் ஈவினிங். வெரி குட் மனிஷ். ஸோ ஓகேடா, அப்ப இந்த டிப்ல, இந்த காலியாப்டேல் டிப்ல தான் ஏதோ ஒன்று இருக்கு, அதுதான் இந்த அகர் பிளாக்குள்ள இறங்கி அந்த அகர் பிளாக்கை நம்ம இந்த செடி மேல வைக்கிறப்ப அதுதான் என்ன பண்ணிருக்கு, அந்த செடியை வளர்றதுக்கு மூட்டி விட்டுருக்கு அப்படின்னு அவரு கன்க்ளூட் பண்றாரு. அவர் என்ன பண்றாரு, கன்க்ளூட் பண்றாரு. So Wendt concluded that a chemical diffusing from the tip of coleoptile was responsible for that growth and named it as auxin. புரியுதா, அந்த காலியாப்டேல் டிப்ல இருந்து ஏதோ ஒன்று இந்த அகர் பிளாக்ல இறங்கி இருக்கு. அதனாலதான் இந்த அகர் பிளாக்கை நான் அந்த கட் பண்ண டிப்பை ரிமூவ் பண்ண அந்த செடியில நான் வைக்கிறப்ப அங்க டிப் வளர ஆரம்பிக்குது. ஸோ அந்த ஹார்மோன், தேர் இஸ் சம் கெமிக்கல், அந்த காலியாப்டேல் டிப்ல ஏதோ ஒரு கெமிக்கல் இருக்கு, அந்த கெமிக்கலை தான் அவர் என்ன நேம் பண்றாரு, அவர் ஆக்சின் அப்படின்னு நேம் பண்றாரு. மீனிங் டு க்ரோ அப்படின்னு அர்த்தம். கிளியரா? திஸ் பிளான்ட் இஸ் அவெனா சட்டைவா. ஓட்ஸ் மேம், கரெக்டா மேம்? கரெக்டா சாஹிஷ்ணு. That is very nice. பசங்களா கிளியர்னு போடுங்க எல்லாரும். ஓகே, so this Wendt's experiment, Wendt experiment உனக்கு லாங் ஆன்சர்ல இருக்கு. So please make a note of it. Okay, please make a note of it. So auxin தான் இந்த growthக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. So there are two types of auxins டா பசங்களா. ஓகே, ரெண்டு டைப் ஆஃப் ஆக்சின் இருக்கு. ஒன் இஸ் நேச்சுரல் ஆக்சின் அண்ட் அனதர் ஒன் இஸ் சிந்தட்டிக் ஆக்சின். நேச்சுரல் ஆக்சின்னா என்ன, தீஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் பை த பிளான்ட்ஸ். நல்லா கவனிங்க, ஆக்சின்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை த பிளான்ட்ஸ் ஆர் கால்ட் அஸ் நேச்சுரல் ஆக்சின். சரியாடா கண்ணா? சூப்பர் மனிஷ், சூப்பர் சாயிஷ்ணு. நம்ம முகேஷ்ங்க ஓட்ஸ்லாம் சாப்பிடுவீங்களா? நீங்க ஓட்ஸ்லாம் சாப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓ, டைக்ளோரோஃபினாக்சி அசிட்டிக் ஆசிட். ஓகேடா, ஓகே. ஸோ பசங்களா, இது உனக்கு எக்ஸாம்ல எக்ஸாம்ல புக் பேக்ல இருக்கு. ஓகே, தே ஆர் ஆஸ்கிங் தி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சிந்தட்டிக் ஆக்சின். வாட் ஆர் சிந்தட்டிக் ஆக்சின், அதோட எக்ஸாம்பிள் கேட்குறாங்க. அட்லீஸ்ட் உனக்கு 1 or 2 தெரிஞ்சா போதும். சரியா? ஸோ நேச்சுரல் ஆக்சின்ஸ் ப்ரொடியூஸ்டு பை த பிளான்ட்ஸ் ஆர் கால்ட் நேச்சுரல் ஆக்சின். அதுவே ஆர்டிஃபிஷியலா நம்ம சில ஆக்சின் மாதிரியே சில சிந்தசைசிங் ஹார்மோனை, சில க்ரோத் ஹார்மோன் நம்ம செக்ரீட் நம்ம அது சிந்தசைஸ் பண்ணணும்னா அதை நம்ம என்ன சொல்றோம், நம்ம சிந்தட்டிக் ஆக்சின்னு சொல்றோம். ஆர்டிஃபிஷியலி சிந்தசைஸ்டு ஆக்சின்ஸ், அதுதான் நம்ம சிந்தட்டிக் ஆக்சின்ஸ்னு சொல்றோம். தே ஹேவ் ப்ராப்பர்ட்டிஸ் லைக் ஆக்சின்ஸ். வெரி குட் சாஹிஷ்ணு. ஓகே, 2,4-D டைக்ளோரோஃபினாக்சி அசிட்டிக் ஆசிட். சரியா பசங்களா? தீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். நேச்சுரல் ஆக்சின், சிந்தட்டிக் ஆக்சின்ஸ்ல இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. வெரி குட் மனிஷ், வெரி குட். ஸோ உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட நீங்க நிறைய எக்ஸாம்பிள் எழுதலாம். ஐ வில் ஷோ யூ. ஓகே, ஸோ இந்த ஆக்சின்ஸோட 2,4 டைக்ளோரோஃபினாக்சி அசிட்டிக் ஆசிட். கரெக்ட் தான்டா. கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன, பிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆக்சின்ஸ் டா பசங்களா. ஸோ ஆக்சின்ஸ், சைட்டோகைனின்ஸ் அண்ட் ஜிப்ரலின் மூணுமே இது growth ஹார்மோன்ஸ் நம்ம படிச்சோம். பட் ஸ்பெசிஃபிக்கா இந்த ஆக்சின் என்னென்ன பண்ணும், வாட் ஆர் த பிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். நோட் பண்ணிக்கோங்க. எலாங்கேஷன் ஆஃப் ஸ்டெம்ஸ் அண்ட் காலியாப்டைல்ஸ் which makes them to grow. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, ஸ்டெம் க்ரோ ஆகிறதுக்கும் காலியாப்டைல்ஸ் க்ரோ ஆகிறதுக்கும் உனக்கு ஆக்சின்ஸ் ப்ரொமோட் பண்ணும். அதே மாதிரி இட் இன்டியூஸ் ரூட் ஃபார்மேஷன். ரூட் வளர்றதுக்குமே நம்மளோட ஆக்சின்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வெரி குட். ஓகே, அண்ட் இதுல என்ன நீ ஞாபகம் வச்சுக்கோனா, ஆக்சின் நிறைய ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா உனக்கு ரூட் ஃபார்ம் ஆகும். பட் ஹையர் கான்சென்ட்ரேஷன்ல இதுவே ஆக்சின் அதிகமா, easy to remember by the parts of a plant. very good Manish. நான் உனக்கு சொல்றேன். ஓகே, சோ ஆக்சின்ஸ் நிறைய ரூட்ல ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அது ரூட் ஃபார்ம் ஆகும்.
சாரி ஆக்சிஜன் கம்மியாக உனக்கு ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா உனக்கு ரூட்ஸ் ஃபார்ம் ஆகும். இதுவே ஆக்சிஜன்ஸ் ஹையர் கான்சென்ட்ரேஷனில் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா இட் இன்ஹிபிட்ஸ் த ரூட் ஃபார்மேஷன். புரியுதா? வெரி குட் வெரி குட். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோன்னா எபிக்கல் டாமினன்ஸ். எபிக்கல் டாமினன்ஸ்னா ஆக்சிஜன்ஸ் நிறைய ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா உனக்கு லேட்ரலாக எந்த ஒரு பட்ஸும் ப்ரொடியூஸ் ஆகாது. லேட்ரல்னா சைடில் எந்த ஒரு ஸ்ட்ரக்சர்ஸும் ப்ரொடியூஸ் ஆகாது. ஒன்லி உனக்கு ஸ்ட்ரைட்டாக தான் உனக்கு வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எலாங்கேட் ஆகிட்டு இருக்கும், க்ரோ ஆகிட்டே இருக்கும். த ஆக்சிஜன்ஸ் ப்ரொடியூஸ்டு பை த எபிக்கல் பட்ஸ். ஓகே, எபிக்கல்னா இங்கே மேலே இல்லையா? ஆக்சிஜன்ஸ் நிறைய ஆக்சிஜன்ஸ் உனக்கு இந்த டிப்ல தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இங்கே ப்ரொடியூஸ் ஆகுறதுனால உனக்கு சைடில் எந்த ஒரு க்ரோத்தும் இருக்காது, லேட்ரல் பட்ஸ்லாம் உனக்கு ப்ரொடியூஸ் ஆகாது. திஸ் ஃபினாமினன் இஸ் கால்ட் அஸ் மை வாய்ஸ் இஸ் ஸ்ட்ரேஞ்சா? ஏண்டா ரொம்ப நாள் கழிச்சு நீங்க வரீங்களோ நம்ம கிளாஸ்க்கு? இல்ல சாஹிஷ்ணு, மை வாய்ஸ் இஸ் நார்மல். ஓகே, ஸோ இந்த ஃபினாமினா நம்ம என்ன சொல்லுவோம்? எபிக்கல் டாமினன்ஸ் சொல்லுவோம். ஓகே, அண்ட் அதே மாதிரி சில ஃப்ரூட்ஸ்லாம் யூஸ்வலாக எப்படி ப்ரொடியூஸ் ஆகும்? சீட்ஸ்ல இருந்து தான் ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா? இந்த சீட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகும்? யூஸ்வலா பை த ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட். அதாவது ஃபர்டிலைசேஷன் நடந்தாதான் உனக்கு இந்த சீட்ஸ் ஃபார்ம் ஆகும். சீட்ஸ்ல இருந்தா ஃப்ரூட்ஸ் ஃபார்ம் ஆகும். பட் சில ஃப்ரூட்ஸ் வந்து ஓகே, சில ஃப்ரூட்ஸ் சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன். ஓகே, ஸோ சில ஃப்ரூட்ஸ் வந்து ஃபர்டிலைசேஷன் நடக்காமே சில ஃப்ரூட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த ப்ராசஸை வி கால் இட் அஸ் பார்த்தனோகார்பி. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபர்டிலைசேஷன் இல்லாமே நம்ம வந்து ஃப்ரூட்ஸை வந்து டெவலப் பண்ண வைக்கலாம். ஓகே, தட் இஸ் பார்த்தனோகார்பி. எப்படி நம்ம ஆக்சிஜன்ஸை எக்ஸ்டர்னலாக வந்து நம்ம வந்து இன்ஜெக்ட் பண்ணோம்னா we can actually induce the formation of seedless fruits. ஓகே, ஸோ இந்த பார்த்தனோகார்பி இன்டியூஸ் பண்ணுறது யாரு? நம்மளோட ஆக்சிஜன்ஸ். ஓகே, ஸோ ஆக்சிஜன்ஸை நீ எக்ஸ்டர்னலாக வந்து இன்ஜெக்ட் பண்ணனா நீ வந்து சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண வைக்கலாம். அண்ட் ஆக்சிஜன்ஸ் ப்ரிவென்ட்ஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் அப்சிஷன் லேயர். அப்சிஷன் லேயர்னா என்ன? ஒரு செடி இருக்கு, செடியில் வந்து ஒரு இலை இருக்கு. அந்த இலை வந்து கொஞ்ச நாள்ல வந்து வயசாகி அது வந்து கீழே வந்து விழ போகுது. அந்த செடியில் அந்த இலை வந்து வயசாயிடுச்சு. ஸோ கொஞ்ச நேரத்தில் அது என்ன ஆகும்? கொஞ்ச நாளில் அது வந்து விழ போகுது. அது எப்படி விழுன்னு பார்த்தோன்னா இந்த திஸ் இஸ் அ ஸ்டெம் அண்ட் திஸ் இஸ் த லீஃப் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். இந்த லேயர் என்ன ஆகும்? ஸ்லோவா அந்த செடியை வந்து விழ வைக்கிறதுக்கு these cells will get deteriorated. ஸோ இங்கே வந்து ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். அந்த லேயர் ஃபார்ம் ஆனதான் இந்த லேயர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? அப்சிஷன் லேயர்னு சொல்லுவோம். இந்த லேயர் தான் என்ன பண்ணும்? இந்த செனசன்ஸ், அதாவது இந்த லீவ்ஸ்லாம் விழுறத இது வந்து ப்ரொமோட் பண்ணும். இந்த அப்சிஷன் லேயர் தான். ஓகே, இந்த அப்சிஷன் லேயர் ஃபார்ம் ஆனாதான் இந்த லீவ்ஸ்லாம் என்ன ஆகும்? லீவ்ஸ் வந்து கீழே விழும். ஓகே, ஆனால் இந்த அப்சிஷன் லேயர் ஃபார்ம் ஆகாமல் தடுக்கிறது தான் நம்மளோட ஆக்சிஜன்ஸோட வேலை. கிளியரா? உதிர வைக்கும். கரெக்ட். பட் சஹிஷ்ணு இன்னும் நம்ம அப்சிசிக் ஆசிட்லாம் பற்றி நம்ம படிக்கல, அதை பற்றி படிக்கிறப்ப நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் உன்னோட ஆக்சிஜனோட வேலை. ஆக்சிஜனோட வேலை என்ன? ஸோ தேர் ஆர் 5 பாயிண்ட் தான்டா. ஸ்டெம் எலாங்கேஷன். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க 5 பாயிண்ட். Stem elongation, root formation, apical dominance. கடகடன் படிக்கலாம். apical dominance. Next, parthenocarpy. Next, prevent abscission layer formation. Okay, so usually நீ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? நம்ம மனிஷ் சொன்ன மாதிரி டிப் ஆஃப் த பிளான்ட்ல என்னது? டிப் ஆஃப் த பிளான்ட்ல எந்த ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆக்சின்ஸ் அப்படின்னு நீ ஞாபகம் வச்சுக்கலாம். கிளியரா? எஸ், நம்ம இப்போ அடுத்த ஹார்மோன் போகலாம். ஸோ பசங்களா நான் சொன்னல சிந்தட்டிக் ஹார்மோன்ஸ் அண்ட் synthetic oxygens and natural oxygens ke example ke you can make a note of this also. Okay, so phenyl acetic acid, indole 3 acetonitrile is natural oxygens, and indole 3 butyric acid IBA, indole 3 propionic acid, alpha naphthalene இது எல்லாமே synthetic oxygens. Okay, other than 2DA. சரியா? clear-ஆ? very nice பசங்களா. so இப்போ நம்ம cytokinin போயிடலாம், கடகடன் போயிடலாம்.
நீங்க கவலைப்படாதீங்க, நான் வந்து 6 o'clock உனக்கு பிளான்ட் ஹார்மோன்ஸை முடிச்சிருவேன். ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம இன்னும் 1 hourல அனிமல் ஹார்மோன்ஸ் முடிச்சிடலாம். கிளியரா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன, சைட்டோகைனின். சைட்டோ அப்படின்னா செல்லுன்னு அர்த்தம், கைனின் அப்படின்னா டிவிஷன் அர்த்தம். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சைட்டோகைனின் அப்படின்னா செல் டிவிஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ அப்போ நம்மளோட சைட்டோகைனின் இந்த ஹார்மோன் வந்து செல் டிவிஷனை ப்ரொமோட் பண்ணும். சைட்டோகைனின் என்ன ப்ரொமோட் பண்ணும்? செல் டிவிஷனை ப்ரொமோட் பண்ணும். எப்படி நம்ம ஆக்சின் வந்து எலாங்கேஷன் ஆஃப் ரூட் அண்ட் ஸ்டெம்முக்கு வந்து ரொம்ப ஃபேமஸோ, அதே மாதிரி நம்ம சைட்டோகைனின் செல் டிவிஷனுக்கு வந்து ஃபேமஸ். ஓகே, ஸோ இது எங்க யார் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, யார் இல்லை, எதுல இருந்து எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஜியாட்டின் அப்படின்ற ஒரு சைட்டோகைனினை ஜியாமேஸ் கார்ன்ல இருந்து ஃபர்ஸ்ட் உனக்கு எடுத்தாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஐசோலேட்டட் ஃப்ரம் ஹெர்ரிங் ஃபிஷ் ஸ்பெர்ம்ல கூட உனக்கு இந்த சைட்டோகைனின் எடுத்திருக்காங்க. சைட்டோகைனின் எங்க அபண்டண்டா இருக்கும்னு பார்த்தா, நீ இளநீ குடிப்பீங்களே, இளநீ குடிப்பல, அந்த இளநீர்ல வந்து அந்த தண்ணி இருக்கு பாத்தியா, அந்த இளநீர், தட் இஸ் நத்திங் பட் சைட்டோகைனின் இன் லிக்விட் ஃபார்ம். ஓகே, எண்டோஸ்பெர்ம் இன் லிக்விட் ஃபார்ம் தான் லிக்விட் எண்டோஸ்பெர்ம்னு சொல்லுவோம். ஆக்சுவலா அதுல உனக்கு சைட்டோகைனின் ஹார்மோன் நிறைய இருக்கும். ஓகே, ஸோ இந்த இளநீர் தான் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும், இந்த தண்ணி தான் அப்படியே வந்து செல் டிவிஷன் நடந்து 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 அது வந்து தேங்காவா மாறும். புரியுதா? ஸோ சைட்டோகைனின் இஸ் ஃபவுண்ட் abundantly in liquid endosperm of coconut. லிக்விட் எண்டோஸ்பெர்ம்னா ஒன்றும் இல்லை, நீ குடிக்கிற அந்த இளநீர், அந்த தண்ணியை தான் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம லிக்விட் எண்டோஸ்பெர்ம்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இனிமேல் உனக்கு சைட்டோகைனின்னு சொன்னோன்னே இளநீ தான் ஞாபகம் வரணும். சரியா? எனக்கு கூட இனிமேல் இளநீ தான் ஞாபகம் வருது, நீங்க சொன்னோன்னே தான் எனக்கும் ஞாபகம் வருது நான் இளநீ குடிக்கணும்னு சொல்லிட்டு. சரியா? எஸ் பசங்களா? சரி, இப்போ நம்மளோட பிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் சைட்டோகைனின் படிக்க போறோம். என்னது சைட்டோகைனின் சொன்னோன்னே இளநீ ஞாபகம் வருது, இளநீனா செல் டிவிஷன். Okay, so cytokinin induces cell division in the presence of auxin. Next என்னது cell enlargement. என்னது cytokinin அப்படின்னா it is mostly related to the growth of cells. சரியா? ஆக்சின்ன்றது உனக்கு அந்த ஸ்டெம் பிளான்ட் செடியோட ஸ்டெம் ரூட் டிப்ல இருக்கிறதா நம்ம ஆக்சின். பட் இந்த செல் growthக்கு உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது நம்மளோட சைட்டோகைனின். செல் என்லார்ஜ்மெண்ட் அண்ட் அதே மாதிரி ஆக்சின் சைட்டோகைனின் are essential for the formation of new organs from the callus. டிஷ்யூ கல்ச்சர்ல பார்த்தனா உனக்கு அன்டிஃபரன்ஷியேட்டட் செல் ஆரம்பத்துல வந்து நிறைய செல்ஸ் வந்து உனக்கு ஃபார்ம் ஆகும். அந்த செல்ஸா கொஞ்சம் கொஞ்சமா டிஃபரன்ஷியேட் ஆகி இந்த செல்ஸ்லாம் இந்த ஃபங்க்ஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும், இந்த செல்ஸ்லாம் இந்த ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு லேட்டரா தான் டிஃபரன்ஷியேட் ஆகும். பட் அன்டிஃபரன்ஷியேட்டட் செல்ல தான் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம கேலஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ டிஷ்யூ கல்ச்சர்ல ஃபர்ஸ்ட் இதுவும் செல் தான், கரெக்ட் தான். ஓகே, அன்டிஃபரன்ஷியேட்டட் செல் தான் நம்ம கேலஸ்னு சொல்லுவோம். இந்த அன்டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸ்ல இருந்து தான் உனக்கு டிஃபரன்ஷியேஷன் ஆகும். சரியா? ஸோ இந்த அன்டிஃபரன்ஷியேட்டட் செல் ஃபார்மேஷனுக்கு உனக்கு என்ன யூஸ்ஃபுல்லா இருக்கு, நம்ம ஆக்சின் அண்ட் சைட்டோகைனின். சரியா? அண்ட் சைட்டோகைனின் ப்ரொமோட் growth of lateral buds. ஓகே, ஆக்சின் வந்து lateral buds grow ஆகாம சப்ரஸ் பண்ணும், பட் இது வந்து lateral buds grow ஆக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அதே மாதிரி நீ சைட்டோகைனினை வந்து பிளான்ட்ஸ்ல வந்து நீ வந்து இன்ஜெக்ட் பண்ற அப்படின்னா பிளான்ட்ஸ்க்கு ஈஸியா வந்து வயசாகாது. இட் டிலேஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஏஜிங் இன் பிளான்ட்ஸ். ஓகே, இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், திஸ் இஸ் கால்ட் ரிச்மண்ட்-லாங் எஃபெக்ட். பசங்களா, இப்ப சில நீ தக்காளிலாம் வாங்குறனா ஆக்சுவலாக மார்க்கெட்ல இதுவுமே வந்து நடந்துட்டு இருக்கு. நீங்க இந்த 36 வயது நிலை படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுல கூட என்ன பண்ணுவாங்க, இந்த தக்காளியில வந்து ஒன்று இன்ஜெக்ட் பண்ணுவாங்க, ஒரு கெமிக்கல், அது நத்திங் பட் சைட்டோகைனின். இந்த சைட்டோகைனின் இன்ஜெக்ட் பண்ணோம்னா டக்குன்னு வந்து அந்த ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ வந்து கெட்டு போகாது. ஓகே, கெட்டு போகாது, ஈஸியாக ஸ்பாயில் ஆகாது, ரொம்ப நாள் வந்து நீடிக்கும். பட் தட் இஸ் ஆக்சுவலி நாட் குட். ஓகே, so the application of cytokinin delays the process of aging. அந்த எஃபெக்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ரிச்மண்ட் லாங் எஃபெக்ட்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது 5 பாயிண்ட் என்ன, இதுல 5 பாயிண்ட் என்ன, வெரி ஈஸி. ஃபர்ஸ்ட் ஒன் செல் டிவிஷன், நெக்ஸ்ட் செல் என்லார்ஜ்மெண்ட், அடுத்தது என்ன, growth of cells, growth of callus. நெக்ஸ்ட் வந்து lateral buds இது ப்ரொமோட் பண்ணும். மேம் அந்த பெயரில் ஒரு படம் வந்துச்சா, என்னடா இப்படி சொல்ற, 36 வயது நிலை, இட்ஸ் ஒன் ஆஃப் தி குட் ஃபிலிம் ஆஃப் ஜோதிகா. என்னடா நெக்ஸ்ட்
growth of lateral buds. ஆனா ஆக்சின் lateral buds suppress பண்ணும். And next என்ன delays aging. Aging நம்ம ஸ்பெசிஃபிக்கா aging in plants நம்ம ஒரு வார்த்தை வச்சு சொல்லுவோம். நம்மளோட சயின்ஸ்ல யாருக்காச்சும் அந்த வார்த்தை என்னன்னு தெரியுமா? That is nothing but senescence. என்னது? Aging in plants. Okay, வயசாகி ஜோதிகா டேய் ஏண்டா வை ஓகே ஸோ ப்ராசஸ் ஆஃப் ஏஜிங் அதுக்கப்புறம் தான் இந்த செடியில் அந்த இலைலாம் வந்து உதிரும். ஸோ தட் ப்ராசஸ் இஸ் நத்திங் பட் செனசென்ஸ்னு சொல்லுவோம். ஓகே ஸோ டிலேஸ் ஏஜிங்னா இட் இஸ் கால்ட் அஸ் செனசென்ஸ். ஸோ தீஸ் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் என்னது சைட்டோகைனின். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜிபரலின். என்னது ஜிபரலின். ஓகே ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஜிபரலின் அப்படின்னு பார்த்தோன்னா தீஸ் ஆர் த மோஸ்ட் abundantly found plant hormones. ஓகே நிறைய உனக்கு வந்து பிளான்ட்ல வந்து இந்த ஹார்மோன் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் யார் அப்சர்வ் பண்ணா அப்படின்னு பார்த்தோன்னா குரோசாவா observed this Bacchane disease or foolish seedling disease in rice crops. Okay, இந்த rice cropல இந்த ஒரு disease வந்து அவர் வந்து ஐடென்டிஃபை பண்றப்ப தான் இந்த ஜிப்ரலின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் இருக்கு பிளான்ட்ல இருக்குன்னு அவர் கண்டுபிடிச்சாரு. அதாவது இந்த செடியில பார்த்தனா செடியோட அந்த these are the nodes இல்லையா, இங்க இருந்தா உனக்கு branchesஓ இல்லனா வந்து இலையோ வந்து வளரும். These regions are called as nodes. ஸ்டெம்ல இருந்து இல்லையா. ஸோ இந்த ரெண்டு நோடுக்கு நடுவில் இருக்கிற ரீஜனை தான் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம இன்டர் நோடுன்னு சொல்லுவோம். ஓகே இந்த இன்டர் நோடு எலாங்கேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஒரே பிளான்ட் ஹார்மோன் நம்ம என்ன ஹார்மோன், நம்மளோட ஜிபரலின். ஓகே லைக் கரும்பு, கரெக்டு. ஓகே இது நல்லா நீ கிளியரா புரிஞ்சுக்கணும்னா நம்மளோட கரும்புல உனக்கு நிறைய லைன் இருக்கும் பாத்தியா, அந்த லைன் எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், நோடுன்னு சொல்லுவோம். அந்த ரெண்டு லைனுக்கு நடுவில் இருக்கிற ரீஜன் தான் we call it as internode. ஓகே ஸோ இந்த இன்டர்நோட் எலாங்கேட் ஆனாதான் உனக்கு ஸ்டெம் வந்து பெருசாகும், செடி வந்து பெருசாகும் இல்லையா. ஸோ திஸ் இன்டர்நோட் எலாங்கேஷன் இஸ் ப்ரொமோட்டட் பை ஆர் இன்டியூஸ்ட் பை நம்மளோட ஜிபரலின் ஹார்மோன். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் யார் கண்டுபிடிச்சா, டிஸ்கவர் பண்ணா குரோசாவா. இந்த ரைஸ் கிராப்ஸ்ல இந்த டிசீஸ்ல இருந்து தான் இந்த ஜிபரலின் ஹார்மோன் வந்து கண்டுபிடிச்சாரு. எப்படின்னு பார்த்தோன்னா இந்த டிசீஸ் வந்து இட் இஸ் காஸ்ட் பை அ ஃபங்கஸ். என்ன ஃபங்கஸ், ஜிபரெல்லா ஃபியூஜிகோரை. ஓகே திஸ் உனக்கு ஒரு 1 மார்க்ல இருக்கு. ஓகே ஒரு 1 மார்க்ல இருக்கு. இந்த ஒரு ஃபங்கஸ் தான் என்ன பண்ணுது, இந்த டிசீஸை வந்து காஸ் பண்ணுது. ஸோ இந்த ஃபங்கஸோட பேர் என்ன, ஜிபரெல்லா ஃபியூஜிகோரை. ஸோ ஜிபரெல்லா ஃபியூஜிகோரைனா அந்த ஃபங்கஸ்ல இருந்து பார்த்தப்பதான் தெரிஞ்சிச்சு the active substance in that fungi was nothing but gibberellic acid. என்னது, ஜிபரெல்லிக் ஆசிட். புரியுதா? போல்ட்டிங் வரும் இதுல. போல்ட்டிங்னா என்ன சொல்லுங்க சாஹிஷ்ணு? பேம்பூ மேம். நீங்க கரும்பு மட்டும் இல்ல, சுகர் கேன், பேம்பூலலாம் நீங்க என்ன பார்க்கலாம், இந்த இன்டர்நோட் ரீஜன்ஸ்லாம் நம்ம நல்லா கிளியரா பார்க்கலாம். வெரி குட் முகேஷ், சாஹிஷ்ணு. சரியா? ஸோ இது பிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஜிபரலின் என்ன. ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி இன்டர்நோட் எலாங்கேஷன். ஓகே எலாங்கேஷன் ஆஃப் இன்டர்நோட், கார்ன் அண்ட் பீனா என்னது, பட்டாணி, கார்ன் என்ன, சோளம். ஓகே elongation of internode is promoted by நம்மளோட ஜிபரலின் பிளான்ட் ஹார்மோன். ட்ரீட்மெண்ட் ஆஃப் ரோசெட் பிளான்ட்ஸ். ரோசெட் பிளான்ட்ஸ்னா என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கேபேஜ்லாம் பார்த்தனா, என்னது முட்டைகோஸ்லாம் பார்த்தனா பெரிய பெரிய ஹைட்டான செடியாலாம் வராது. ஓகே பெரிய பெரிய ஹைட்டான செடியாலாம் வராது, குட்டி ஸ்டெம் தான் இருக்கும். அதை சுற்றி உனக்கு நிறைய லீவ்ஸோ இல்லைனா ஃப்ளவர்ஸோ வந்து வர ஆரம்பிக்கும். ஓகே ஸோ ஸ்டெம் வில் பி வெரி வெரி ஷார்ட். ஓகே ரோசெட் பிளான்ட்ஸ்லாம் ஷார்ட் பிளான்ட்ஸ் வித் லாட் ஆஃப் லீவ்ஸ் அண்ட் ஃப்ளவர் ஸ்ட்ரக்சர்ஸ். அதான் நம்ம ரோசெட் பிளான்ட்ஸ்னு சொல்லுவோம். இந்த ரோசெட் பிளான்ட்ஸ்க்கு நீ ஜிபரலின் இன்டியூஸ் பண்ணா ஷூட் வந்து எலாங்கேட் ஆகும். ஓகே ஃபாலோட் பை ஃப்ளவரிங். திஸ் இஸ் கால்ட் as bolting. ஓகே ஸோ உனக்கு ஒரு புக் பேக்ல இருக்கு பசங்களா. ஸோ வாட் டு யூ மீன் பை bolting? ரோஸ்லெட் பிளான்ட்ஸ் இல்லடா சாயிஷ்ணு, ரோசெட் பிளான்ட்ஸ். என்னது, ரோசெட் பிளான்ட்ஸ். கிளியரா? ஓகே ஓகே இந்த ரோசெட் பிளான்ட்ஸ்ல நீ என்ன பண்ற, நம்மளோட ஜிபரலினை நீ வந்து இன்டியூஸ் பண்ண அப்படின்னா ஷூட் வந்து எலாங்கேட் ஆகி உனக்கு ஃப்ளவரிங் ஆக ஆரம்பிக்கும். திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் as bolting. ஜிபரலின் ப்ரோமோட் ப்ரொடக்ஷன் ஆஃப் மேல் ஃப்ளவர்ஸ். அதாவது மோனிஷியஸ் பிளான்ட்ஸ்னா எல்லா பிளான்ட்ஸ்லயுமே வந்து ஒரே செடியிலேயே வந்து உனக்கு மேல் ஃப்ளவர்ஸும் வராது, ஃபீமேல் ஃப்ளவர்ஸும் வராது இல்லையா. சில பிளான்ட்ஸ்ல வந்து உனக்கு என்னது மேல் ஃப்ளவர்ஸ் மட்டும் வரும் அண்ட் சில பிளான்ட்ஸ்ல உனக்கு ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் மட்டும் வரும் இல்லையா. ஸோ மோனிஷியஸ் பிளான்ட்ஸ்னா என்ன,
Okay, what do you mean by monoecious plants? அப்படின்னு பார்த்தனா உனக்கு monoecious plantsல உனக்கு male and female flower என்னது both male and female flowers உனக்கு same plantல இருக்கும். அதான் நம்ம என்ன சொல்லுவோம் monoecious plants னு சொல்லுவோம். கிளியரா? கிளியரா பசங்களா? ஓகே, சோ இந்த மாதிரி ஒரே பிளான்ட்ல உனக்கு both male and female reproductive structures வருதுன்னா அதான் நம்ம monoecious plant னு சொல்லுவோம். அதுல உனக்கு gibberellins induce பண்றதுனால தான் gibberellins இருக்கிறதுனால தான் it promotes the production of male flowers. மிஷன் வாட்டர் இருடா, நம்ம இன்னும் இந்த 2 ஹார்மோனை முடிச்சதுக்கு அப்புறம் 5:45 தாண்டா ஆகுது முகேஷ், இன்னும் ஒரு 5 to 10 minutesல நான் இதை முடிச்சிடுவேன். பிளான்ட் ஹார்மோன்ஸை கத்தம் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் நம்ம மிஷன் வாட்டர் போயிடலாம். எப்படி நம்ம ஐடியா? Okay, so number gibberellins promotes the production of male flowers. And அதே மாதிரி gibberellins break dormancy of potato tubers. நம்மளுக்கு வந்து இந்த பனிக்காலத்துல இந்த குளிர்காலத்துலலாம் வந்து தூங்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? so we call that as dormant period. யூசுவலா இந்த பனிக்காலத்துல வந்து அவ்வளோ அனிமல்ஸ்லாம் வந்து வெளியில வராது. okay, we call that period as dormant period, inactive period னு சொல்லுவோம். okay, so இந்த மாதிரி inactive period உனக்கு பிளான்ட்ஸ்லயுமே சில நேரங்கள்ல இருக்கும். அந்த dormancy-ய பிரேக் பண்ற ஒரு ஹார்மோன் என்னன்னு பார்த்தனா நம்மளோட gibberellin தான். so gibberellins break the dormancy of potato tubers. ஓகே, பொட்டேட்டோ டியூபர்ஸ்ல இருந்து சில நேரத்தில் உனக்கு புது ஸ்ட்ரக்சர்ஸ் வரப்போகுதுன்னா ஐஸ்லாம் வந்து அதுலேருந்து வர ஆரம்பிக்கும். அந்த ஐஸ் தான் வந்து இட் வில் கிவ் நியூ யங் ஒன்ஸ். ஓகே, அந்த டார்மன்சி பீரியட், அந்த இன்ஆக்டிவ் பீரியடை பிரேக் பண்ணுறது நம்மளோட ஜிபரலின்ஸ். அண்ட் அதே மாதிரி நம்ம ஆக்சின்ஸ் என்ன பண்ணும், இந்த பார்த்தனோகார்பியை இன்டியூஸ் பண்ணணும்னு சொன்னியா? பார்த்தனோகார்பினா என்ன? சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன் இல்லையா? ஃபர்டிலைசேஷன் ஆனாதான் உனக்கு சீட்ஸ் ஃபார்ம் ஆகும், ஃப்ரூட்ஸ் ஃபார்ம் ஆகும் நம்மளுக்கு தெரியும். பட் அப்படி இல்லாம நம்ம ஃபர்டிலைசேஷன் இல்லாம சீட்லெஸ் ஃப்ரூட்ஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம் பை இன்டியூசிங் ஆக்சின் அண்ட் ஆல்சோ ஜிபரலின். ஸோ இதுவுமே என்ன பண்ணும், பார்த்தனோகார்பியை இன்டியூஸ் பண்ணும். புரியுதா? டெவலப்மெண்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன். எக்ஸாம்பிள் பசங்களா வெரி இம்பார்ட்டன்ட், டொமேட்டோ, வாட்டர்மெலன். ஓகே, ஸோ வாட் ஆர் த டிஃபரெண்ட் 5 பாயிண்ட் என்ன? இதுல என்னது? elongation of internode elongation. பசங்களா இந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோ. internode elongation. next என்ன? parthenocarpy. next என்ன? bolting. male flowers production of male flowers. and next break dormancy. அப்பா இருங்க. okay, so these are the physiological effects of gibberellin. பசங்களா இது உனக்கு லாங் ஆன்சர்ல இருக்கு. 5 பாயிண்ட் வெரி ஈஸி. 5 பாயிண்ட் இட்ஸ் வெரி ஈஸி. இதுவரையும் கிளியர் ஆனவங்க இப்ப எஸ் மேம் கிளியர்னு போடுங்க பார்க்கலாம். சாஹிஷ்ணு, நம்மளோட முகேஷ். எஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஹார்மோன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட அபிசிசிக் ஆசிட். என்னது? அபிசிசிக் ஆசிட். ஓகே, அபிசிசிக் ஆசிட் ABA நம்ம ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லுவோம். இவ்வளோ நேரம் நம்ம ஆக்சின், சைட்டோகைனின், ஜிபரலின் இது மூணுமே growth ஹார்மோன்ஸ். அது இந்த 3 ஹார்மோன்ஸ் என்ன பண்ணும்? growth வந்து ப்ரொமோட் பண்ணும். நம்ம ஆக்சின் வந்து அந்த ஸ்டெம் ரூட் எலாங்கேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட சைட்டோகைனின் செல் டிவிஷன், அதுவும் ஒரு டைப் ஆஃப் growth தான். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்த்த நம்ம ஜிபரலின் இன்டர்னோட் எலாங்கேஷன். ஸோ அதுவுமே என்னது? நம்மளோட growth ஹார்மோன் தான். மூணுமே வந்து growth வந்து ப்ரொமோட் பண்ணுச்சு. ஸோ those 3 are called as growth hormone. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற அடுத்த ஹார்மோன் இது என்னது? these are growth inhibiting hormone. இது வந்து growth ப்ரொமோட் பண்ணாது, இது growth வந்து inhibit பண்ணும், ஸ்டாப் பண்ணும். சரியா? ஸோ அபிசிசிக் ஆசிட் இஸ் a growth inhibitor. என்னது? இதுவும் growth inhibitor தான். இதுக்கப்புறம் பார்க்க போறதும் inhibitor தான். ஓகே, இது என்ன பண்ணும்? it regulates abscission and dormancy. ஓகே, abscission என்ன பசங்களா? what do you mean by abscission? சொல்லுங்க பார்க்கலாம். what do you mean by abscission? எனக்கு அது கரெக்டான ஆன்சர் வேணும். abscission என்ன?
ஓகே ஒன்றும் இல்லை, அப்சிஷன்னா உனக்கு யூஸ்வலாக இந்த செடியிலேருந்து வயசானதுக்கு அப்புறம் செனசன்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகும், இந்த ஹெல்த்தி பிளான்ட் கொஞ்சம் நேரம் கழிச்சு செனசன்ஸ் அண்டர்கோ பண்ணும், அதாவது வயசாகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த செடியிலேருந்து இந்த இலை வந்து உதிர்ந்துரும். ஓகே அந்த உதிர்றது தான் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம அப்சிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே அப்சிஷன் ஆசிட் இல்லடா. ஓகே apposition is a process of wilting of leaves னு சொல்லுவோம். Okay, this hormone is also called stress hormone. Very good Lakshmi, very good. So நம்ம பார்க்கலாம். Okay, இது வந்து growth promote பண்ணாது, growth stop பண்ணும். So it is a growth inhibitor which regulates apposition and dormancy. Okay, இது என்ன பண்ணும், it increases tolerance of plants to various kinds of stress. ஓகே மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ், ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளோட பிளான்ஸ்க்கு வந்து வரும் இல்லையா. ஸோ நிறைய ஸ்ட்ரெஸ்னா மென்டல் ஸ்ட்ரெஸ் இல்லை, ஐ எம் சேயிங் அபவுட் த ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ். ஓகே ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நம்மளோட பிளான்ஸோட டாலரன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது என்னது, நம்மளோட அப்சிசிக் ஆசிட். ஸோ அதனால நம்ம என்ன சொல்கிறோம், இந்த ஹார்மோனை we call it as stress hormone. We call it as stress hormone. இது எங்கே வந்து இருக்குன்னு பார்த்தோன்னா chloroplast of plants. பிளான்ட்ஸ் இல்ல உனக்கு குளோரோபிளாஸ்ட்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் பாத்தியா, the natural detachment of parts of a plant. very good முகேஷ். ஓகே பழுத்த பழம் அதே மாதிரி நல்லா வந்து வயசான எல்லாம் கீழே உதிரும் இல்லையா, அந்த ப்ராசஸ் தான் நம்ம அப்சிஷன் சொல்லுவோம். சரியா? ஓ நீங்க சாகிஷ்ணுவா, சரி என்னடா நீ திடீர்னு வேற அக்கௌண்ட்ல இருந்து வந்தல, அதனால நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஓகே சோ எஸ் பசங்களா, நம்மளோட அப்சிசிக் ஆசிட் உனக்கு எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பிளான்ட்ஸ்ல உனக்கு குளோரோபிளாஸ்ட்ல இருக்கும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? ஓகே சோ நம்மளோட எஃபெக்ட்ஸ் ஆஃப் நம்மளோட அப்சிசிக் ஆசிட் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகே பசங்களா, இது உனக்கு क्वेश्चनல இருக்கு, புக் பேக்ல இருக்கு. 2 physiological activities of abscisic acid and which hormone is known as stress hormone of plant. ரெண்டுத்துக்குமே ஆன்சர் என்னது, நம்மளோட ஜிபரலிக் அப்சிசிக் ஆசிட் and இதோட physiological effects என்ன. அம்மா கிட்ட போன் இருக்கா? ஓகேடா பசங்களா, ஐ எம் வெரி அப்ரிஷியேட்டிங் யூ. ஓகே ஸோ என்ன நம்மளோட அப்சிசிக் ஆசிடோட வேலை அப்படின்னு பார்த்தோன்னா, இட் ப்ரொமோட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் அப்சிஷன். அப்சிஷன்னா என்ன, இந்த லீவ்ஸு அப்புறம் பழுத்த பழம் இதெல்லாம் என்ன ஆகும், நம்ம செடியிலேருந்து தானா வந்து கீழே விழும். அந்த ப்ராசஸ் தான் நம்ம அப்சிஷன் சொல்லுவோம். ஓகே அதே மாதிரி டியூரிங் வாட்டர் ஸ்ட்ரெஸ் அண்ட் ட்ராட் கண்டிஷன் ஏபிஏ காசஸ் டொமேட்டல் க்ளோஷா. ஓகே ஸோ சில நேரத்தில் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நிறைய ஸ்ட்ரெஸ்லாம் வரும் அப்படின்னு நான் வந்து சொன்னேன் இல்லையா. அதாவது அதுல ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து வாட்டர் ஸ்ட்ரெஸ், அதாவது இந்த ட்ராட் கண்டிஷன்ல பஞ்சம் இருக்கிற கண்டிஷன்ல மழையே இல்லாத டைம்ல என்னது, நம்மளோட செடி வந்து ரொம்ப கஷ்டப்படும். செடியில இருக்கிற தண்ணி வெளில போயிடுச்சுன்னா அவ்வளவுதான், செடி வந்து காலி ஆயிடும். அந்த டைம்ல ஸ்டொமேட்டோ ஓப்பன்ல இருந்தா உள்ள இருக்கிற தண்ணிலாம் வெளில போயிடும்ல. ஸோ ஸ்டொமேட்டோவை க்ளோஸ் பண்ணி வைக்கணும். ஓகே அப்படின்ற ஒரு முக்கியமான வேலையை பண்றது யாரு, நம்மளோட அப்சிசிக் ஆசிட். ஸோ டியூரிங் திஸ் வாட்டர் ஸ்ட்ரெஸ் அண்ட் ட்ராட் கண்டிஷன் இந்த ஸ்டொமேட்டோ ஓப்பனா இருந்தா ஸ்டொமேட்டோல தண்ணிலாம் வெளில போயிடும். ஸோ இந்த ஸ்டொமேட்டோ க்ளோஸ்டா இருக்கணும். ஸோ இந்த க்ளோஷர் ஆஃப் ஸ்டொமேட்டோவை யாரு வந்து ஆக்டிவேட் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட அப்சிசிக் ஆசிட். அண்ட் இட் ப்ரொமோட்ஸ் செனசன்ஸ். செனசன்ஸ்னா என்ன, ஏஜிங் ஆஃப் பிளான்ட். ஓகே லாஸ் ஆஃப் குளோரோஃபில். ஓகே ஒரு செடியில இருந்து அந்த இலை வந்து உனக்கு கீழே விழுதுன்னா அந்த செடியில இருந்து உனக்கு குளோரோஃபில் எல்லாமே கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆனாதான் அது வந்து என்ன ஆகும், அது வந்து கீழே வந்து விழும். ஓகே ஸோ இந்த ஏபி என்ன பண்ணும், இந்த செனசன்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணும். ஸோ அந்த செடி அந்த இலை வந்து கீழே உதிர போகுது, வயசாயிடுச்சு அப்படின்னா அதில் இருக்கிற குளோரோஃபில்லாம் இட் வில் பி லாஸ்ட். ஓகே இட் வில் பி மைக்ரேட்டட் டு டிஃப்ரெண்ட் யங்கர் பிளான்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட். சரியா? ஹலோ விக்கி, குட் ஈவினிங். குட் ஈவினிங், ரொம்ப நாள் கழிச்சு வரீங்க. எஸ் அண்ட் அதே மாதிரி ஏபி இன்டியூசஸ் பட் டார்மன்சி. ஓகே ஏபி இருந்துச்சுன்னா இந்த ஏபி அப்சிசிக் ஆசிட் வந்து இட் இன்டியூசஸ் பட் டார்மன்சி. பட்னா என்ன, மொட்டு. ஓகே பட் டார்மன்சி மொட்டு டுவர்ட்ஸ் அப்ரோச் ஆஃப் வின்டர் இன் ட்ரீஸ் லைக் பிட்ச். ஓகே ஸோ யூஸ்வலா குட் ஈவினிங் நிமிஷா, எப்படி இருக்கீங்க நிமிஷா? எஸ் பசங்களா, ஸோ நம்மளோட பட் டார்மன்சி அப்படின்னா இந்த மாதிரி வின்டர் சீசன்ல யூஸ்வலா செடிங்க வந்து அவ்வளோலாம் வந்து பூக்காது, பட் ஸ்டேஜ்லேயே இருக்கும். ஓகே தட் வில் பி இந்த டார்மன்ட் ஸ்டேஜ் ஆர் இன்ஆக்டிவ் ஸ்டேஜ். அந்த பட் டார்மன்சியை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நம்ம ஏபிஏ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா. அதே மாதிரி இட் இஸ் அ பவர்ஃபுல் இன்ஹிபிட்டர் ஆஃப் லேட்ரல் பட் க்ரோத்.
ஓகே, இது என்ன பண்ணும், லேட்ரல் பட்ஸ் எதுவும் வளராம இது வந்து இன்ஹிபிட் பண்ணும், ஸ்டாப் பண்ணும். புரியுதா? ஸோ லேட்ரல் பட்டை வளர்றத தடுக்கிறதுமே நம்மளோட அப்சிசிக் ஆசிட் தான். புரியுதா? கிளியரா? எஸ் பசங்களா, குட் ஈவினிங், குட் ஈவினிங். So what are the different physiological effects of abscisic acid? First one is abscission. First one is abscission. Okay, first point. Second one is stomatal closure during water stress and drought condition. And அதே மாதிரி promotes senescence in leaves by causing the loss of chlorophyll. And அதுக்கப்புறம் என்னடா, bud dormancy induce பண்ணும் winter seasonல. அதுக்கப்புறம் என்ன, நம்மளோட lateral bud growth வராம, lateral buds வராம ஸ்டாப் பண்ணும், இன்ஹிபிட் பண்ணும். 5 பாயிண்ட் வந்துச்சா? 5 பாயிண்ட் வந்துச்சா? ஸோ எந்த இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், எந்த ஹார்மோன்ஸ் வந்து lateral buds-அ வளர விடாம தடுக்கும் அப்படின்னு கேட்டா நீ என்னென்ன ஹார்மோன்ஸ் எழுதுவ, எந்தெந்த பிளான்ட் ஹார்மோன்ஸ் எழுதுவ சொல்லுங்க பார்க்கலாம். கமாண்டா பசங்களா, எந்தெந்த பிளான்ட் ஹார்மோன்ஸ் lateral buds-அ வந்து வராம தடுக்கக்கூடிய ஹார்மோன்ஸின் பெயர்களை சொல்லுங்க அப்படின்னா நீ என்னென்ன ஹார்மோன்ஸை சொல்லுவ? எஸ் சொல்லுங்க. நிமிஷா, சாஹிஷ்ணு, முகேஷ், வஜய், ஜிபர்லின், ஆக்சின். வெரி குட். ஆக்சின், அப்சிசிக் ஆசிட், வேற என்ன? ஸோ இது ஆக்சினோட பிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ். இது எபிக்கல் டாமினன்ஸ் இல்லையா? இதுவுமே இட் ப்ரிவென்ட்ஸ் ஆக்சினோ என்ன பண்ணும், ஆக்சினோ இட் ப்ரிவென்ட்ஸ் லேட்டரல் பட்ஸ் ஃபார்மேஷன் கோ இல்லையா? ஸோ ஆக்சின், வேற என்ன, அப்சிசிக் ஆசிட், ஆக்சின், அப்சிசிக் ஆசிட், அவ்வளவுதானா? ஏன்னா நம்மளோட cytokinin will promote lateral growth, promote lateral buds growth. So cytokinin எழுதக்கூடாது. ஆக்சின் உனக்கு lateral buds growth இன்ஹிபிட் பண்ணும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம பார்த்தது நம்மளோட அப்சிசிக் ஆசிட். ஓகே, நம்மளோட அப்சிசிக் ஆசிட். ஓகே, ஸோ லேட்ரல் பட்ஸ் growth இன்ஹிபிட் பண்ற ரெண்டு ஹார்மோன் என்ன கேட்டாங்கன்னா நம்ம சாயிஷ்ணு சொன்ன மாதிரி ஆக்சின் அண்ட் அப்சிசிக் ஆசிட். சரியா? சைட்டோகைனின், ஜிபரலின் இல்ல, சைட்டோகைனும் இல்ல. சைட்டோகைனின்ல நம்ம அதை பத்தி சொல்லவே இல்லை. சைட்டோகைனின் இட் ப்ரமோட்ஸ் லேட்ரல் பட்ஸ் growth. ஓகே, சரியா? ஸோ நெக்ஸ்ட் கடைசி பிளான்ட் ஹார்மோன் என்ன, நம்மளோட எத்திலின். Okay, ethylene, it is also a growth inhibitor. So growth inhibitor ஹார்மோன்ல உனக்கு ரெண்டு தான், ABA and ethylene. ABA and ethylene மட்டும் தான் உனக்கு growth இன்ஹிபிட் பண்ணும். Okay, it is a gaseous plant hormone. ethylene மட்டும் தான் என்னது gaseous plant hormone. மத்தது எல்லாமே உனக்கு liquid தான், பட் ethylene மட்டும் உனக்கு gaseous plant hormone. Okay, so யூசுவலா ஒரு பழம் வந்து பழுக்குது அப்படின்னா it is because of ethylene hormone. ஓகே, ஸோ ஒரு காயில இருந்து பழம் ஆகுது, பழம் நல்லா பழுக்குது அப்படின்னா it is because of the hormone called as ethylene. Okay, so ethylene promotes the maturation and ripening of fruits. Okay, maximum synthesis of ethylene occurs during ripening of fruits like apples, bananas and melons. Okay, ஸோ எத்திலின் எப்போ வந்து நிறைய ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்தோன்னா ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அப்போ தான் எத்திலின் வந்து நிறைய ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன, ப்ரொமோட்ஸ் த ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ். ஓகே, நல்லா ஃப்ரூட்ஸ் வந்து பழுக்கிறதுக்கு நம்மளோட எத்திலின் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இட் இன்ஹிபிட்ஸ் த எலாங்கேஷன் ஆஃப் ஸ்டெம் அண்ட் ரூட். என்னது, ஆக்சின் வந்து உனக்கு ஸ்டெம் அண்ட் ரூட் எலாங்கேஷனை ப்ரொமோட் பண்ணும், ஆனால் நம்ம எத்திலின் வந்து இன்ஹிபிட் பண்ணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆக்சின் ஸ்டெம் அண்ட் ரூட் எலாங்கேட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், பட் எத்திலின் வந்து அதை இன்ஹிபிட் பண்ணும், ஸ்டாப் பண்ணும். அதே மாதிரி எத்திலின் ஹேஸ்டன்ஸ் தி செனசென்ஸ். ஹேஸ்டன்ஸ்னா என்ன, இன்டியூசர்ஸ் ஆர் ப்ரோமோட்ஸ்னு அர்த்தம். ஓகே, ஹேஸ்டன்ஸ்னா ப்ரொடியூசர்ஸ் ஆர் ப்ரோமோட்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, ethylene promotes the senescence of leaves. ஓகே, இதுவுமே வந்து செடி வந்து ஏஜிங் ப்ராசஸை நடக்க வைக்கிறதுக்கு இது வந்து ப்ரோமோட் பண்ணும். கிளியரா? அண்ட் எத்திலின் ஸ்டிமுலேட்ஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் அப்சிஷன் ஜோன்.
ஆக்சின் நம்ம என்ன பார்த்தோம்? ஆக்சினா எந்த ஹார்மோன் வந்து உனக்கு இந்த அப்சிஷன் லேயர் ஃபார்ம் ஆகாம தடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அந்த ஹார்மோன் நம்ம பத்தி படிச்சோம். ஆனா இந்த எத்திலீன் வந்து என்ன பண்ணும்? இந்த அப்சிஷன் ஜோனை வந்து இட் வில் பி inducing the formation of abscission zone. ஏன்னா இது வந்து senescence ப்ரோமோட் பண்ணுது, அதாவது நம்ம லீவ்ஸ் வயசாகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். எத்திலீன் பிரேக்ஸ் த டார்மன்சி ஆஃப் பட்ஸ். ஓகே, இப்போதான் நம்ம என்ன படிச்சோம்? பட் டார்மன்சியை ப்ரமோட் பண்ற ஹார்மோன் என்னது? நம்மளோட ஏபி அப்சிசிக் ஆசிட். ஆனா பட் டார்மன்சியை ஸ்டாப் பண்ற ஹார்மோன் என்னது? நம்மளோட எத்திலின். ஓகே, கிளியரா? சோ எத்திலினோட வேலை என்ன? ஃபர்ஸ்ட் ஒன் ripening of fruits. Next, inhibits the elongation of stem and root. Next, astens fastens the senescence and the promotion of abscission zone. Next, stop bud dormancy. Clear? பசங்களா clear போடுங்க, chatல ஒரு ஃபயரை தட்டி விடுங்க. So பாருங்க, name the gaseous plant hormone ethylene. Describe its 3 different actions. So 3 functions உனக்கு ஞாபகம் வச்சுக்கணும். 3 functions நீ ஞாபகம் வச்சுக்கணும். கிளியரா? ஏதாவது ஒரு ரைப்பனிங் உனக்கு நல்லா ஞாபகம் வரும். inhibits the elongation of stem and root, அதுவும் நல்லா ஞாபகம் வரும். and senescence வந்து ப்ரோமோட் பண்ணும், அதுவும் உனக்கு ஞாபகம் வரும். and formation of abscission zone breaks the bud dormancy. ஓகே, எல்லாத்துலயுமே உனக்கு 5 பாயிண்ட் நான் கொடுத்திருக்கேன். அந்த 5 கீவேர்ட்ஸ் நீ ஞாபகம் வச்சுக்கிட்டாவே போதும், நீ சூப்பரா வந்து எக்ஸாம்ல எழுதிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. what will you do to prevent leaf fall and fruit drop in plants? இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். can anyone answer this question? support your answer with reason. அதாவது ஒரு செடியில இருந்து அந்த லீஃபோ ஃப்ரூட்ஸோ வந்து பிரான்ச்ல இருந்து தானாவே விழும். that is called as senescence. abscission இல்லையா? senescence நடந்தா, அதாவது அந்த லீஃப்கோ செடிக்கோ வந்து வயசானா, அந்த ஃப்ரூட்ஸ்க்கோ வயசானா தானாவே அந்த செடியில இருந்து அந்த லீஃபோ ஃப்ரூட்டோ வந்து கீழே விழும். that is called as abscission. இந்த அப்சிஷனை ஸ்டாப் பண்றதுக்கு என்ன நீ பண்ணுவ அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ அந்த ஸ்டாப் பண்றதுக்கு, அந்த அப்சிஷனை ஸ்டாப் பண்றதுக்கு நான் ஒரு ஹார்மோனை இன்ஜெக்ட் பண்ணனா எனக்கு அது என்ன ஆகும்? அப்சிஷன் வந்து ஸ்டாப் ஆயிடும். ஸோ நான் எந்த ஹார்மோனை இன்ஜெக்ட் பண்ணலாம்? எஸ், கம் ஆன். கண்டிப்பா எத்திலின் கிடையாது, பிகாஸ் இட் ப்ரோமோட்ஸ் செனசன்ஸ். அண்ட் அதே மாதிரி நம்மளோட அப்சிசிக் ஆசிடும் கிடையாது, பிகாஸ் தட் ஆல்சோ ப்ரோமோட்ஸ் செனசன்ஸ். சாஹிஷ், நோ. டேய், நான் என்ன கேக்குறேன்டா, செனசன்ஸ் நடந்து உனக்கு அப்சிஷன் நடக்க போகுது. அந்த செடியில இருந்து, பிரான்ச்ல இருந்து உனக்கு இலை வந்து கீழே விழ போகுது. அதை நீ ஸ்டாப் பண்ணணும்னா நீ இந்த ஹார்மோனை இன்ஜெக்ட் பண்ணணும் பிளான்ட்ல. அப்சிசிக் ஆசிட் எத்திலினும் ப்ரோமோட் பண்ணும்டா அந்த அப்சிஷனை. எது ஸ்டாப் பண்ணும்? எது ஸ்டாப் பண்ணும்? delays the process of aging. எது? நம்மளோட சைட்டோகைனின். நம்மளோட சைட்டோகைனின். why? கிளியரா? இது உன்னோட புக் பேக் क्वेश्चनல இருக்கு. வெரி குட் சாஹிஷ்ணு, வெரி குட், வெரி குட். இப்போ ஐ திங்க் எல்லாருக்கும் கிளியர்னு நினைக்கிறேன். ஓகே, வெரி குட். ஸோ சைட்டோகைனின் ஆர் நம்மளோட ஆக்சின். ஓகே, ஸோ அதுக்கு ஆன்சர் என்ன? நம்மளோட சைட்டோகைனின் ஆர் ஆக்சின் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ பாருங்க, நம்ம இப்பயே நம்ம புக் பேக் வந்து முடிச்சுட்டே இருக்கோம். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன? ஆக்சின் ஆர் சைட்டோகைனின். கிளியரா? ஸோ ஒரு குட்டி பிரேக் வேணுமா? அனிமல் ஹார்மோன்ஸ் போறதுக்கு முன்னாடி, ஹியூமன் ஹார்மோன்ஸ் போறதுக்கு முன்னாடி. டு வி நீட் அ பிரேக்? டு வி நீட் அ பிரேக்? பிரேக் வேணும்னா எஸ் மேம்னு போடுங்க. ஒரு குட்டி நோ மேம். முகேஷ் கேட்டாங்க பிரேக் வேணும்னு சொல்லிட்டு. சோ அப்ப கண்டினியூ பண்ணலாமா? கேம்ஸா? ஹார்மோன் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். நோவா? சரி, ஓகேடா. சரி, அப்ப நான் வந்து நீங்களே பிரேக் எப்ப வேணும்னு கேளுங்க. மனிஷ், சில பேர் வந்து வேணும்னு கேக்குறீங்க, சில பேர் வேணும்னு கேக்குறாங்க. ரிடில் வேணுமா? சரி சரி, ஆனா இன்னைக்கு உனக்கு நான் பிளான் பண்ணல, ஏன்னா நான் சீக்கிரமா முடிக்கணும்னு சொல்லிட்டு. I didn't plan for the riddle.
சரி, நீங்க எனக்கு ஏதாச்சும் ரிடில் கேக்குறீங்களா? இருங்க உங்களுக்காக. சரி, ஒரு மிஷன் வாட்டர் அட்லீஸ்ட் நம்ம பண்ணிடலாம். ஓகே, அட்லீஸ்ட் வில் ஹாவ் அ மிஷன் வாட்டர். எஸ், தண்ணி குடிச்சிட்டு வாங்க. I'll come with a riddle. I'll come with a riddle. Yes. ஓகே, ஸோ உங்களுக்காக நான் ஒரு ரிடல் எடுத்துருவேன். ஐ லாஸ்ட் ஒன் ரிடல். ஓகே, ஸோ சொல்லுங்க மனிஷ், சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒன்று கேட்கட்டா? ஐ கேன் ஃப்ளை பட் ஐ டோன்ட் ஹாவ் விங்ஸ். ஐ கேன் cry பட் ஐ டோன்ட் ஹாவ் ஐஸ். Who am I? எஸ், சொல்லுங்க பார்க்கலாம். ஐ கேன் cry, no eyes. I can fly, no wings. Who am I? யாரு நானு? Yes. நீங்க 400 இருங்க. ஓகே, ஸோ பசங்களா, சிபிஎஸ்சிக்கு நம்ம இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. பட் சிபிஎஸ்சிக்கு ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். சரியா? பேப்பர் எப்படிடா அழுவோம்? நிமிஷா, நோ. ஐ கேன் ஃப்ளை பட் ஐ டோன்ட் ஹாவ் விங்ஸ். ஐ கேன் cry பட் ஐ டோன்ட் ஹாவ் ஐஸ். என்ன ரிடில்? என்னது இது? ஓ சூப்பர், வெரி நைஸ். என்னது? நம்மளோட கிளவுட்ஸ். பறக்குமா ஆனா விங்ஸ் இருக்கா? இல்ல. அழுவுமா? மழை பெய்யும்ல ஆனா அது கண்ணு இல்ல. ஓகே, ஸோ கிளவுட்ஸ் இஸ் த ரைட் ஆன்சர். நம்ம சாயிஷ்னு ஏதோ ஒரு ரிடில் கேட்டிருக்கீங்க. நீங்க 400 ரூபாய்க்கு 2 திங்ஸை வாங்கி 300க்கு சிரிக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு எவ்வளவு நஷ்டமா? புரியலையே. டேய் சாஹிஷ்னும் கொஞ்சம் கிளியரா போடுடா, அப்பதான் எனக்கு புரியும். எஸ், I'll come with another riddle. ஓகே, நெக்ஸ்ட் கேக்கட்டா? Shall I ask one riddle? Yes, நிமிஷா சொல்லுங்க. I can run but can't walk. Fan கரெக்டா? I can run. Fan வந்து ரன் ஆகாது. I can run but can't walk. சைக்கிளா? கரெக்டா? சாரி, நீங்க 400 ரூபாய்க்கு 2 திங்ஸை வாங்கி 300க்கு செல் பண்ணீங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளோ நஷ்டம்? 400 ரூபாய்க்கு வாங்கி 300க்கு செல் பண்றேன்னா 400 ரூபாய்க்கு 2 திங்ஸ் வாங்கி
2 திங்ஸ் வாங்குறேனா, அதான் 300 ரூபாய்க்கு 2 திங்ஸையும் சேர்த்து நானும் 300 ரூபாய்க்கு தான் நான் வந்து விற்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து 100 rupees லாஸ், ரைட்டா? இன்னும் இத்தனை ரிடல்ஸ் வச்சிருக்கீங்க எல்லாரும். நோ மேம். அப்போ என்னடா ஆன்சரு? ஐ கேன் ரன் பட் கான்ட் வாக். இட் இஸ் நாட் அ சைக்கிள். சைக்கிள் ஆன்சர் இல்லையா? A person went to a bakery with passport. Why? Nose. I can run. Oh, running nose. Okay. Nose, running nose. Nice, nice, nice. Nice, Manish. சரி, நிமிஷா அது வந்து a person went to a bakery with passport. பாஸ்போர்ட்டா? எதுக்கு பர்சன் வந்து பேக்கரிக்கு பாஸ்போர்ட் ஓட்ட போயிருக்கான்? ஏன்? ஓ, பிளெயின் கேக் வாங்குறதுக்கா? நைஸ், நைஸ் ரிடில். டு கெட் பாஸ்தா. ஓகே, நெக்ஸ்ட். என்கிட்ட 400 ரூபாய் ஒரு பொருளை வாங்கி 300 ரூபாய்க்கு விற்கிறேன் என்று சொல்றான். அப்ப அவனுக்கு நஷ்டமா லாபமா? நஷ்டம் என்றால் எப்படி? ஏன்னா 400 ரூபாய்க்கு வாங்குறான், அதை அவன் 300 ரூபாய்க்கு செல் பண்றான். அப்ப 100 rupees லாஸ் தானே? தெரியலையே, சாஹிஷ்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் என்ன? முகேஷ், ஐ ஹாவ் சிட்டிஸ் பட் நோ ஹவுசஸ். ஐ ஹாவ் மவுண்டெயின்ஸ் பட் நோ ட்ரீஸ். ஐ ஹாவ் வாட்டர் பட் நோ ஃபிஷ். வாட் ஆம் ஐ? மேப். கரெக்டா? கரெக்ட். ஃபார்வர்ட் ஐ ஆம் ஹெவி பட் பேக்வர்ட் ஐ ஆம் நாட். தெரியலையே. ஃபார்வர்ட் ஐ ஆம் ஹெவி, பேக்வர்ட் ஐ ஆம் நாட். நோ ஐடியா. நோ லாபம்னா 100 ரூபாய்க்கு. முகேஷ்க்கு கரெக்டாக சொல்லிட்டேன், பட் சாஹிஷ்னுக்கு என்ன ஆன்சர் சொல்ல முடியலையே. அண்ட் மனிஷ், எனக்கு அதுக்கும் ஆன்சர் தெரியல. ஓகே, ஸோ நான் ஒரு ரிடில் கேட்குறேன், இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஐ எம் பிகர் தேன் அன் எலிஃபென்ட் பட் லைட்டர் தேன் அ ஃபெதர். ஹூ ஆம் ஐ? ஐ எம் பிகர் தேன் அ எலிஃபென்ட் பட் லைட்டர் தேன் அ ஃபெதர். எலிஃபெண்டை விட நான் பெருசா இருப்பேன், ஆனா ஃபெதரை விட நான் லைட்டா இருப்பேன். டன்னா? அப்பா சமடா மனிஷ். ஃபார்வர்ட் ஐ எம் ஹெவி, டன்னு படிக்கிறப்ப TON ஹெவி, பேக்வர்ட்ல NOT நாட்டா. சோ நைஸ், சோ நைஸ். செம்மையா நீங்க யோசிக்க மாட்டீங்க, பட் நைஸ் ரிடில்ஸ். ஓகே, ஸோ நான் கேட்ட கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். சே நான் ரூபாய்க்கு ஃபாஸ்ட் இட் பிகம்ஸ். டேய் சாயிஷ்ணு, எங்க இருந்து வரீங்க? 400 ரூபாய்க்கு 400 ரூபாய். ஃபாஸ்டா சொன்னா 400 ரூபாயா? ஓகே ஓகே, அப்ப நம்ம வந்து 400 ரூபாய்க்கு வாங்கல, அவன் 100 ரூபாய்க்கு வாங்கி 300க்கு தான் செல் பண்ணிருக்கா. ஸோ 200 rupees ப்ராஃபிட், லாஸ் இல்லை. டே எப்படிடா இவ்வளோ முக்கையா கண்டுபிடிக்கிறீங்க? முகேஷ், ஹேர் பலூனா? ஏர் பலூன் இல்லை. நான் என்ன சொன்னேன்? ஐ எம் பிக்கர் தேன் அன் எலிஃபென்ட். எலிஃபென்ட்டை விட பெருசு, லைட்டர் தேன் அ ஃபெதர். வெரி குட் நிமிஷா. எங்க இருந்துடா? ஓகே, அந்த எலிஃபென்ட்டோட ஷேடோ. அந்த எலிஃபென்ட்டோட ஷேடோ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ எஸ் பசங்களா, வில் கோ ஃபார் த நெக்ஸ்ட் கான்செப்ட். ஸோ நம்ம இங்க வந்துடலாம். ஸோ ஐ திங்க் பிளான்ட் ஹார்மோன்ஸ் எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? பிளான்ட் ஹார்மோன்ஸ் எல்லாருக்கும் சூப்பரா புரிஞ்சுச்சுன்னா சாட்ல எஸ் ஃபயரை தட்டி விடுங்க. வில் கோ ஃபார் த நெக்ஸ்ட் கான்செப்ட். ஓகே, அடுத்தது போயிடலாமா? ஸோ எஸ், இப்பதான் இந்த கொஸ்டின் இருக்குல்ல, அந்த எக்ஸோக்ரைன் அண்ட் எண்டோக்ரைனுக்கு உள்ள டிஃபரன்ஸ், அந்த கொஸ்டினுக்கு திஸ் இஸ் த ஆன்சர். நான் ஆல்ரெடி உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், பட் அகெயின் எக்ஸோக்ரைன்ல உனக்கு டக்ஸ் இருக்கும், எண்டோக்ரைன்ல உனக்கு டக்லெஸ் கிளாண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸோக்ரைன் பார்த்தோன்னா பான்க்ரியாஸ். பான்க்ரியாஸ் வந்து உனக்கு எக்ஸோக்ரைனாவும் இருக்கும், எண்டோக்ரைனாவும் இருக்கும். ஓகே, பான்க்ரியாஸ் எக்ஸோக்ரைனா எப்படி வந்து ஆக்ட் ஆகுமா பார்த்தோன்னா, பான்க்ரியாஸ் வந்து இட் வில் செக்ரீட் சம் செக்ரீஷன்ஸ். அது எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்? டைஜஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது இட் வில் பி டிரான்ஸ்போர்ட்டட் த்ரூ த டக்ட்.
பட் ஆனா pancreas சில செக்ரீஷன்ஸா ஹார்மோன்ஸா வந்து செக்ரேட் பண்ணும். அது வந்து it will be transported or it will be transported to the target organ in the blood. Okay, so by in the form of hormones by releasing into the blood. Duct na enna pipe mari correct da. Water tank la irundhu unakku நம்ம டாப்புக்கு தண்ணி எப்படி வருது? பைப் மூலமா வருது. அதே மாதிரி ஒரு கிளாண்ட்ல இருந்து டார்கெட் ஆர்கனுக்கு ஒரு பைப் மாதிரி இந்த டக்ட் வந்து வேலை செய்யும். அந்த மாதிரி டக்ட் இருந்துச்சுன்னா அந்த கிளாண்ட்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? எக்ஸோக்ரைன் கிளாண்ட்னு சொல்லுவோம். டக்ட் இல்லனா we call those as endocrine gland. கிளியரா? வெரி நைஸ் டா பசங்களா. So exocrine and endocrine are two types of glands. Endocrine glands are found in different regions of the body. These are ductless glands. ஏன்னா இதுல வந்து உனக்கு ஹார்மோன் செக்ரீட் பண்ணும். அதோட செக்ரீஷன்ஸ் என்ன? ஹார்மோன்ஸ் which are produced in very minute quantities. Okay, these secretions diffuse into the blood. என்னது? இந்த ஹார்மோன்ஸ் வந்து bloodல வந்து ரிலீஸ் ஆகிடும் and they are carried to the distant part of the body. They act on specific organs which are referred to as target organs. Very important. Electricity lesson took ma'am. I want to say it. இன்னும் electricity எடுக்கல அரவிந்த். Next weekல நம்ம revision series start பண்ணிடுவோம். What will you say a eagle who is sick? Sickle. கரெக்டா? ஷோ என்னடா நானும் அந்த மாதிரி யோசிப்பேன். கரெக்டாக ஆன்சர் பண்ணனா? எலக்ட்ரிசிட்டி லெசன் நான் உனக்கு நெக்ஸ்ட் வீக்ல ரிவிஷன் சீரீஸ்ல நான் வந்து கவர் பண்ணிடுறேன் அரவிந்த். ஓகே அரவிந்த், ஆனால் நீங்கள் வந்து நம்ம செஷன்ஸ்லாம் பசங்களாம் அட்டன் பண்ணவே இல்லையா? அச்சோ தெரிலையே மனிஷ், தெரிலடா. ஈகிள் சிக் வந்து சிக்கிள் அப்படின்னு நான் நினைச்சேன். இல்லையா? வாட் இஸ் த ரைட் ஆன்சர்? ஓகே, ஸோ எஸ் பசங்களா. ஸோ நம்மளோட கிளாண்டில் இருந்து அதோட செக்ரீஷன்ஸ் உனக்கு பைப் மூலமா டிரான்ஸ்ஃபர் ஆகுது, அதாவது டக்ட் மூலமா டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம எக்ஸோக்ரைன் கிளாண்டுன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? நம்ம எக்ஸோக்ரைன் கிளாண்டுன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ தேர் இஸ் டக்ட். இதுவே கிளாண்டும் டார்கெட் ஆர்கனும் ரொம்ப தூரமா இருக்கு. என்னது? கிளாண்டும் டார்கெட் ஆர்கனும் ரொம்ப தூரமா இருக்கு, வெரி ஃபார். ஆனா இங்க டார்கெட் ஆர்கன் இஸ் நியர். ஓகே, கிளாண்டும் டார்கெட் ஆர்கனும் ரொம்ப தூரமா இருக்கு. ஸோ இங்க எந்த ஒரு டக்டும் இல்ல ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஓகே, ஸோ செக்ரீஷன்ஸ், அதோட செக்ரீஷன்ஸ் என்ன? நம்மளோட ஹார்மோன்ஸ் அதோட செக்ரீஷன்ஸ். ஸோ ஹார்மோன்ஸ் அது என்ன பண்ணும்? பிளட்ல வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுடும். இந்த பிளட் வந்து உனக்கு அந்த டார்கெட் ஆர்கனை ரீச் பண்ணும். ஓகே, கிளியர் பசங்களா? ஸோ வாட் ஆர் த டிஃபரன்சஸ் பிட்வீன் எக்ஸோக்ரைன் அண்ட் எண்டோக்ரைன்? இல்லீகலா? சம மனிஷ். எஸ், ஈகிள் who is sick is called as illegal. டேய் எங்க இருந்துடா வரீங்க? நம்ம பசங்க வந்து ஆனால் பயங்கரமா இருக்கீங்க, நல்லா தரமா சூப்பராக தான் யோசிக்கிறீங்க. இனிமேல் நான் வரேன் பாருங்க, உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நான் சூப்பராக உனக்கு ரிடல்ஸ் எடுத்துட்டு வரேன். ஓகே, ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த நெக்ஸ்ட் செஷன். கேன் யூ எக்ஸ்பிளைன் அகெயின்? எஸ் நிமிஷா, உங்களுக்காக நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ பசங்களா புரியாதவங்க இன்னொன்று தடவை நல்லா கவனிங்க. ஓகே, இப்போ வாட்டர்ல இருந்து உன் கிச்சன்ல, பாத்ரூம்ல, அதே மாதிரி சில இடங்கள்ல உனக்கு டேப் இருக்கு. இந்த வாட்டர் டேங்க்ல இருந்து உனக்கு டேப்புக்கு தண்ணி வரணும்னா எப்படி வருது? பைப் கனெக்ஷன்ஸ் மூலமா வருது. ஸோ எக்ஸோக்ரைன் கிளாண்ட் தான் இந்த பைப். எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ல உனக்கு பைப் கனெக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ ஒரு கிளாண்ட்ல இருந்து உனக்கு அந்த டார்கெட் ஆர்கனுக்கு அதோட செக்ரீஷன்ஸ் போய் ரீச் ஆகணும் அப்படின்னா பைப் மூலமா ரீச் ஆகும். டக்ட் மூலமா ரீச் ஆகுது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? எக்ஸோக்ரைன் கிளாண்டுன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த கிளாண்டுக்கும் இந்த டார்கெட் ஆர்கனுக்கும் நடுவில் there is a connection that is called as duct. அந்த டக்ட் மூலமா இந்த செக்ரீஷன்ஸ் வந்து கிளாண்ட்ல இருந்து டார்கெட் ஆர்கனுக்கு ரீச் ஆகுது. புரியுதா நிமிஷா? இப்ப வந்து இந்த கிளாண்டுக்கும் இந்த டார்கெட் ஆர்கனும் ரொம்ப தூரமா இருக்குன்னா அவ்வளோ பெரிய டக்ஸ் வந்து நடுவில் வந்து போட முடியாது. ஓகே, ஸோ சில அந்த டார்கெட் ஆர்கன் ஒரு உன்னோட ஹியூமன் பாடியில போக பைப் கனெக்ஷன்ஸ்லாம் டக்ட்லாம் போக கூட முடியாத ஒரு இடத்துல இருக்கு, ரொம்ப தூரமா இருக்கு அப்படின்னா உனக்கு இந்த டக்ஸ் வந்து ரீச் ஆகுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நம்ம பிளட் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ரீச் ஆகும்.
ஸோ இந்த கிளாண்டுக்கும் இந்த டார்கெட் ஆர்கனுக்கும் நடுவில் எந்த ஒரு டக்ஸ் கனெக்ஷனும் இல்லை. ரேதர் இந்த கிளாண்ட்ல இருந்து வர செக்ரீஷன்ஸ் உனக்கு டக்ட் மூலமா டிரான்ஸ்ஃபர் ஆகாது. ரேதர் இந்த செக்ரீஷன்ஸ் உனக்கு பிளட்ல வந்து ரிலீஸ் ஆயிடும். இந்த பிளட் வந்து என்ன பண்ணும், இந்த செக்ரீஷன்ஸை இந்த ஹார்மோன்ஸை அந்த டார்கெட் ஆர்கனுக்கு எடுத்துட்டு போய் சேர்த்துரும். கிளியரா பசங்களா? கிளியர்னா சாட்ல எஸ் மேம்னு போடுங்க பார்க்கலாம். கிளியர் மேம்னு போடுங்க பார்க்கலாம். எஸ், அவ்வளவுதான்டா எக்ஸோக்ரைன் அண்ட் எண்டோக்ரைனுக்கு உண்டான வித்தியாசம். ஓகே, எக்ஸோக்ரைனுக்கு யூ கேன் ரைட் ஒன் எக்ஸாம்பிள் pancreatic juices. pancreatic juice வந்து it is secreted by pancreas. அது எக்ஸோக்ரைன் கிளாண்டும் கூட எண்டோக்ரைன் கிளாண்டும் கூட. ஓகே, pancreasல சில ஹார்மோன் செக்ரேட் ஆகும். those are endocrine in nature. சில secretions which are helpful for digestion அதெல்லாம் வந்து exocrine in nature. Okay, so the branch of biology which deals with the study of endocrine glands is called as endocrinology. ஓகே, ஸோ பசங்களா இப்போ வந்து எல்லாரும் ஃபோக்கஸ்டாக இருங்க, ஃபோக்கஸ் மோடுக்கு வந்துருங்க. ஏன்னா நம்ம இப்போ பார்க்க போகிற கான்செப்ட்ஸ் வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ் ஆர் ஸ்பெசிஃபிக் டக்ட்ஸ் டு கேரி தே செக்ரீஷன். எக்ஸாம்பிள்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸோக்ரைன் எண்டோக்ரைனுக்கு டிஃபரன்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் உனக்கு புக் பேக் கொஸ்டின் லாங் ஆன்சர்ல இருக்கு. ஸோ ப்ளீஸ் மேக் அ நோட் ஆஃப் இட். எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ்ல தேர் ஆர் டிஃபரண்ட் கிளாண்ட்ஸ். எத்தனை? 1 2 3 4 5 6 7 glands, endocrine glands. Pituitary gland is also known. இருடா சஹிஷ்ணு, இன்னும் நம்ம போல. ஓகே, இன்னும் நம்ம அதுக்குள்ள போல. ஓகே, so first endocrine glands என்னென்ன glands அப்படி நம்ம இப்ப பார்க்கலாம். பார்த்துடலாமா? எஸ். ஸோ எத்தனை கிளான்ஸ் இருக்கு? 7 கிளான்ஸ் இருக்கு. எத்தனை கிளான்ஸ் இருக்கு உனக்கு? 7 கிளான்ஸ் இருக்கு. இதை வந்து நீ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு குட்டி ட்ரிக். GPAT PPT அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. GPAT PPT அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ். ஸோ GPAT PPT. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா this is G for gonads, P for pituitary, A for adrenal, T for thyroid, P for parathyroid, and another P for pancreas, and this is for thymus gland. Clear? Yes பசங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னது? pituitary gland. என்னது? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னது? pituitary gland. ஓகே, pituitary gland இதை நம்ம ஹைப்போஃபைசிஸ்னு சொல்லுவோம். என்னது? இது பி ஷேப்ல இருக்கும், பட்டாணி ஷேப்ல இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ பிட்யூட்டரி கிளாண்ட் எந்த ஷேப்ல இருக்கும் பாருங்க. எங்க இருக்குன்னு பார்த்தோன்னா நம்மளோட மிட் பிரெயினுக்கு கீழே, எங்க? பேஸ் ஆஃப் த மிட் பிரெயின் அட்டாச்டு டு த ஹைப்போதலாமஸ். என்னது? ஹைப்போதலாமஸோட அட்டாச் ஆயிருக்கும். மிட் பிரெயினுக்கு கீழே ஹைப்போதலாமஸோட அட்டாச் ஆயிருக்கிற இந்த கிளாண்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? we call it as pituitary gland. ஓகே, அதை எலாங்கேட் பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்க. இதான் ஹைப்போதலாமஸ். ஹைப்போதலாமஸோட கனெக்ட் ஆகி உனக்கு இந்த ரெண்டு பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்கு. பிட்யூட்டரி கிளாண்ட் உனக்கு ரெண்டு டிவிஷன்ஸா இருக்கும். திஸ் இஸ் ஆன்டீரியர் பிட்யூட்டரி, ரெண்டு லோப்ஸா இருக்கும். திஸ் இஸ் ஒன் லோப் அண்ட் திஸ் இஸ் ஒன் லோப். ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர். ஆன்டீரியர்னா முன்னாடி, போஸ்டீரியர்னா பின்னாடி. ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. பிட்யூட்டரி கிளாண்டை நம்ம ஹைப்போஃபைசிஸ்னு சொல்லுவோம். ஸோ ஹைப்போஃபைசிஸ் இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் உனக்கு ரெண்டு லோபா இருக்கும். எத்தனை லோபு? ரெண்டு லோப்ஸ், 2 lobes, anterior pituitary lobe and posterior pituitary lobe. புரியுதா? ஸோ anterior lobe நம்ம என்ன சொல்லுவோம்? adenohypophysis and posterior lobe neurohypophysis சொல்லுவோம். ஓகே, intermediate lobe உனக்கு ஹியூமன்ஸ்ல இல்ல. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிட்யூட்டரி கிளாண்ட் உனக்கு எங்க இருக்கு? attached to hypothalamus. பசங்களா என் கூட இதெல்லாம் நோட் பண்ணீங்க. பக்கத்துல உன் புக்ல நீயும் என்ன மாதிரி சேர்ந்து எழுது. attached to hypothalamus. எத்தனை லோப்ஸ் இருக்கு? 2 lobes இருக்கு. ஓகே, 2 lobes இருக்கு. anterior pituitary lobe and posterior pituitary lobe. anterior pituitary lobe என்ன சொல்லுவ? adenohypophysis.
and posterior pituitary lobe நீ neurohypophysis அப்படின்னு சொல்லுவேன். கிளியரா? இப்ப clear adenohypophysis and neurohypophysis, very important. Okay, so pituitary gland forms a major endocrine gland. என்னது இந்த pituitary glandல secrete பண்ற ஹார்மோன்ஸ், இந்த ஹார்மோன்ஸ் என்ன பண்ணும், மற்ற endocrine glandsல இருக்கிற ஹார்மோன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும். புரியுதா? அதாவது எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ்னு நிறைய இருக்கு, அதுல ஒரு கிளாண்ட் தான் நம்ம பிட்யூட்டரி கிளாண்ட். ஆனா இந்த பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருக்கிற வர செக்ரீஷன்ஸ் வந்து மற்ற எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணும், கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இது மாஸ்டர். ஓகே, ஸோ திஸ் இஸ் த மாஸ்டர் கிளாண்ட்னு நம்ம சொல்லுவோம். ஏன் இந்த மாஸ்டர் கிளாண்ட்னு சொல்றோம்? பட் இட் ரெகுலேட்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் அதர் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ். இட் இஸ் கால்ட் as மாஸ்டர் கிளாண்ட். சரியா? மாஸ்டர் கிளாண்ட் சொல்லுவோம். So hormone secreted by the anterior lobe of pituitary. What are the hormones secreted by pituitary gland? அதான் நம்ம படிக்க போறோம், அதான் நம்ம பார்க்க போறோம். Okay, the hormone secreted by anterior pituitary, growth hormone, thyroid stimulating hormone, adrenocorticotropic hormone, gonadotrophic hormone, prolactin. என்ன மேம் எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கிறது? நான் உனக்கு ட்ரிக் எடுத்துட்டு வந்திருக்கேன், டோன்ட் வரி. ஜிபேட் பிபிடி மொத்தம் என்னென்ன எண்டோக்ரைன் கிளாண்ட் இருக்கு அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஓகே, ஸோ த ஆன்டீரியர் பிட்யூட்டரி is composed of different types of cell and secrete hormones which stimulate the production of hormones by other endocrine glands. சரியா? so நம்ம pituitary gland நம்ம master gland னு சொல்லுவோம், அது ஓகே. இப்போ anterior pituitary ல உனக்கு என்னென்ன ஹார்மோன்ஸ் இருக்கு? growth hormone, thyroid hormone, adrenocorticotropic hormone, gonadotropic hormone, prolactin. இது நீ எப்படி GTA கேம் விளையாடுவீங்களா? GTA ஓட ஃபுல் ஃபார்ம் என்னடா? ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, I don't know exactly, but உங்களுக்கு அந்த வீடியோ கேம் தெரியும். So GTA GP ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னது? first one is growth hormone, next thyroid stimulating hormone, next adrenocorticotropic hormone, next G வந்து gonadotropic hormone, அதுல உனக்கு follicle stimulating hormone and luteinizing hormone ரெண்டு இருக்கு. next prolactin. புரியுதா? கிளியரா? So these are the hormones secreted by என்னது? hormone secreted by anterior pituitary. Anterior pituitary என்ன ஹார்மோன்? GTA GP. இங்க நம்ம சொல்றேன், இங்க vasopressin and oxytocin னு வரும், அத பத்தி படிக்கலாம். ஓகே, சோ கடகடன்னு நம்ம பார்க்கணும். ஓகே, so இது first என்னது? நம்மளோட growth hormone. ஓகே, growth hormone என்னென்ன ப்ரோமோட் பண்ணும் அப்படின்னு பார்த்தனா, development and enlargement of all tissues. ஓகே, so பசங்களா பாயிண்ட்ஸை நோட் பண்ணுங்க, this is very important. என்னென்ன ப்ரோமோட் பண்ணும்? growth hormone promotes the development and enlargement of tissues. next என்ன? stimulates the growth of muscles, cartilage and long bones. இதுதான் the functions of growth hormone. okay, growth hormone என்னது? enlargement of tissues, growth of muscles, cartilage. okay, and it controls the cell metabolism. okay, suppose இந்த growth hormone உனக்கு ஒழுங்கா secrete ஆகல அப்படினா என்ன ஆகும்? growth hormone na cell enlargement, cell metabolism and growth of muscles க்கு helpful ஆ இருக்கு. suppose இந்த growth hormone உனக்கு ஒழுங்கா secrete ஆகலனா சில diseases உனக்கு வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா நம்மளோட dwarfism. சில பேர் வந்து ரொம்ப வந்து சின்னதா இருக்காங்கல்ல. வாட் இஸ் செல் மெட்டபாலிசம்னா செல்லுல நடக்கிற நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் சேர்த்து. மெட்டபாலிசம்னா டோட்டல் ஃபங்க்ஷன்ஸ் ஹேப்பனிங் இன் யோர் செல் ஆர் பாடி, அதான் நம்ம என்ன சொல்லுவோம்? மெட்டபாலிசம்னு சொல்லுவோம். சரியா? சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து இட் வில் ப்ரொடியூஸ் சம்திங் அண்ட் சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து சில ப்ராசஸ் இட் வில் like stop something or it will end something. இந்த மாதிரி இந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் அண்ட் ஸ்டாப்பிங் ப்ராசஸ் எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம என்ன சொல்லுவோம்? மெட்டபாலிசம்னு சொல்லுவோம். கிளியரா?
ஸோ growth ஹார்மோன் உனக்கு ஒழுங்கா செக்ரீட் ஆகலைன்னா டுவார்ஃபிசம், சில பேர்லாம் வந்து ரொம்ப ஹைட்டாக இல்லாமல் நார்மல் ஹைட் இல்லாமல் ரொம்ப குள்ளமாக இருப்பாங்க, இல்லை குள்ள மனிதர்கள்லாம் சொல்லுவோம்ல. ஸோ அவங்கள பார்த்து கிண்டல் பண்ணக்கூடாது. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க குள்ளமாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா பிகாஸ் ஆஃப் த டிக்ரீஸ்டு செக்ரீஷன் ஆஃப் growth ஹார்மோன். எனது growth ஹார்மோன் ரொம்ப கம்மியாக செக்ரீட் ஆயிருக்கு. ஓகே, the characteristic features are stunted growth, delayed skeletal formation and mental disability. சரியா? dwarfism என்னது? எதனால? growth ஹார்மோன் ரொம்ப கம்மியா செக்ரீட் ஆகுறதுனால. stunted growth, delayed skeletal formation and mental disability. These are the characteristic features. growth stunted ஆ இருக்கும், skeletal formation ரொம்ப delayed ஆ ஃபார்ம் ஆகும், mental disability. next என்னன்னு பார்த்தோம்னா next disease என்ன? gigantism. சில பேர்லாம் ரொம்ப ஹைட்டா இருப்பாங்க, ரொம்ப ஹைட்டா இருப்பாங்க. சில பேர்லாம் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டே வச்சிருப்பாங்க growth ஹார்மோன். அதாவது அவங்களுக்கு growth ஹார்மோன் நிறைய, வெரி குட் நிமிஷா, growth ஹார்மோன் நிறைய செக்ரீட் ஆச்சுன்னா, ஓவர் செக்ரீஷன் ஆச்சுன்னா இவங்க ரொம்ப ஹைட்டா இருப்பாங்க. ஓவர் செக்ரீஷன் ஆஃப் growth ஹார்மோன் leads to gigantism. It is characterized by overall growth of all body tissues and organs. Okay, so normal height விட இவங்கலாம் பயங்கர ஹைட்டா இருப்பாங்க. சரியா? I think it is clear. அடுத்தது என்னன்னு பார்த்தோன்னா acromegaly. இதுவுமே ஒரு டிசீஸ். இதுவுமே excess secretion of growth hormone நடக்கிறதுனால அடல்ட்ல என்ன ஆகும்? It leads to abnormal enlargement of head, face, hands and feet. என்னது? சில பேருக்கு தலை ரொம்ப பெருசா இருக்கும், சில பேருக்கு கை ரொம்ப பெருசா இருக்கும், சில பேருக்கு வந்து ஹேண்ட்ஸ் ரொம்ப பெருசா இருக்கும், ஃபீட் ரொம்ப பெருசா இருக்கும். ஓகே, நார்மலா இந்த ப்ரொபோர்ஷன்ல இருக்கிறத விட சில பேருக்கு இந்த மாதிரி சில பார்ட்ஸ் ஆஃப் தேர் பாடி வந்து ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? ஆக்ரோமெகாலின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ growth ஹார்மோன் உனக்கு ஒழுங்கா செக்ரீட் ஆகல. ஹலோ ஜெகன், குட் ஈவினிங், எப்படி இருக்கீங்க ஜெகன்? வெரி குட். அண்ட் பசங்களாம் நிறைய பேர் நம்ம செஷனுக்கு லைக் போடாம இருக்கீங்க. கண்டிப்பா அந்த லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க, அப்பதான் வந்து எனக்கு தெரியும் நீங்க வந்து கவனிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ பசங்களா இன்னைக்கு நான் ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன், டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகே, 7 o'clock முடிக்கிறது தான் நம்மளோட எய்ம். பார்க்கலாம். சரியா? ஸோ என்னென்ன 3 டிசீசஸ் growth ஹார்மோன் ஒழுங்கா செக்ரீட் ஆகலன்னா, ரொம்ப லோவா செக்ரீட் ஆச்சுன்னா dwarfism, ரொம்ப செக்ரீட் ஆச்சுன்னா gigantism, சில நேரத்தில் எக்ஸஸ் செக்ரீஷன்னால acromegaly கூட உனக்கு வர சான்ஸ் இருக்கு. புரியுதா? ஸோ growth ஹார்மோன் பார்த்தாச்சு. அடுத்த ஹார்மோன் என்ன? நம்மளோட தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஓகே, growth ஹார்மோன் கிளியர்னா சாட்ல ஒரு ஃபயர் தட்டி விடுங்க பார்க்கலாம். growth ஹார்மோன் புரிஞ்சுச்சுன்னா சாட்ல ஒரு ஃபயர் தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் நான் சொன்னல, நம்மளோட பிட்யூட்டரி கிளாண்ட் இஸ் a மாஸ்டர் கிளாண்ட் இல்லையா? ஸோ இது என்ன பண்ணுது? நம்ம தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து தைராய்டு கிளாண்டை கண்ட்ரோல் பண்ணும். என்னது? it controls the growth of thyroid gland. புரியுதா? நான் மாஸ்டர் கிளாண்ட் ஏன் சொல்ல வரேன்னு புரியுதா? இந்த தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இன்னொரு எண்டோக்ரைன் கிளாண்டான நம்மளோட தைராய்டு கிளாண்டே என்ன பண்ணுது? கண்ட்ரோல் பண்ணுது. ஓகே, it controls the growth of thyroid gland, coordinates its activities and hormone secretion. ஸோ தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்னா தைராய்டு கிளாண்டை கண்ட்ரோல் பண்றது தான் அதோட வேலை. கிளியரா? ஓகே, ஸோ இப்போ நம்ம ஜிடிஏல ஜிடி முடிச்சாச்சு. அடுத்தது என்னது? ஏ என்னது? அட்ரினோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோன், ஏசிடிஹெச்னு சொல்லுவோம். இந்த ஹார்மோனோட வேலை என்ன? இந்த ஹார்மோனோட வேலை என்ன பசங்களா? இட் ஸ்டிமுலேட்ஸ் அகெயின், இதுவும் மாஸ்டர் கிளாண்ட், நம்ம பிட்யூட்டரி கிளாண்ட்ல ஒரு ஹார்மோன் தான் நம்ம அட்ரினோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோன். இது இன்னொரு கிளாண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணோம்னு சொன்னேன். ஸோ நம்ம ஏசிடிஹெச் எதை கண்ட்ரோல் பண்ணுது? இட் ஸ்டிமுலேட்ஸ் த அட்ரினல் கிளாண்ட்ல இருக்கிற அட்ரினல் கார்டெக்ஸை இது வந்து என்ன பண்ணுது? இது வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இன் விச் பாயிண்ட் தைராய்டு கிளாண்ட் இஸ் பிரசன்ட்? இந்த ரீஜன்ல, உன்னோட நெக் ரீஜன்ல தைராய்டு கிளாண்ட் இருக்கும். இந்த வின் பைப் இருக்கு பாத்தியா? நான் அதை பத்தி தைராய்டு கிளாண்ட் படிக்கிறப்ப நான் சொல்றேன், நிமிஷம் கவலைப்படாத. ஓகே, ஸோ எஸ் பசங்களா, ஸோ நம்ம தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் எப்படி வந்து தைராய்டு கிளாண்டை கண்ட்ரோல் பண்ணுச்சோ அதே மாதிரி நம்ம ஏசிடிஹெச் அட்ரினல் கிளாண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஓகே, அட்ரினல் கிளாண்ட்ன்றது இன்னொரு ஒரு எண்டோக்ரைன் கிளாண்ட், அந்த கிளாண்டை கண்ட்ரோல் பண்ணுறது நம்மளோட ஏசிடிஹெச். ஓகே, அண்ட் அதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன் என்ன? இட் இன்ஃப்ளூயன்சஸ் புரோட்டீன் சிந்தசிஸ் இன் த அட்ரினல் கார்டெக்ஸ். புரியுதா? இப்போ ஜிடிஏ ஜிபியில் ஜிடிஏ முடிச்சாச்சு. growth ஹார்மோன், தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அண்ட் நம்மளோட ஏசிடிஹெச் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்மளோட கொனாட்ஸ்.
gonadotropic hormone. Gonads அப்படினா reproductive organs அர்த்தம். Okay, it includes both male reproductive organ and female reproductive organ. பசங்களா கிளியரா புரியுதாடா? நான் சொல்றது புரியுதா? ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம். ஓகே, சோ நம்மளோட gonadotropic hormone, gonadsனா reproductive organs அர்த்தம். சோ நம்மளோட reproductive organsல இருக்கிற functions கண்ட்ரோல் பண்றது தான் நம்மளோட gonadotropic hormoneோட வேலை. சோ gonadotropic hormoneல GTHல உனக்கு ரெண்டு ஹார்மோன்ஸ் இருக்கு, FSH and LH. Follicle stimulating hormone and luteinizing hormone. நம்மளோட follicle stimulating hormone and luteinizing hormone இது எதுக்குன்னு பார்த்தனா for the normal development of gonads. gonadsனா என்ன? நம்மளோட reproductive organs. அதோட டெவலப்மெண்ட்டுக்கு உனக்கு இந்த gonadotropic hormone யூஸ்ஃபுல்லா இருக்கு. அவ்வளவுதான். நான் சொன்ன மாதிரி அந்த GTA, GP ஞாபகம் வச்சுக்கோ. வெரி ஈஸி. growth ஹார்மோன்ல தான் நீ வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும், அந்த டிசீசஸ் ஞாபகம் வச்சுக்கணும், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இருக்கிற ஹார்மோன்ஸ் எல்லாமே அந்த கிளாண்டை கண்ட்ரோல் பண்றது தான். அவ்வளவுதான். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனோட ஃபங்க்ஷன் என்ன, லுட்டினைசிங் ஹார்மோனோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்க்கலாம். ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இது மேல்ல என்ன பண்ணும், ஃபீமேல்ல என்ன பண்ணும்? ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் மேல்ல என்ன பண்ணுன்னு பார்த்தனா ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ்ல என்னது அந்த growth of ovarian follicles. ஓவரியில ovarian follicles இருக்கும். ஓகே, அந்த ovarian follicles உனக்கு ரப்சர் ஆனாதான் ovulation சொல்லுவோம். புரியுதா? ஸோ மேல்ல வந்து நம்மளோட ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த டெஸ்டிஸ்ல it stimulates the germinal epithelium of testis for formation of sperms. இந்த டெஸ்டிஸ்ல அந்த ஜெர்மினல் எபித்தீலியம்ல இருந்து தான் நம்ம ஸ்பெர்ம்ஸ் ஃபார்ம் ஆகும். அது ஸ்டிமுலேட் பண்றது தான் நம்மளோட FSHோட வேலை. ஃபீமேல்ல பார்த்தனா நம்மளோட ஓவேரியன் ஃபாலிக்கல்ஸோட growthக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்மளோட FSH. கிளியரா பசங்களா? FSH உனக்கு மேல்ல என்ன வேலை பார்க்கும்? ஜெர்மினேஷன் ஆஃப் stimulates the germinal epithelium. germinal epitheliumல இருந்து உனக்கு sperms வர ஹெல்ப் ஸ்டிமுலேட் பண்றது நம்மளோட FSH. இதுவே ஃபீமேல்ல பார்த்தனா இப்படி போட்டா ஃபீமேல் சிம்பிள். ஓகேயா? கிளியரா பசங்களா? கிளியர்னு போடுங்க. ஃபீமேல் என்ன ஆகும்? நம்மளோட டெவலப்மெண்ட் ஆஃப் ஓவேரியன் ஃபாலிக்கல்ஸ், இந்த ஓவரிக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது நம்மளோட FSH. ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். புரியுதா? டெவலப்மெண்ட் ஆஃப் ஓவேரியன் ஃபாலிக்கல்ஸ் இன் ஓவரி. ஓகே, இதுவுமே ஒரு gonadotropic ஹார்மோன். இப்போ அடுத்த ஹார்மோன் FSHக்கு அடுத்தது என்னது? நம்மளோட லுட்டினைசிங் ஹார்மோன். இது மேல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா promotes the leading cells of testis to secrete male sex hormone testosterone. ஃபீமேல் என்ன பண்ணும்? ovulation and the development of corpus luteum and production of female sex hormones. நல்லா பாருங்க பசங்களா, இதை நோட் பண்ணி வைங்க. நம்ம லுட்டினைசிங் ஹார்மோன் உனக்கு மேல்ல என்ன பண்ணும், ஃபீமேல்ல என்ன பண்ணும்? லுட்டினைசிங் ஹார்மோன் மேல்ல என்ன பண்ணும்னு பார்த்தனா லீட் அந்த ஸ்டிமுலேட்ஸ் லீடிக் செல்ஸ்னு ஒன்று இருக்கும் நம்மளோட டெஸ்டிஸ்ல to produce male sex hormone என்னது? testosterone. ஓகே, ஃபீமேல்ல பார்த்தனா rupture of ovarian folliclesக்கு இந்த rupture of ovarian follicles அதுதான் நம்ம ஓவியுலேஷன்னு சொல்லுவோம். இந்த ஓவியுலேஷனுக்கு காரணம் யாரு? நம்மளோட லுட்டினைசிங் ஹார்மோன். அண்ட் அதே மாதிரி development of corpus luteum. அந்த ovarian follicle rupture ஆனா we call it as corpus luteum. அதுக்கப்புறம் வர structure we call it as corpus luteum. அதே மாதிரி female hormones like estrogen and progesterone அது ப்ரொடக்ஷனுக்கு நம்மளோட லுட்டினைசிங் ஹார்மோன் தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கிளியரா? எஸ் பசங்களா, கிளியரா? இது மட்டும் கொஞ்சம்
கன்ஃபியூசிங்காக இருக்கும்னு எனக்கு தெரியும், ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் நீ வந்து நான் கொடுக்குற நோட்ஸ் நீ படி. ஃபிசிக்ஸ் வாலா ஆப் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் உனக்கு இந்த நோட்ஸ்லாம் வந்து அப்லோட் ஆகிடும். எய்தர் பை டுடே நைட் ஆர் மார்னிங் உனக்கு வந்து அப்லோட் ஆகிடும். நான் இந்த பிடிஎஃப்ல இந்த மாதிரி நோட் பண்ணது எல்லாத்தையுமே நீ பார்த்து நீ படிச்சனா உனக்கு நல்லா மண்டையில் ஏறிடும். ஓகே, இப்போ நம்மளோட ஜிடிஏ ஜிபியில் ஜியும் முடிஞ்சிருச்சு. இப்போ கடைசியா என்னது, நம்மளோட ப்ரோலாக்டின். ப்ரோலாக்டின் இஸ் நத்திங். லாக்டின் அப்படின்னா என்னது, லாக்டின் அப்படின்னாவே உனக்கு பால் தான் ஞாபகம் வரணும். ஓகே, ஸோ யூஸ்வலா பிரெக்னன்சிக்கு அப்புறம் நம்மளோட அம்மா வந்து குழந்தைங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, பிரஸ்ட் ஃபீட் பண்ணுவாங்களா, பால் கொடுப்பாங்களா. ஸோ இந்த secretion of milk is induced by this prolactin hormone. ஓகே, இதை நம்ம என்ன சொல்லுவோம், லாக்டோஜீனிக் ஹார்மோன் சொல்லுவோம். இது என்ன சொல்லுவோம், லாக்டோஜீனிக் ஹார்மோன் சொல்லுவோம். இந்த ஹார்மோன் என்ன பண்ணும், மெமரி கிளான்ஸோட டெவலப்மெண்ட்டுக்கு, பிரெக்னன்சி அப்போ மெமரி கிளான்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கும் அண்ட் அதே மாதிரி ப்ரொடக்ஷன் ஆஃப் மில்க் ஆஃப்டர் சைல்டு பர்த்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன ஹார்மோன், இட் இன்டியூசஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் மில்க் இன் மெமரி கிளாண்ட். That is nothing but நம்மளோட prolactin. கிளியராடா பசங்களா? I think growth hormone is completely clear. growth hormone என்ற பாருங்க, anterior pituitary glandல secrete பண்ற hormones everything is clear-ஆ? anterior pituitary gland இப்போ வெறும் நம்ம anterior தான் பார்த்திருக்கோம். இன்னும் posterior pituitary gland secrete பண்ற hormones பத்தி நம்ம படிக்கல. நிமிஷா, சாஹிஷ்னு தான் சொல்லியிருக்கீங்க. முகேஷ், வர்ஷாலாம் எங்க போனீங்க? எஸ். ஸோ இப்போ போஸ்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட், அதுக்கு முன்னாடி மெலட்டோனினும் ஒரு ஹார்மோன் இருக்கு. இட் இஸ் ப்ரொடியூஸ் பை பீனியல் கிளாண்ட். இது உனக்கு என்னது, இட் இஸ் ஜஸ்ட் அ மோர் டு நோ. இட் இஸ் நோன் அஸ் டைம் மெசேஞ்சர். இதான் என்ன பண்ணும், உன்னோட பாடிக்கு இதான் நைட் டைம், இதான் வந்து மார்னிங் டைம்னு சொல்ற ஹார்மோன் தான் நம்ம மெலட்டோனின். எஸ் வர்ஷா வந்துட்டீங்க. நம்ம முகேஷை காணோம், நம்ம மனிஷை காணோம். என்னாச்சு, இருக்கீங்களா? ஓகே, ஸோ இந்த மெலட்டோனின் ஹார்மோன் பீனியல் கிளாண்ட் வந்து உனக்கு செக்ரேட் பண்ணும். இதுதான் இந்த சன்லைட் லைட் எக்ஸ்போஸ் பண்ணுறதை, நம்ம பாடியில் எக்ஸ்போஸ் ஆகிறத வச்சு ஓகே டே டைம் நைட் டைம்னு சொல்லிட்டு நம்ம தூக்கம் இன்டியூஸ் பண்ணுற ஒரு ஹார்மோனாக நம்ம மெலட்டோனின்னு சொல்லலாம். ஓகே, எஸ் பசங்களா. இப்போ நம்ம போஸ்டீரியர் லோப், இவ்வளோ நேரம் நம்ம பிட்யூட்டரி கிளாண்டில் இருக்கிற ஆன்டீரியர் லோப் ப்ரொடியூஸ் பண்ணுற ஹார்மோன்ஸ் தான் நம்ம படிச்சுட்டு இருந்தோம். இவன் நம்மளோட போஸ்டீரியர் லோப் நியூரோஹைபோஃபைசஸ் செக்ரீட் பண்ற ஹார்மோன்ஸை பத்தி நம்ம படிக்க போறோம். பசங்களா இது உனக்கு புக் பேக் क्वेश्चनல இருக்கு. Please make a note of it. The hormones secreted by the posterior pituitary are vasopressin and oxytocin. Vasopressin நம்ம antidiuretic hormone னு சொல்லுவோம். Okay, so this is a very important question. Long answerல இருக்கு. So நல்லா கவனிங்க. Vasopressin or antidiuretic hormone and next one is oxytocin. Okay, vasopressin இந்த ஹார்மோன் எதுக்கு யூஸ் ஆகும், also called as ADH. In kidney tubules it increases reabsorption of water. கிட்னில வந்து டிபியூல்ஸ்ல உனக்கு வாட்டர் ரிலீஸ் ஆகும், அயான்ஸ்லாம் வெளியில வரும், உள்ள போகும், இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கு. உனக்கு அந்த கிட்னி டிபியூல்ஸ்ல ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் வந்து பண்ண வைக்கிறது நம்மளோட வாசோப்ரெசின். ஓகே, இட் ரெடியூசஸ் லாஸ் ஆஃப் வாட்டர் த்ரூ யூரின். ஓகே, யூரின் மூலமா நிறைய வாட்டர் வந்து லாஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுனால it will be absorbing the water from the urine when it is passing through the tubules. ஓகே, அதனால தான் இதை நம்ம என்ன சொல்றோம், ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன்னு சொல்றோம். பசங்களா இது உனக்கு இருக்கு, ஸோ நல்லா கவனிங்க. கிளியரா? கிளியரா? சரியா? ஸோ ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஹார்மோன் என்னது, நம்மளோட ஆன்டிடயூரிட்டிக் ஹார்மோன். அதே மாதிரி உனக்கு ஏடிஹெச் ஹார்மோன் இல்லை அப்படின்னா என்னாகும், நம்மளோட யூரின்ல வாட்டர் லாஸ் வில் பி மோர், லாஸ் ஆஃப் வாட்டர் வில் பி மோர். ஸோ நம்மளோட பாடியில் ஏடிஹெச் ஹார்மோன்ன்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். ஏன்னா இல்லைனா வாட்டர் வந்து நம்ம பாடியிலேருந்து ஈஸியாக லாஸ் ஆகிடும். இந்த ஹார்மோன் இருக்கிறதுனால தான் என்ன பண்ணும், அது வந்து வாட்டரை ரீஅப்சார்ப் பண்ணி வச்சுக்கும். ஓகே, ஸோ சப்போஸ் இந்த ஏடிஹெச் ஹார்மோன் உனக்கு இல்லை அப்படின்னா என்னாகும், ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் நடக்காது. அதனால யூரின் அவுட்புட்டில் யூரின்ல உனக்கு நிறைய வாட்டர் வந்து வெளியில போகும். அந்த கண்டிஷனை தான் we call it as polyuria. ஓகே, அடிக்கடி நம்ம வந்து யூரின் போகிற ஃப்ரீக்வன்சி will be more. அடிக்கடி வந்து அவங்களுக்கு வந்து பாத்ரூம் வந்துட்டே இருக்கும். ஓகே, ஸோ திஸ் டிஃபிஷியன்சி டிஸார்டர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், டயாபெட்டிஸ் இன்சிபிடஸ்னு சொல்லுவோம்.
loss of ADH cause diabetes. And Nimisha, நீங்க சொன்னது very good. There are two types of diabetes. Hello Shiny, என்ன ரொம்ப நாள் கழிச்சு வரீங்க? Yes. I am very fine, very fine. Okay? So, in the ADH illa deficiency of ADH causes diabetes insipidus. There are two types of sugar. Diabetes and சொன்னோனே நீ வந்து sugar தான், but there are two types of sugar. Suppose ADH hormone வந்து உனக்கு secrete ஒழுங்கா ஆகலனா, there will be lot of urine output. அதுதான் நம்ம diabetes insipidus னு சொல்லுவோம். பசங்களா, உனக்கு book back questionல ஒன்னு இருக்கு. What are the conditions which occur due to lack of ADH? Lack of ADH அப்படினா, lack of ADH நால you get this disease called as diabetes insipidus. இதுவே insulin வந்து உனக்கு deficient இருந்துச்சுனா, that is different types of diabetes. அது நான் வந்து உனக்கு insulin பத்தி சொல்றப்ப நான் உனக்கு சொல்றேன். Okay? Yes. So how are the conditions different from one another? So இப்போ நம்மளுக்கு lack of ADH, அதாவது நம்மளோட ADH ஒழுங்கா secrete ஆகல அப்படினா urine output will be more. So உனக்கு water loss வந்து அதிகமா இருக்கும். So this condition is called as diabetes insipidus. Okay? So இப்போ நம்ம vasopressin ஓட functions பார்த்தாச்சு. Next நம்ம oxytocin ஓட functions பார்க்க போறோம். This is also another hormone secreted by the posterior pituitary. இல்லையா? அடுத்த ஹார்மோன் என்ன? இந்த oxytocin இது எங்க வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படினு பார்த்தனா, it helps in the contraction of the smooth muscles of uterus at the time of childbirth. குழந்தை பிறக்கறப்ப, okay, குழந்தை பிறக்கறப்ப யூட்ரஸ்ல தான் நம்ம குழந்தை இவ்வளவு நாள் வளர்ந்துட்டு இருந்துச்சு. Okay, but during this time of childbirth, இந்த குழந்தை பிறக்கறப்ப குழந்தையை உள்ள இருந்து வெளியில எடுக்கணும் இல்லையா? சோ அப்ப வந்து என்ன ஆகும், நம்மளோட யூட்ரஸோட மசில்ஸ் வந்து நல்லா வந்து கான்ட்ராக்ட் ஆகும். என்னாகும், யூட்ரஸோட மசில்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகும். எதனால அப்படின்னு பார்த்தனா, நம்மளோட ஆக்சிடோசின் ஹார்மோன் செக்ரீட் ஆகுறதுனால தான். சரியா? கிளியரா? ஓகே. அண்ட் ஆல்சோ ஆக்சிடோசின் helps in the milk ejection from the mammary gland after childbirth. Okay, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் mammary glandல இருந்து பாலும் வந்து ரிலீஸ் ஆகுறதுக்கும் இந்த ஒரு ஹார்மோன் தான் காரணம். Okay, so oxytocin is responsible for this. சரியாடா பசங்களா? சோ பசங்களா, prolactin and oxytocinக்கும் உள்ள வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. prolactin எதுக்கு படிச்சோம்? prolactin is a hormone secreted by the anterior pituitary. அங்க production of milk ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நம்மளோட prolactin ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் எஜெக்ஷன் ஆஃப் மில்க் ஆஃப்டர் சைல்ட் பர்த், இட் இஸ் டியூ டு ஆக்சிடோசின். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உனக்கு மெமரி கிளாண்ட்ஸ்ல இருந்து மில்க் எஜெக்ஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற ஹார்மோன் இஸ் ஆக்சிடோசின். புரியுதா? ஸோ ஆக்சிடோசினோட ஃபங்க்ஷன் என்ன? இந்த கான்ட்ராக்ஷன் ஆஃப் யூட்ரஸ் மசில்ஸ் டியூரிங் த சைல்ட் பர்த் அண்ட் மில்க் எஜெக்ஷன் ஃப்ரம் த மெமரி கிளாண்ட்ஸ். ஓகே, ஐ திங்க் இட் இஸ் கிளியர்டா பசங்களா? I think pituitary gland உனக்கு clearனா chatல ஒரு ஃபயர் போடுங்க பார்க்கலாம். Come on. Cleara? I want some energy from you guys. எங்க எனர்ஜி இல்ல? and நீங்க லைக் போட்டாதான் எனக்கு வந்து எத்தனை பசங்க வந்திருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். Very nice. நிமிஷா, சாஹிஷ்ணு, ஷைனி எங்க ஆளக்கானோ, வர்ஷா, முகேஷ், நோ. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கிளாண்ட் என்னடா பசங்களா? தைராய்டு கிளாண்ட். ஓகே, இப்போ நம்ம தைராய்டு கிளாண்டுக்கு வந்திருக்கோம். ஓகே, தைராய்டு கிளாண்ட். சரிடா, சரி நிமிஷா. ஓகே, சோ தைராய்டு கிளாண்ட்ல அகைன் யூ ஹேவ் டூ லோப்ஸ். தைராய்டு கிளாண்ட்ல அகைன் யூ ஹேவ் டூ லோப்ஸ். ஓகே, சோ தைராய்டு கிளாண்ட் எங்க இருக்கும்னா, திஸ் இஸ் த ட்ரக்கியா. ட்ரக்கியானா வின் பைப். ட்ரக்கியான வின் பைப். அந்த வின் பைப்பை சுற்றி உனக்கு ரெண்டு லோப்ஸ் இருக்கும். அந்த லோபை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? நம்ம தைராய்டு கிளாண்டுன்னு சொல்கிறோம். ஸோ தேர் ஆர் டூ கிளாண்ட்ஸ். ஓகே, தேர் ஆர் டூ கிளாண்ட்ஸ். இங்கே ஒரு கிளாண்டு, இங்கே ஒரு கிளாண்டு இருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் தைராய்டு கிளாண்ட். பசங்களா, எக்ஸாமுக்கு இந்த டயக்ராம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இட் ஹாஸ் டூ டிஸ்டிங்க் லோப்ஸ் லையிங் ஆன் எய்தர் சைட் ஆஃப் த ட்ரக்கியா. ட்ரக்கியாக்கு ரெண்டு சைடில் உனக்கு இந்த ரெண்டு லோப் இருக்கும். இந்த ரெண்டு லோபையும் அட்டாச் பண்ணுற ஸ்ட்ரக்சர் narrow band of tissue. இந்த ரெண்டு லோபையும் என்ன பண்ணும்? கனெக்ட் பண்ணும், அட்டாச் பண்ணும். ஓகே, that
tissue is known as isthmus. Okay, in the trachea, this is the lobe, this is the thyroid gland, this is the thyroid gland, idu oru lobe, idu oru lobe, this is the pipe, trachea pipe. சரியா, இதான் பைப்னா இந்த ரெண்டு லோபையும் கனெக்ட் பண்ற அந்த நடுவுல இருக்கிற டிஷ்யூவை we call it as isthmus. என்னது, we call it as isthmus. Okay, this gland is composed of glandular follicles. Okay, in the gland is composed of lot of follicles. This gland is composed of lot of follicles. ஐயோ கொஞ்சம் கோணலா வரைஞ்சிட்டேனோ. Okay, okay, this gland is, what is follicles அப்படினா, these are some structures. Okay, like in the structures வந்து it will be having some material inside it. Okay, so நம்ம வந்து compartments நம்ம structures அந்த மாதிரி சொல்லலாம் நம்ம follicles. Okay, this gland is composed of glandular follicles. Okay, and lined by cuboidal epithelium. Cuboidal epithelium is a type of cell. These follicles are filled with colloidal material called as thyroglobin. Okay, in the glandular follicles are filled with another colloidal material called as thyroglobin. Very important, another thyroglobin. ஒரு colloidal material ஆல இந்த follicles வந்து fill ஆயிருக்கும், which is called as thyroglobulin. சரியா? So an amino acid, tyrosin and iodine are involved in the formation of thyroid hormone. So இந்த thyroid gland வந்து என்ன produce பண்ணும் பசங்களா? இந்த thyroid gland என்ன produce பண்ணும்னு பார்த்தனா thyroid hormone produce பண்ணும். அந்த thyroid hormone ரெண்டு hormones இருக்கு, I'll say. பட் இந்த ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ண உனக்கு என்னென்ன அமினோ ஆசிட்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட டைரோசின் அண்ட் அயோடின் தேவை. ஓகே, ஸோ உன்னோட சாப்பாடில் அயோடின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அயோடின் இருந்தால் தான் அது வந்து நம்மளோட தைராய்டு ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிளியரா? ஓகே, ஸோ அயோடின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் ஆட்லலாம் வந்து அயோடைஸ்டு சால்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அயோடைஸ்டு சால்ட்ல அயோடின் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. சரியா? அதிகமாக இருந்தால் இட் இஸ் குட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அயோடின் கண்டென்ட் நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட். ஏன் அயோடின் கண்டென்ட் இருந்தால் தான் உனக்கு நம்ம தைராய்டு ஹார்மோன் ப்ராப்பராக வந்து உனக்கு ப்ரொடியூஸ் ஆகும். தைராய்டு ஹார்மோன் ப்ராப்பராக ப்ரொடியூஸ் ஆனால் தான் தைராய்டு கிளாண்ட் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும். தைராய்டு கிளாண்ட் எதுக்கு மேம் இம்பார்ட்டன்ட் நம்ம பார்க்கலாம். வெரி குட் நிமிஷா, இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நம்மளோட தைராய்டு ஹார்மோன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா T3 and T4. T3 நம்ம என்ன சொல்லுவோம், ட்ரை அயோடோ தைரோனின், and T4 we call it as tetra iodothyronin or thyroxine. So there are two types, there are two hormones secreted by thyroid gland. Thyroid gland உனக்கு ரெண்டு ஹார்மோன் செக்ரீட் பண்ணும். ஒன்று T3 and T4. T3 is triiodothyronin, T4 is tetraiodothyronin. சரியா? ஓ ஷிட், இருங்க. ஓகே, ஸோ நம்ம தைராய்டு கிளாண்ட்ஸ் ஹார்மோன்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, நம்ம தைராய்டு ஹார்மோன்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, வெரி இம்பார்ட்டண்டா பசங்களா, ப்ளீஸ் மேக் அ நோட் ஆஃப் இட். ஏன்னா உனக்கு புக் பேக்ல ஒரு இருக்கு, why are thyroid hormones referred as personality hormone ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்போ நம்ம படிக்கலாம். ஓகே, தைராய்டு ஹார்மோன்ஸ் எதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, production of energy by maintaining the basal metabolic rate. ஓகே, உன்னோட பாடியில basal metabolic rate அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது உன்னோட கேலோரிஸ்ல இருந்து எப்படி எனர்ஜி எடுக்கிறது. ஓகே, டெய்லி உனக்கு இத்தனை அமௌண்ட் ஆஃப் கேலோரிஸ் வந்து உனக்கு வந்து தேவைப்படுகிறது. அந்த கேலோரிஸ் வச்சு தான் உனக்கு வந்து உன்னோட பாடிக்கு ஃபங்க்ஷன்ஸ், உன்னோட பாடி ஃபங்க்ஷன்ஸ் நடக்கிறதுக்கு சில எனர்ஜி தேவைப்படும் இல்லையா? அந்த ஒரு மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறது யாரு? நம்மளோட தைராய்டு ஹார்மோன். ஓகே, ஸோ த ப்ரொடக்ஷன் ஆஃப் எனர்ஜி பை மெயின்டைனிங் த பேசல் மெட்டபாலிக் ரேட் ஆஃப் த பாடியை
கண்ட்ரோல் பண்றது யாரு? ஸோ எனர்ஜி டெய்லியும் உனக்கு இத்தனை எனர்ஜிஸ் வந்து தேவைப்படும். அந்த பேசல் மெட்டபாலிக் ரேட்டை வந்து மெயின்டைன் பண்றது யாரு? நம்மளோட தைராய்டு ஹார்மோன். அதே மாதிரி இட் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் பாடி டெம்பரேச்சர். என்னது? பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்றதும் தைராய்டு ஹார்மோன். அதே மாதிரி ஆக்டிவிட்டி ஆஃப் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், உன்னோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமோட ஆக்டிவிட்டியும் கண்ட்ரோல் பண்ணும். ஓகே, கண்ட்ரோல்ஸ் growth ஆஃப் த பாடி அண்ட் போன் ஃபார்மேஷன் அண்ட் growth ஆஃப் த பாடி. கலோரிஸ்னா என்ன? ஓகே, இட் இஸ் டைப் ஆஃப் அண்ட் எனர்ஜி கரன்சின்னு சொல்லி எனர்ஜி யூனிட்னு வச்சுக்கோங்க. ஓகே, அதாவது சில பேர் வந்து சாப்பிட்றப்பயே வந்து இந்த சாப்பாடில் எவ்வளோ கலோரிஸ் இருக்குது அப்படின்லாம் பார்ப்பாங்க இல்லையா? ஸோ உனக்கு எவ்வளோ எனர்ஜி அதுலேருந்து கிடைக்க போகுது அப்படின்றது வந்து they'll calculate in this calories. ஓகே, கிளியரா? யா. ஸோ அதே மாதிரி எசென்ஷியல் ஃபார் நார்மல் ஃபிசிக்கல் மென்டல் அண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். உன்னோட பர்சனாலிட்டி இஸ் ஆல்சோ இன்ஃப்ளூயன்ஸ்டு பை திஸ் தைராய்டு ஹார்மோன். சரியா? உன்னோட பேசிக் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, மென்டல் ஆக்டிவிட்டி அண்ட் உன்னோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கும் இந்த தைராய்டு ஹார்மோன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் நம்ம இதை என்ன சொல்கிறோம்? பர்சனாலிட்டி ஹார்மோன்னு சொல்கிறோம். This is the answer for that question. Essential for normal physical, mental and personality development. So அதனால தான் thyroid hormone நம்ம என்ன சொல்றோம்? personality hormone னு சொல்றோம். And it also regulates cell metabolism. பசங்களா, thyroid hormone is very important. ஏன்னா பாருங்க, அது உன்னோட basic metabolic rate வந்து influence பண்ணுது, உன்னோட CNS influence பண்ணுது, உன்னோட growth influence பண்ணுது, உன்னோட cell metabolism வந்து influence பண்ணுது. personality development, that is a very complicated thing. நீ just உன்னோட personality development அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது மட்டும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்களா நிமிஷா? ஓகே, ஸோ பேசிக்கா நீ நார்மலா இருக்கணும்னாவே உனக்கு தைராய்டு ஹார்மோன் ரொம்ப தேவை அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ எட்வர்ட் சி கெண்டல் தான் உனக்கு 1914 ஃபர்ஸ்ட் இந்த தைராக்சின் ஹார்மோன் அதாவது T4 வந்து கிறிஸ்டலைஸ் பண்ணாரு. ஓகே, அப்புறம் ஹாரிங்டன் அண்ட் ஜார்ஜ் பர்கர் உனக்கு மாலிகுலர் ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்சாங்க. ஓகே, தைராய்டு கிளாண்ட் requires 120 microgram of iodine every day for the production of thyroxine. So thyroid hormone உனக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா உன்னோட எனர்ஜி மெயின்டெனன்ஸ்ல இருந்து, உன்னோட growthல இருந்து, உன்னோட மென்டல் ஆக்டிவிட்டி, உன்னோட பர்சனாலிட்டி, உன்னோட செல் மெட்டபாலிசம், இது எல்லாத்துக்குமே உனக்கு தைராய்டு ஹார்மோன் தேவை. ஸோ இந்த தைராய்டு ஹார்மோன் ப்ராப்பராக இருக்கணும்னா டெய்லி உனக்கு அயோடின் கண்டென்ட் நீ இன்டேக் பண்ணிட்டே இருக்கணும். இந்த அயோடின் கண்டென்ட் இன்டேக் பண்ணாதான் தைராய்டு ஹார்மோன் உனக்கு ப்ராப்பராக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ உனக்கு மினிமம் உனக்கு அயோடின் எவ்வளோ கண்டென்ட் நீ டெய்லி கன்சியூம் பண்ணணும்னா 120 மைக்ரோகிராம் ஆஃப் அயோடின் ஆச்சும் நீ வந்து கன்சியூம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது உங்க அம்மா கிட்ட போய் சொல்லுங்க. சரியா? ஸோ இப்போ இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து எனக்கு ஒழுங்காக ப்ரொடியூஸ் ஆகலைன்னா எனக்கு என்ன ஆகும் மேம், இல்லை அதிகமாக ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும் மேம், அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தைராய்டு டிஸ்ஃபங்க்ஷன். ஓகே, தைராய்டு வந்து உனக்கு கிளாண்ட் வந்து ஒழுங்காக உனக்கு ப்ரொடியூஸ் பண்ணலை, தைராய்டு ஹார்மோன்ஸ் நார்மல் லெவல் ஆஃப் ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணலன்னா வி கால் இட் அஸ் தைராய்டு டிஸ்ஃபங்க்ஷன். உனக்கு இதனால் நிறைய டிசீஸ் வர சான்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹைப்போதைராய்டிசம். ஹைப்போதைராய்டிசம்னா ஹைப்போ அப்படின்னா கம்மி அப்படின்னு அர்த்தம். ஹைப்போ அப்படின்னா என்ன? கம்மின்னு அர்த்தம். லெஸ் அப்படின்னு அர்த்தம். ஹைப்போ அப்படின்னா என்ன? லெஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஹைப்போதைராய்டிசம்ல உனக்கு தைராய்டு ஹார்மோன்ஸ் கம்மியா செக்ரீட் ஆகும். தைராய்டு ஹார்மோன்ஸ் கம்மியா செக்ரீட் ஆனா we call it as hypothyroidism. என்ன நம்மளோட சாஹிஷ்ணு நடுவில் காண போயிட்டீங்க, கவனிக்கிறீங்களா? எஸ் பசங்களா? ஓகே, ஸோ நம்மளோட தைராய்டு ஹார்மோன்ஸ் உனக்கு கம்மியா செக்ரீட் ஆச்சுன்னா we get hypothyroidism. ஓகே, the abnormal conditions are goiter, cretinism and myxoedema. சரியா? ஸோ இந்த டிசீசஸை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஹலோ நிக்கிலன், வந்துட்டீங்க. ஐ கேன் ரிமெம்பர். சாப்பிட்டேன், நீங்களும் சாப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட goiter. goiterனா என்ன? உனக்கு அயோடின் நீ வந்து டயட்ல ஒழுங்கா எடுத்துக்கல. அயோடின் எவ்வளவு முக்கியம்னு சொன்னேன். ஏன்னா அயோடின் தான் என்ன பண்ணும், நம்மளோட தைராய்டு ஹார்மோன் செக்ரீட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த அயோடின் நீ ஒழுங்கா எடுத்துக்கல, inadequate supply of அயோடின் நம்ம பாடியில இருக்கு அப்படின்னா உனக்கு
என்ன ஆகும்? தைராய்டு ஹார்மோன் ஒழுங்கா ப்ரொடியூஸ் ஆகாது. யூஸ்வலா இந்த ஹிமாலயன் ரீஜியன்ஸ்ல அவங்களுக்கு அயோடின் கண்டென்ட் அவ்வளவு உடம்புல இருக்காது. ஸோ அதனால யூஸ்வலா தே கெட் திஸ் goiter. It leads to the enlargement of thyroid gland. ஓகே, ஸோ உனக்கு அயோடின் ஒழுங்கா எடுக்காததுனால என்ன ஆகும்? நம்மளோட தைராய்டு கிளாண்ட் வந்து பெருசாக ஆரம்பிக்கும். ஸோ நிறைய வயசானவங்க எங்க பாட்டி கூட நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ தைராய்டு கிளாண்ட் வந்து ஹார்மோன் ஒழுங்கா செக்ரீட் ஆகாதனால தைராய்டு கிளாண்ட் வந்து என்லார்ஜ் ஆயிருக்கும். ஸோ இங்கே உங்களுக்கு ப்ரொட்ரூஷனா இருக்கும், வெளியில வளர்ந்துருக்கும். ஓகே, ஸோ விச் ப்ரொட்ரூட்ஸ் as a marked swelling. ஓகே, நல்லா வீங்கி இருக்கும் இங்க. ஓகே, and is called as goiter. ஓகே, goiterனா என்ன? inadequate supply of iodine. அயோடின் ஒழுங்கா எடுக்காததுனால ஹார்மோன் ஒழுங்கா செக்ரீட் ஆகல, கிளாண்ட் வந்து ஸ்வெல் ஆயிடுச்சு. ஸோ அது ப்ரொட்ரூஷனா வெளியில இருக்கு, அதான் நம்ம goiter அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கிரெட்டினிசம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோன்னா கிரெட்டினிசம். இட் இஸ் காஸ்ட் டியூ டு டிக்ரீஸ்ட் செக்ரீஷன் ஆஃப், இதுவுமே தைராய்டு ஹார்மோன் ஒழுங்கா செக்ரீட் ஆகாததுனால தான் உனக்கு இந்த கிரெட்டினிசம் வருது. எங்க யாருக்குன்னு பார்த்தோன்னா யூஸ்வலா சில்ட்ரன். In children the conditions are okay, ஒழுங்கா இந்த தைராய்டு ஹார்மோன் செக்ரீட் ஆகாதனால சின்ன குழந்தைங்கள்ல இந்த கண்டிஷன்ஸ்லாம் வர சான்ஸ் இருக்கு. என்னது? ஒழுங்கா வளர மாட்டாங்க. ஓகே, growth வந்து ஸ்டாப் ஆயிடும். மென்டலி there will be some defects இருக்கும். அதே மாதிரி ஸ்கெலிட்டன்ஸ்லாம் உனக்கு போன்லாம், நம்மளோட எலும்பெல்லாம் ப்ராப்பரா டெவலப் ஆகாம இருக்கும். அதே மாதிரி போன்ஸ்லாம் சில நேரத்தில் வந்து வளைஞ்சி கிழிஞ்சி வேற மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருக்கும். ஓகே, இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? கிரெட்டினிசம்னு சொல்லுவோம். அந்த பசங்களெல்லாம் we call them as cretins. We call them as cretins. Clear ஆடா பசங்களா? I think it is clear. Yes. Okay. ஸோ ஒழுங்கா உனக்கு தைராய்டு ஹார்மோன் செக்ரீட் ஆகலைன்னா உனக்கு ஸ்டண்டட் க்ரோத் இருக்கும், சின்ன குழந்தைங்களில் மென்டல் டிஃபெக்ட் இருக்கும், லேக் ஆஃப் ஸ்கெலிட்டல் டெவலப்மெண்ட் அண்ட் அதே மாதிரி டிஃபார்ம்டு போன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னு அப்படின்னு பார்த்தோன்னா மிக்ஸிடிமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோன்னா மிக்ஸெடிமா. ஓகே, இட் இஸ் காஸ்டு பை டெஃபிஷியன்ட் ஆஃப் தைராய்டு ஹார்மோன்ஸ் இன் அடல்ட். நம்மளோட கிரெட்டினிசம் வந்து உனக்கு சில்ட்ரன்ல நடக்கும், மிக்ஸெடிமா உனக்கு அடல்ட்ஸ்ல நடக்கும். ஒழுங்கா தைராய்டு ஹார்மோன் செக்ரீட் ஆகாதனால தே வில் பி மென்டலி லேசி. ஸ்லக்கிஷ்னா கொஞ்சம் ரொம்ப சோம்பேறியா இருப்பாங்க, மென்டலி ஸ்லக்கிஷ். பாடி வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபேஸ்லாம் ரொம்ப புசு புசுன்னு இருக்கும், பஃபினஸ் ஆஃப் த ஃபேஸ் அண்ட் ஹேண்ட். இடமேட்டஸ் அப்பியரன்ஸ். ஓகே, இடமேட்டஸ் அப்பியரன்ஸ்னா லைக் ரொம்ப ரொம்ப குண்டா ஒரு மாதிரி ஒரு லேசி ரொம்ப குண்டா இருக்கிற அப்பியரன்ஸ் கொடுக்கறதா இடமேட்டஸ் அப்பியரன்ஸ். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் மிக்ஸெடிமா பர்சன்ஸ். என்னது? மென்டலி ஸ்லக்கிஷ், பஃபினஸ் இன் த ஃபேஸ் அண்ட் ஹேண்ட்ஸ் அண்ட் அதே மாதிரி பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். கிளியரா? ஓகே, இப்போ நம்ம எல்லாமே பார்த்தது உனக்கு நம்மளோட தைராய்டு ஹார்மோன் கம்மியா செக்ரீட் ஆச்சுன்னா. சப்போர்ட் தைராய்டு ஹார்மோன் உனக்கு அதிகமாக செக்ரீட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? we call it as hyperthyroidism. ஓகே, என்னது? நம்மளோட தைராய்டு ஹார்மோன்ஸ் எக்ஸஸா செக்ரீட் ஆச்சுன்னா we call it as hyperthyroidism. என்னது? excess secretion of thyroid hormones. ஓகே, என்ன டிசீஸ் வருமா? உனக்கு கிரேவ்ஸ் டிசீஸ் வருமா எக்ஸஸா செக்ரீஷன் ஆச்சுன்னா. ஸோ வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ்? என்னென்ன சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஐபால்ஸ் உனக்கு வெளியில ப்ரொட்யூட் ஆகி வரும். ஐபால்ஸ் நல்லா வெளியில பொழந்துக்கிட்டு வெளியில இருக்கும். அண்ட் அதே மாதிரி மெட்டபாலிக் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபங்க்ஷன் உன்னோட பாடியில் நடக்கிற ஃபங்க்ஷன்ஸோட ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஹை பாடி டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாக இருக்கும். அண்ட் அடிக்கடி உனக்கு ஸ்வெட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் பாடி வெயிட் லூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ரொம்ப நர்வஸ் பதட்டமாகவே இருப்பாங்க. தீஸ் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹைப்பர்தைராய்டிசம் ஆர் கிரேவ்ஸ் டிசீஸ். ஓகே, ஐ திங்க் இட் இஸ் வெரி கிளியர்டா பசங்களா? ஓகே, ஐபால்ஸ் ப்ரொட்யூடா இருக்கும், ரொம்ப வேர்க்கும், நர்வஸ்னஸ் இருக்கும், பாடி டெம்பரேச்சர் ஹையா இருக்கும் அண்ட் நிறைய மெட்டபாலிக் ரேட் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பாராதைராய்டு கிளாண்ட். ஓகே, பிட்யூட்டரி கிளாண்ட் பார்த்தாச்சு, தைராய்டு கிளாண்ட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னது? பாராதைராய்டு கிளாண்ட். ஓகே, பாராதைராய்டு கிளாண்ட் வந்து நம்ம தைராய்டு கிளாண்ட் இருக்கு பாத்தியா, அதுல 2 லோப் இருக்கு பாத்தியா, அந்த லோபோட ஆன்டீரியர் ரீஜியன்ல போஸ்டீரியர் சர்ஃபேஸ்ல, போஸ்டீரியர்னா பின்னாடி,
ஓகே, 2 லோப் இருந்துச்சுல தைராய்டு கிளாண்ட்ல, அந்த 2 லோபுக்கு பின்னாடி ரீஜியன்ல போஸ்டீரியர் சர்ஃபேஸ்ல உனக்கு 4 ஸ்மால் ஓவல் பாடிஸ் வந்து அட்டாச் ஆயிருக்கும். அந்த ஓவல் பாடிஸ், அந்த 4 ஓவல் பாடிஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், பாராதைராய்டு கிளாண்ட்னு சொல்லுவோம். கிளியரா? ஸோ தோஸ் ஆர் த பாராதைராய்டு கிளாண்ட்ஸ். அந்த 4 லோப்ல போஸ்டீரியர் சர்ஃபேஸ்ல உனக்கு பின்னாடி அட்டாச் ஆயிருக்கிற இந்த 4 ஓவல் பாடிஸ் தான் என்ன சொல்லுவோம், நம்ம பாராதைராய்டு கிளாண்ட்னு சொல்லுவோம். இது என்ன ஹார்மோன் செக்ரீட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா பாரத்ஹார்மோன். ஓகே, ஸோ இந்த ஓவல் பாடிஸ்ல உனக்கு சில சீஃப் செல்ஸ் இருக்கும். அந்த சீஃப் செல்ஸ் வந்து உனக்கு என்ன ஹார்மோன் செக்ரீட் பண்ணும், பாரத்ஹார்மோன் செக்ரீட் பண்ணும். கிளியரா? ஸோ இந்த பாரத்ஹார்மோன் அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன பசங்களா, இது உனக்கு புக் பேக்ல இருக்கு. This is there in your book back question. What is the role of parathormone? Okay, what is the role of parathormone? So idoda வேலை என்ன, it regulates the calcium and phosphorus metabolism. Okay, breaking and making of calcium and phosphorus in your body. என்னது breaking and making, அதுதான் நம்ம மெட்டபாலிசம்னு சொல்லுவோம். கால்சியம் உன்னோட பாடியில, கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ் உன்னோட பாடியில ப்ராப்பரா ரெகுலேட் ஆகுறதுக்கு உனக்கு எது யூஸ்ஃபுல்லா இருக்கணும், நம்மளோட பாரத்ஹார்மோன் இருக்கணும். ஓகே, இட் ரெகுலேட்ஸ் த கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ் மெட்டபாலிசம் இன் த பாடி. ஓகே, ஸோ தே ஆக்ட் ஆன் போன், ஏன்னா போன்ல தான் கால்சியம்லாம் வந்து இருக்கும். ஸோ தே ஆக்ட் ஆன் போன், கிட்னி and intestine to maintain blood calcium level. ஓகே, உன்னோட பாடியில blood calcium லெவலை ப்ராப்பரா மெயின்டைன் பண்றது யாரு, நம்மளோட பாரத்ஹார்மோன் தான். ஸோ பாரத்ஹார்மோன் உனக்கு ஒழுங்கா ப்ரொடியூஸ் ஆகல, பாராதைராய்டு கிளாண்ட் உனக்கு ஒழுங்கா வேலை செய்யல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, சப்போஸ் பாராதைராய்டு கிளாண்ட் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, தைராய்டு கிளாண்ட சில பேருக்கு வந்து காய்டர்னால என்ன பண்ணுவாங்க, தைராய்டு கிளாண்ட ரிமூவ் பண்ணிடுவாங்க. சில தைராய்டு டிஸ்ஃபங்க்ஷன்னால அவங்க தைராய்டு கிளாண்டை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா இந்த பாராதைராய்டு கிளாண்டும் கூட அது செய்தோட போயிடும் இல்லையா. ஸோ அதனால அவங்களுக்கு சில டிஸார்டர்ஸ் வரும். ஒன் இஸ் நத்திங் பட் டெட்டானி, மசில் ஸ்பாசம். ஓகே, நம்ம மசில்ஸ்லாம் வந்து ரொம்ப இறுக்கி ரொம்ப ஸ்டிஃப் ஆகுறது தான் நம்ம மசில் ஸ்பாசம்னு சொல்லுவோம். ஓகே, ஸ்டிஃப்னஸ் ஆஃப் மசில் ஸ்பாசம் வந்து இந்த பாராதைராய்டு கிளாண்ட்ல உனக்கு ஹார்மோன் ஒழுங்கா ப்ரொடியூஸ் ஆகலைன்னா உனக்கு மசில் ஸ்பாசம் வரும். ஓகே, சஸ்டெயின்டு கான்ட்ராக்ஷன் ஆஃப் மசில்ஸ் இன் ஃபேஸ், லாரிங்ஸ், ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட். அண்ட் அதே மாதிரி லிம் மசில்ஸ் எல்லாமே உனக்கு வலிக்க ஆரம்பிக்கும். ஓகே, நிறைய கிராம்ஸ் in the limb muscles will be happening because of the dysfunction of parathyroid gland. புரியுதா பசங்க? this is there in your book bag. Parathormone oda functions, regulation of calcium and phosphorus metabolism, they act on bone, kidney and intestine to maintain blood calcium level. புரியுதாடா? சரியா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற gland என்ன, நம்மளோட pancreas. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற gland என்ன, நம்மளோட pancreas. ஓகே, ஸோ கணையம்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். ஓகே, இட் இஸ் an elongated yellowish gland situated in the loop of stomach. உன்னோட digestive system பார்த்தனா ஸ்டமக்கு மேல உனக்கு என்ன இருக்கும், நம்மளோட pancreas இருக்கும். ஓகே, in the loop of stomach and duodenum. ஓகே, ஸோ இதான் நம்மளோட duodenum. ஓகே, இதான் நம்மளோட pancreas. ஓகே, so pancreas வந்து, oh no ma'am, 7:7. என்ன கேக்குறீங்க? 7 ஆயிடுச்சுன்றீங்களா? இல்ல, 7:30 நம்ம முடிச்சிடலாம். ஓகே, ஆல்மோஸ்ட் we are done. இன்னும் கொஞ்சம் தானே கடகடன்னு முடிச்சிடலாம். சரியா? ஸோ நம்ம pancreas வந்து உனக்கு எக்ஸோக்ரைன் கிளாண்டாவும் வேலை செய்யும், எண்டோக்ரைன் கிளாண்டாவும் வேலை செய்யும். எக்ஸோக்ரைனா வேலை செய்யறது வந்து நம்ம எக்ஸோக்ரைன் pancreas என்ன பண்ணும், உனக்கு pancreatic ஜூஸை செக்ரீட் பண்ணும். அந்த pancreatic ஜூஸ் உனக்கு எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், நம்மளோட டைஜஷன் ப்ராசஸ்க்கு நம்ம pancreatic ஜூஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, பட் எண்டோக்ரைன் pancreas அது உனக்கு என்ன பண்ணும், உனக்கு endocrine pancreas is made up of islets of Langerhans அப்படின்ற ஒரு செல்லால மேட் ஆயிருக்கு. Very good Sahishnu. So it is a dual gland. இது exocrineாவும் இருக்கும், endocrineாவும் இருக்கும். Exocrine will secrete digestive juice for digestion and endocrine
எண்டோக்ரைன் வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஐசோலேட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் செல்ஸ். இது வந்து உனக்கு ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணும். என்னென்ன ஹார்மோன் செக்ரேட் பண்ணும்? வெரி இம்பார்ட்டண்டா பசங்களா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ they have two type of cells. என்னது? This isolates of Langerhans have two types of cell, alpha cells and beta cells. Okay, alpha cells என்ன பண்ணும்? Alpha cells secrete glucagon hormone. Okay, and beta cells secrete insulin hormone. என்னது? அது அதோட பேருடா, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. சரியா? ஸோ இப்போ இந்த குளூகோகான் அண்ட் இன்சுலினோட வேலை என்னன்னு பார்க்கலாம். சரியா? ஸோ இன்சுலின் வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணது நம்மளோட ஃப்ரெட்ரிக் பேண்டிங் தான். ஓகே, டயாபிட்டிஸை ட்ரீட் பண்ணதுக்கு வி யூஸ் இன்சுலின். ஸோ யூஸ்வலாக உங்கள் வீட்டில் அம்மா அப்பாவுக்கு யாருக்காச்சும் சுகர் இருந்துச்சுன்னா இன்சுலின் இன்ஜெக்ஷன் வந்து அவங்க எடுத்துப்பாங்க. ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம பேன்க்ரியாஸ்ல வி ஹாவ் திஸ் செல்ஸ் இல்லையா? ஸோ இது வந்து ஆல்ஃபா செல்ஸ் அண்ட் பீட்டா செல்ஸ் வந்து செக்ரேட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த ரெண்டு செல்ஸ், இந்த ரெண்டு ஹார்மோன்ஸும் உனக்கு தேவை. ஓகே, இன்சுலினும் தேவை, குளுக்கோகானும் தேவை. ஓகே, வை? டு மெயின்டைன் த பிளட் குளுக்கோஸ் கான்சன்ட்ரேஷன். ரெண்டு ஹார்மோன்ஸும் உனக்கு பேலன்ஸ்டாக இருக்கணும். ஏன் மேம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் இன்சுலின் தெரிஞ்சுக்கோங்க. இன்சுலின் என்ன பண்ணும்? அதோட ஃபர்ஸ்ட் வேலை என்ன? It converts the glucose into glycogen. Glucose na it is nothing but sugar. Sugar glycogen convert பண்றதுக்கு என்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும்? நம்மளோட இன்சுலின் தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம பிளட்ல வந்து குளுக்கோஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து கிளைகோஜனா கன்வெர்ட் பண்றது யாரு? நம்மளோட இன்சுலின். ஸோ இதனால என்னாகும்? நம்மளோட it decreases the concentration of glucose in blood. ஸோ பிளட்ல blood sugar level decrease ஆகும். glucose level na sugar level, blood sugar level decrease ஆகும். Okay, very good Nimisha. So it promotes the transport of glucose into cell. என்னது? glucose செல்லுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம இன்சுலினோட வேலை என்ன? குளுக்கோஸை கிளைகோஜனா கன்வெர்ட் பண்ணும், பிளட் சுகர் லெவலை டிக்ரீஸ் பண்ணும், அண்ட் குளுக்கோஸை செல்லுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும். இதோட ஆப்போசிட் வேலை தான் நம்மளோட குளுக்கோகானோட வேலை. குளுக்கோகான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா, குளுக்கோகான் வந்து கிளைகோஜனை குளுக்கோஸா மாற்றும். லிவர்ல இப்போ நம்ம குளுக்கோஸ் எல்லாமே கிளைகோஜனா மாத்தினது யாரு? நம்ம இன்சுலின். ஆனா நம்ம கிளைகோஜனை திரும்ப குளுக்கோஸா இது மாத்தும். எது? நம்ம குளுக்கோகான். ஸோ அப்போ உன்னோட பிளட்ல சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? இப்போ உனக்கு சுகர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. தேர் இஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் சுகர். ஸோ பிளட் சுகர் லெவல் இன்க்ரீசஸ். பிளட் சுகர் லெவல் இன்க்ரீசஸ். ஸோ உனக்கு இன்சுலின் ஒழுங்கா வேலை செய்யல. இந்த ரெண்டுமே உனக்கு வந்து என்னது? குளுக்கோகானும் உனக்கு ப்ராப்பரா செக்ரேட் ஆகணும், இன்சுலினும் ப்ராப்பரா செக்ரேட் ஆகணும். குளுக்கோகான் என்ன பண்ணும்? உனக்கு சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். குளுக்கோகான் பிளட்ல சுகர் லெவல் இன்க்ரீஸ் பண்ணும், இன்சுலின் வந்து டிக்ரீஸ் பண்ணும். பட் இன்சுலின் உனக்கு ப்ரொடியூஸ் ஆகலைன்னு வச்சுக்கோயேன், உனக்கு சுகர் லெவல் பிளட்ல இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு இன்சுலின் ஒழுங்காக செக்ரேட் ஆகலைன்னா நம்மளோட பிளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது, சுகர் நோய் வருது, டயபிட்டிஸ் வருது. ஸோ அதனால தான் உனக்கு இன்சுலின் இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ இந்த இன்சுலின் இன்ஜெக்ஷன் என்ன பண்ணும்? உன்னோட பிளட் சுகர் லெவலை டிக்ரீஸ் பண்ணும். புரியுதா? ஐ திங்க் இட் இஸ் கிளியர்டா பசங்களா? ஓகே, ஸோ டயாபிட்டிஸ் மெல்லிட்டஸ். டயாபிட்டிஸ் மெல்லிட்டஸ், திஸ் இஸ் த டிசீஸ். டெஃபிஷியன்சி ஆஃப் இன்சுலின்னால உனக்கு டயாபிட்டிஸ் மெல்லிட்டஸ் வருது. ஓகே, டயாபிட்டிஸ் மெல்லிட்டஸ் வருது. ஸோ லேக் ஆஃப் ஏடிஹெச்னா உனக்கு டயாபிட்டிஸ் இன்சிபிடஸ் வந்துச்சு. லேக் ஆஃப் இன்சுலின்னா உனக்கு டயாபிட்டிஸ் மெல்லிட்டஸ் வருது. ஓகே, ஸோ ஆல்ரெடி நான் அங்கே உங்களை நோட் பண்ண சொன்னேன். ஸோ டெஃபிஷியன்சி ஆஃப் இன்சுலின் காசஸ் டயாபிட்டிஸ் மெல்லிட்டஸ். ஸோ பிளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அதனால பிளட் சுகர் லெவல் நிறைய இன்க்ரீஸ் ஆகுறதுனால எக்ஸஸ் குளுக்கோஸ் யூரின்ல வந்து வெளியில போகும். சரியா? ஸோ அதனால தான் they will frequently urinate. சுகர் இருக்கிறவங்க அடிக்கடி வந்து என்ன பண்ணுவாங்க? பாத்ரூம் போவாங்க, ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன். அதே மாதிரி தண்ணி தாகம் நிறைய எடுக்கும். ஏன்னா நம்ம யூரின் அவுட்புட் அதிகமாக இருக்குது.
தண்ணி தாகம் அதிகம். அதே மாதிரி பசிக்கவும் செய்யும், இன்க்ரீஸ் இன் appetite. ஓகே, நிறைய குளுக்கோஸ் உனக்கு யூரின்லேயே வெளியில போகும். சரியா? So I think it is clear. பசங்களா, difference between diabetes insipidus and diabetes mellitus is very important. அதுதான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன் நிமிஷா. Diabetes insipidus is mainly caused due to the lack of ADH. ADH நம்ம பார்த்தோம் இல்லையா? நான் உன்னை அப்பயே நோட் பண்ண சொன்னேன். இருங்க, vasopressin பாருங்க, இது என்ன பண்ணும்? வாட்டரை ரீஅப்சார்ப் பண்ணும் யூரின்ல இருந்து. வாட்டர் ஒழுங்கா ரீஅப்சார்ப் பண்ணல அப்படின்னா யூரின் அவுட்புட் அதிகமா இருக்கும். ஸோ அதை நம்ம டயாபெட்டிஸ் இன்சிபிடஸ்னு சொல்லுவோம். ஓகே, நம்மளோட வாசோப்ரெசின் அதாவது ADH உனக்கு ஒழுங்கா செக்ரேட் ஆகலைன்னா ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் கம்மியா இருக்கும், அதனால ஃப்ரீக்வெண்ட் யூரின் அவுட்புட் இருக்கும், அதனால உனக்கு டயாபெட்டிஸ் இன்சிபிடஸ் வரும். பட் டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் எதனால அப்படின்னு பார்த்தோன்னா உனக்கு இன்சுலின் ஒழுங்கா செக்ரேட் ஆகாததுனால. என்னது? இன்சுலின் ஒழுங்கா செக்ரேட் ஆகாததுனால உனக்கு பிளட் சுகர் லெவல் அதிகமாகும் அண்ட் அதே மாதிரி ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருக்கும். திஸ் இஸ் டயாபெட்டிஸ் மெலிட்டஸ். வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கிளாண்ட் என்ன? அட்ரினல் கிளாண்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கிளாண்ட் என்ன? அட்ரினல் கிளாண்ட். ஓகே, ஸோ இது எங்க இருக்குன்னு பார்த்தோன்னா இட் இஸ் லொகேட்டட் அபோவ் ஈச் கிட்னி. கிட்னிக்கு மேலே 2 கிட்னி இருக்கா? ஸோ இந்த 2 கிட்னிக்கு மேலே உனக்கு வந்து என்ன இருக்கும்? நம்ம கிட்னிக்கு மேலே உனக்கு இந்த அட்ரினல் கிளாண்ட் இருக்கும். ஆல்சோ கால்ட் அஸ் சுப்ராரீனல் கிளாண்ட்ஸ். ஓகே, இந்த கிளாண்டோட அவுட்டர் பார்ட் இருக்கு பாத்தியா? அவுட்டர் பார்ட்டை we call it as adrenal cortex and இந்த இன்னர் பார்ட்டை we call it as adrenal medulla. ஓகே, adrenal cortex சில ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணும் and adrenal medulla சில ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணும். கிளியரா? ஸோ அவுட்டர் பார்ட் இஸ் adrenal cortex and இன்னர் பார்ட் வந்து adrenal medulla. ஓகே, adrenal cortex it consists of 3 layers. என்னது? adrenal cortex consists of 3 layers: zona glomerulosa, zona fasciculata and zona reticularis. என்னது? நம்மளோட adrenal cortex இருக்கு பாத்தியா? adrenal cortex, இதான் adrenal cortex. It is made up of 3 layers. 1, 2, 3. Okay? என்னென்ன layers? zona glomerulosa, zona fasciculata and zona reticularis. சரியா? சோ என்னென்ன ஹார்மோன்ஸ் நம்ம அட்ரினல் கிளாண்ட் வந்து செக்ரீட் பண்ணும்? ஃபர்ஸ்ட் நம்ம அட்ரினல் கார்டெக்ஸ் என்ன ஹார்மோன் செக்ரீட் பண்ணும்? ஓகே, அட்ரினல் கிளாண்ட் it is divided into 2 region. One is cortex and medulla. கார்டெக்ஸ் உனக்கு 2 ஹார்மோன் செக்ரீட் பண்ணும், குளுக்கோகார்டிகாய்ட்ஸ், மினரலோகார்டிகாய்ட்ஸ். ஓகே, glucocorticoids and mineralocorticoids. glucocorticoids என்ன பண்ணும்? mineralocorticoids என்ன பண்ணும்? very easy பசங்களா. glucocorticoids secreted by the zona fasciculata என்ன அப்படி பார்த்தனா cortisol and corticosterone. என்னது? 2 glucocorticoids. என்னது? cortisol and corticosterone. ஓகே, சோ glucocorticoids என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தனா they regulate cell metabolism. என்னது? it is a name of the hormone. அவ்வளவுதான். it is a name of the hormone. அவ்வளவுதான் நிமிஷா, வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, கிளியரடா? சோ நம்மளோட glucocorticoids என்ன உனக்கு யார் செக்ரீட் பண்றா? நம்ம glucocorticoids நம்ம adrenal cortexல இருக்கிற zona fasciculata. சரியா? zona fasciculata இந்த லேயர் தான் செக்ரீட் பண்ணும். they regulate the cell metabolism and அதே மாதிரி formation of glucose from glycogen in liver. it is stimulated by
நம்மளோட glucocorticoids. Okay, gluco அப்படினா என்னது? Glucose. Okay, so இதோட வேலை என்ன? Cell metabolism and production of glucose from glycogen. எங்க? liverல. Okay, next என்ன? mineralocorticoids. mineralocorticoidsல என்ன ஹார்மோன் அப்படினு பார்த்தனா aldosterone. யார் செக்ரீட் பண்றா? zona glomerulosa. என்னது? zona glomerulosa. இதான் வந்து aldosterone வந்து செக்ரீட் பண்ணுது. இதோட வேலை என்ன? it helps to reabsorb sodium ions from the renal tubule. renal tubuleல sodium ion reabsorb பண்றது, திரும்ப reabsorb பண்றது. அந்த யூரின்ல இருந்து, அந்த ஃபில்ட்ரேட்ல இருந்து அந்த sodium ions திரும்ப reabsorb பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற ஹார்மோன் aldosterone. it cause increased excretion of potassium ion. sodium ion reabsorb பண்ணிக்குது, potassium ion என்ன பண்ணுது? increased excretion. potassium ion நல்லா வெளியில ரிலீஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. it regulates electrolyte balance, body fluid volume, osmotic pressure and blood pressure. புரியுதா? sodium ion reabsorb பண்றதுக்கும் potassium ion வெளியில தள்ளுறதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. அண்ட் அதே மாதிரி உன்னோட blood pressure, osmotic pressure, electrolyte பாடியில இருக்கிற இந்த நிறைய மினரல்ஸ் இவ்வளவுதான் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த கான்சென்ட்ரேஷன் பேலன்ஸை மெயின்டைன் பண்றது எல்லாமே நம்மளோட மினரலோகார்டிகாய்ட்ஸோட வேலை. மினரலோகார்டிகாய்ட்ஸோ நம்ம பாடியில் இருக்கிற மினரல்ஸை பேலன்ஸ் பண்ணும். புரியுதா? குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் நம்மளோட பாடியில் இருக்கிற குளுக்கோஸை மேனேஜ் பண்ணும். இது நம்மளோட பாடியில் இருக்கிற மினரல்ஸை மேனேஜ் பண்ணும். கிளியரா? எஸ். ஸோ த கார்டிசோல் ஹார்மோன்ஸ் ஆஃப் adrenal cortex maintain the body in living condition. ஓகே, இதை நம்ம கார்டிசோலை நம்ம என்ன சொல்றோம்? நம்ம லைஃப் சேவிங் ஹார்மோன்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன? நம்ம அட்ரினல் கிளாண்ட்ல அட்ரினல் கார்டெக்ஸ் உனக்கு குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் அண்ட் மினரலோகார்டிகாய்ட்ஸ்னு ரெண்டு டைப் ஆஃப் ஹார்மோன்ஸ் வந்து என்ன பண்ணும்? செக்ரேட் பண்ணும் அப்படின்னு சொன்னேன். நெக்ஸ்ட் என்ன? நம்ம அட்ரினல் மெடுலா. ஓகே, இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் குரோமாஃபின் செல்ஸ். இது வந்து சில ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணும். ஓகே, so it is supplied with sympathetic and parasympathetic nerves. so இதுவுமே உனக்கு ரெண்டு டைப் ஆஃப் ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணும். epinephrine also called as adrenaline. ஓகே, உனக்கு சில நேரத்தில் ஒரு சிச்சுவேஷன்ல ஃபைட்டிங் சிச்சுவேஷன்ல சில பேனிக்கான சிச்சுவேஷன்ல நீ இதர் வந்து ஃபைட் பண்ணணும், இல்லைனா பயப்படுவ, இல்லைனா ஓடுவ, இல்லைனா சண்டை போடுவ. இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஸ்டிமுலேட் பண்ற ஹார்மோன் என்ன தெரியுமா? நம்மளோட அட்ரினலின். ஓகே, எஸ். ஸோ அட்ரினல் மெடுலா உனக்கு ரெண்டு ஹார்மோன் செக்ரேட் பண்ணும், அட்ரினலின் அண்ட் நார் அட்ரினலின். இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து we call these as emergency hormones. இந்த எமர்ஜென்சி டைம்ல எக்ஸாம் உனக்கு ரொம்ப எக்ஸாம் பயத்துல நீ உட்காந்துருக்க, ஆர்ட்ஸ் கொஸ்டின்ல பார்ப்போம், எக்ஸாம்ல நீ உட்காந்துருக்க, செம்ம பயம் வருது, இட் இஸ் அன் லைக் பயமான சிச்சுவேஷன் இல்லையா? ஸோ அந்த டைம்ல உனக்கு அட்ரினல் ஹார்மோன் செக்ரேட் ஆகுறதுனால தான் உனக்கு ரொம்ப வந்து என்ன ஆகும்? வேர்க்கும், படப்படக்கும். ஓகே, ஸோ உனக்கு அந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்றப்ப உனக்கு இந்த ஹார்மோன் தான் செக்ரேட் ஆகும். During the conditions of stress and emotion, this hormone is released. So it is also called as flight, fright and fight hormone. So இதோட functions என்ன? What are the functions of adrenal medullary hormones அப்படின்னு பார்த்தனா conversion of glycogen to glucose. First என்ன? glycogen glucose convert பண்றது. heartbeat and blood pressure usually exam timeல that is also a stress condition இல்லையா? stress conditionல exam stress அப்ப heartbeatலாம் increase ஆகும், ரொம்ப வேர்க்கும், heartbeat increase ஆகும், blood pressure increase ஆகும் இல்லையா? பயப்படுவீங்கல்ல, எதனால? because of this adrenaline hormone secrete ஆவறதுனால தான் இல்லையா? so it increases the rate, மூச்சுலாம் வாங்கும், it increases the rate of respiration and increases dilation of pupil in eye pupilலாம் வந்து dilate ஆகும், விரியும். அதே மாதிரி உன்னோட இதே நேரத்தில் blood test எடுக்கிறப்ப கூட நான் லைனில் நின்றுட்டு இருந்தேன்,
அப்போ வந்து எனக்கு அப்படியே கையெல்லாம் வேர்க்குது, டாக்டரே போய் கையை தொடச்சிட்டு வாம்மா, இன்னும் இப்படி வேர்க்குது. நான் என்ன பண்ணுறது, பயத்தில் என்னோட அட்ரினலின் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ பிங்காக மாறிடுச்சு என் கையெல்லாம். ஓகே, ஸோ தட் இஸ் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் அட்ரினலின். ஓகே, இதே அட்ரினலினோட ஃபங்க்ஷன்ஸ் தான் யூஸ்வலாக நார் அட்ரினலினும் என்ன பண்ணும், ஃபங்க்ஷன் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கிளாண்ட் என்ன, reproductive glands. Okay, so almost we are done with 5 glands, only 2 more glands. என்னது reproductive glands, இதுக்கு அப்புறம் thymus gland, அவ்வளவுதான். ஓகே, so நாம இன்னும் ஒரு 5 minutesல முடிச்சிடலாம். so the sex glands உனக்கு ரெண்டு டைப்பா இருக்கு. ஒன்னு வந்து testes in males and ovaries in females. ஓகே, நம்மளோட testis வந்து reproductive glands of the males இல்லையா, மேலோட reproductive structure தான் நம்மளோட testis. அதுல உனக்கு seminiferous tubules, நம்ம testis is made up of seminiferous tubules, Leydig cells and Sertoli cells. 3 type of cells ஆல தான் நம்மளோட testis வந்து made ஆயிருக்கு. இந்த Leydig cells form the endocrine part of the testis. Okay, இந்த Leydig cells தான் என்ன பண்ணும், if adrenaline is not present in our body, what happened, ma'am? You will be reactionless. என்ன ஸ்ட்ரெஸ் இருந்தாலும், என்ன பயமா இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட்னாலும் நீ அப்படியே உம்முன்னு இருப்ப. ஓகே, ஸோ இந்த லீடிக் செல்ஸ் தான் உன்னோட எண்டோக்ரைன் பார்ட்டை வந்து இட் இஸ் அ பார்ட் ஆஃப் எண்டோக்ரைன் பார்ட். இது வந்து மேல் செக்ஸ் ஹார்மோன் கால் டெஸ்டோஸ்டிரோனை உனக்கு செக்ரேட் பண்ணும். ஆல்ரெடி உனக்கு வந்து பார்த்தோம், படிச்சோம். ஆக்சுவலா இந்த லீடிக் செல்ஸையே ஒரு ஹார்மோன் வந்து கண்ட்ரோல் பண்ணும். கேன் எனிவன் சே? பிட்யூட்டரி கிளாண்ட்ல ஒரு ஹார்மோன் will control the Leydig cells to produce this testosterone, gonadotropic hormoneல படிச்சோம் இல்லையா? so gonadotropic hormone, so testosterone. okay, so இந்த Leydig cells வந்து உனக்கு டெஸ்டஸ்ல இருக்கு. இந்த Leydig cells உனக்கு டெஸ்டோஸ்டிரோன் சொல்லிட்டு ஒரு மேல் செக்ஸ் ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுது. இந்த டெஸ்டோஸ்டிரோனோட வேலை என்ன, இதுதான் நம்மளோட ஸ்பெர்ம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? ஸோ ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்னா ஸ்பெர்ம்ஸ் ப்ரொடக்ஷன், அண்ட் அதே மாதிரி புரோட்டீன் சிந்தசிஸ் அண்ட் கண்ட்ரோல் மஸ்குலார் growth in மேன். ஓகே, மேல்ஸ்ல அந்த புரோட்டீன் சிந்தசிஸ் அண்ட் மஸ்குலார் growthக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற ஹார்மோன் இஸ் டெஸ்டோஸ்டிரோன். and development of secondary sexual characters, பசங்களுக்கு தான் they'll be having this beard and body hairலாம் நிறைய இருக்கும். that is because of this testosterone hormone in yes Nimisha. so இந்த testosterone hormone-னால தான் they have the secondary sexual characters. அதாவது டீப் வாய்ஸ், உங்களுக்கு வாய்ஸ் ரொம்ப கனமாக வருது, அவங்களுக்கு மூஞ்சில எல்லாம் முடி வருது, that is because of this testosterone hormone. புரியுதா, கிளியரா? இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஹார்மோன் என்ன, நம்மளோட ஓவரி. பார்க்க போற கிளாண்ட் என்ன, ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட், ஓவரி. சோ நம்மளோட ஃபீமேல் கோனாட்ஸ், திஸ் இஸ் அ ஃபீமேல் கோனாட், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர். சோ உன்னோட அப்டமன் கேவிட்டி, ஓகே, உன்னோட வயிற்று பகுதிக்கு கீழே உனக்கு வந்து என்ன இருக்கும், நம்மளோட ஓவரி இருக்கும், யூட்ரஸ்ல இருக்கும். சரியா? சோ இதுதான் ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோனை செக்ரேட் பண்ணும். வாட் ஆர் தி டூ ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன்? ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான். என்னது? ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான். ஈஸ்ட்ரோஜன் எதுக்கு அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் எதுக்கு? பசங்களா, திஸ் இஸ் அ புக் பேக் கொஸ்டின். வேர் ஆர் ஈஸ்ட்ரோஜன்ஸ் ப்ரொடியூஸ்ட்? ஈஸ்ட்ரோஜன் எங்க ப்ரொடியூஸ் ஆகுது? ஈஸ்ட்ரோஜன் இஸ் ப்ரொடியூஸ்டு பை த கிராஃபியன் ஃபாலிகல்ஸ் ஆஃப் த ஓவரி. ஈஸ்ட்ரோஜன் எங்க ப்ரொடியூஸ் ஆகுது? இட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை த கிராஃபியன் ஓவரியில கிராஃபியன் ஃபாலிகல்ஸ்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதுதான் உனக்கு இந்த ஈஸ்ட்ரோஜனை செக்ரீட் பண்ணும். அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து இந்த ஃபாலிகல்ஸ் உனக்கு ஆக்சுவலா என்ன ஆகும், பிரேக் ஆகி திரும்ப கார்பஸ் லியூட்டியம்னு ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணும், அதுதான் என்ன செக்ரீட் பண்ணும், நம்ம ப்ரொஜெஸ்ட்ரானை செக்ரீட் பண்ணும். ஓகே, ஸோ நம்மளோட ஈஸ்ட்ரோஜனோட ஃபங்க்ஷன் என்ன? வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான்? வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். ஓகே, புக் பேக்ல இருக்கு பசங்களா. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன், எப்படி நம்ம டெஸ்டோஸ்டிரோன் உனக்கு மேல் கேரக்டர்ஸ் கொடுத்துச்சோ அதே மாதிரி ஈஸ்ட்ரோஜன் நம்மளோட பியூபர்ட்டி சேஞ்சஸ்,
ஃபீமேல்ல நடக்கிற பியூபர்ட்டி சேஞ்சஸ் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன் இல்லையா? மெச்சூர் ஆகுறாங்கல்ல பசங்க, குட்டி கேர்ள்ஸ் வந்து மெச்சூர் ஆகுறாங்கல்ல பியூபர்ட்டி டைம்ல நடக்கிற சேஞ்சஸ்க்கு காரணமா இருக்கிற ஹார்மோன் இஸ் ஈஸ்ட்ரோஜன். It initiates the process of oogenesis. ஓவரியில அந்த ஓவம் ஃபார்ம் ஆகுறது, எக் ஃபார்ம் ஆகுற ப்ராசஸ்க்கு. டீடைல் கொஸ்டின் ஐ நோ. So it initiates the process of oogenesis. ஓவரியில உனக்கு இந்த ஓவா ப்ரொடியூஸ் ஆகிற ப்ராசஸை இனிஷியேட் பண்றது நம்ம ஈஸ்ட்ரோஜன். It stimulates the maturation of ovarian follicles. ஓவரியில இந்த follicles வந்து மெச்சூர் ஆகுறதுக்கும் ஈஸ்ட்ரோஜன் தான் வந்து இம்பார்ட்டன்ட். Promotes development of secondary sexual characters. எப்படி மேல்ல அந்த மேல் கேரக்டர்ஸ் உனக்கு வந்து நம்ம டெஸ்டோஸ்டிரான் ப்ரொமோட் பண்ணுதோ அதே மாதிரி ஃபீமேல் கேரக்டர்ஸ் லைக் பிரெஸ்ட் டெவலப்மெண்ட், அப்புறம் ஹை பிச்டு வாய்ஸ், இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன். ஈஸ்ட்ரோஜன் தான் இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுதான். அப்போ ப்ரொஜெஸ்ட்ரானோட வேலை என்ன மேம்? அதாவது மென்ஸ்ட்ரேஷன் பீரியட்ஸ்க்கு முன்னாடி நடக்கிற சேஞ்சஸ், ப்ரீ மென்ஸ்ட்ருவல் சேஞ்சஸ், யூட்ரஸில் சில சேஞ்சஸ் நடக்கும். ஸோ அந்த சேஞ்சஸ்க்கு வந்து ரெஸ்பான்சிபிள் யாரு? நம்மளோட ப்ரொஜெஸ்ட்ரான். அண்ட் அதே மாதிரி உனக்கு லைக் யூட்ரஸில் அந்த குழந்தை வந்து உண்டாகிறதுக்கு முன்னாடி தேர் ஷுட் பி சம் சேஞ்சஸ் இந்த யூட்ரஸ். அந்த யூட்ரஸை ப்ரிப்பேர் பண்ணணும் அந்த குழந்தைய தாங்கிறதுக்கு இல்லையா? அந்த சேஞ்சஸை வந்து நடக்க வைக்கிறது யாரு? நம்மளோட ப்ரொஜெஸ்ட்ரான். ஓகே, அந்த குழந்தை டெவலப்மெண்ட்டுக்கு அந்த யூட்ரஸ் வந்து இட் ஷுட் பி ரெடி இல்லையா? ஸோ தட் வில் பி டன் பை ப்ரொஜெஸ்ட்ரான். அண்ட் இதுதான் ப்ரெக்னென்சியை மெயின்டைன் பண்ணும். அண்ட் அதே மாதிரி இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் பிளாசண்டா. அந்த குழந்தைக்கும் அம்மாவுக்கும் நடுவில் தேர் ஷுட் பி அ கனெக்ஷன். அந்த கனெக்ஷன் மூலமாக தான் அம்மா கிட்ட இருந்து குழந்தைக்கு சாப்பாடு போகும் அண்ட் வேஸ்டெல்லாம் வந்து வெளியில் வரும். ஸோ அந்த தொப்புள் குடி தட் இஸ் கால்ட் அஸ் திஸ் பிளாசண்டா, அதோட ஃபார்மேஷனும் பிகாஸ் ஆஃப் ப்ரொஜெஸ்ட்ரான். ஓகே, அண்ட் கடைசியாக நம்ம பார்க்க போகிற கிளாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தைமஸ் கிளாண்ட். ஓகே, ஸோ வி ஆர் ஆல்மோஸ்ட் டன் வித் சாப்டர் டா பசங்களா. நம்மளோட தைமஸ் கிளாண்ட். ஓகே, இது வந்து பார்ட்லி அன் எண்டோக்ரைன் கிளாண்ட் அண்ட் பார்ட்லி அ லிம்ஃபாய்டு கிளாண்ட். ஓகே, எங்க இருக்கும்னு பார்த்தோன்னா அப்பர் பார்ட் ஆஃப் த செஸ்ட் கவரிங் த லோவர் எண்ட் ஆஃப் ட்ரெக்கியா. ட்ரெக்கியாக்கு கீழே செஸ்ட்டுக்கு மேலே இருக்கிற ரீஜியன்ல உனக்கு இந்த தைமஸ் கிளாண்ட் இருக்கும். என்ன ஹார்மோன் செக்ரீட் பண்ணுன்னு பார்த்தோன்னா தைமோசின் ஹார்மோன் செக்ரீட் பண்ணும் நம்மளோட தைமஸ் கிளாண்ட். புரியுதா? ஸோ திஸ் இஸ் த தைமஸ் கிளாண்ட். 2 லோப் இருக்கு. என்னது? 2 லோப் இருக்கு. ஸோ இந்த தைமஸ் கிளாண்டோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இட் ஹேஸ் அ ஸ்டிமுலேட்டரி எஃபெக்ட் ஆன் த இம்யூன் ஃபங்க்ஷன். உன்னோட பாடியோட இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஹார்மோன் என்னது? நம்மளோட தைமஸ் கிளாண்ட்ல செக்ரீட் பண்ற நம்மளோட தைமோசின் ஹார்மோன். சரியா? உன்னோட பாடி இம்யூன் ஃபங்க்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இட் ஸ்டிமுலேட்ஸ் த ப்ரொடக்ஷன் இன் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் லிம்ஃபோசைட்ஸ். ஓகே, உன்னோட பிளட்ல லிம்ஃபோசைட்ஸ்னு ஒரு செல்ஸ் இருக்கு. அந்த செல்ஸ் ப்ரொடக்ஷனுக்கும் டிஃபரன்ஷியேஷனுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது நம்மளோட தைமஸ் கிளாண்ட் செக்ரேட் பண்ற தைமோசின் ஹார்மோன். எஸ் பசங்களா, ஐ திங்க் இட் இஸ் கிளியர். ஐ திங்க் யூ ஆர் டன் வித் திஸ் சாப்டர். எல்லாருக்கும் கிளியர்னா பசங்களா சாட்ல ஒரு ஃபயரை போடுங்க. இட் ப்ரொடியூசஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ். கரெக்ட், ஆன்டிபயோட்டிக்ஸ் கிடையாது நிமிஷா, ஆன்டிபாடிஸ். எஸ், கிளியரா? வெரி குட், வெரி குட். அப்ப நம்ம டக்குன்னு 1 மார்க் ஆன்சர் பண்ணிடலாமா? 1 மார்க் முடிச்சிடலாமா? நீங்க தான் எனக்கு ஆன்சர் பண்ண போறீங்க. வெரி குட். நம்மளோட ஷார்ட் ஆன்சர் டீடைல்லாம் நான் உனக்கு வந்து நடுவுலயே இன்க்ளூட் பண்ணி சொல்லிட்டேன். இப்போ நீ எனக்கு 1 மார்க் ஆன்சர் பண்ணணும். ஜிபர்லின் காஸ், ஜிபர்லின் உனக்கு என்ன பண்ணும்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் பசங்களா. கம் ஆன். ஜிபர்லின் காஸ், come on. Shortening of genetically tall plants, elongation of dwarf plants, promotion of rooting, yellowing of young leaves. B, elongation of dwarf plants. மத்தவங்களா எங்க? கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வந்துடலாமா? ஒரு குட்டி கேப் எடுத்துட்டு வந்துடலாமா? கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஐ வாண்ட் தி ஆன்சர். 1A 1B அந்த மாதிரி எனக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணி போடுங்க பார்க்கலாம்.
Okay. So first one B is the answer. The hormone which has positive effect on apical dominance. 2B, very good, auxin. Which one of the following hormones is naturally not found? Nammaloda 2,4-D. Very good. Evino-coleoptile test was conducted by F.W. Wendt. LH is secreted by adrenal gland, anterior pituitary. Okay. Next, identify the exocrine gland. Nammaloda salivary gland. Which organ acts as both exocrine and endocrine? Nammaloda pancreas. Right, super Nimisha. Which one is referred as master gland? Nammaloda pituitary gland. Dash cause cell elongation, apical dominance and prevents abscission. Auxin. Right? Yes. Dash is a gaseous hormone involved. Gaseous nave ethylene. Dash causes stomatal closure. Nammaloda dash causes stomatal closure. Yes. Abscisic acid. Gibberellin induced stem elongation in dash plant, rosette plants. The hormone which has negative effect on apical dominance. The hormone abscission, abscisic acid, Nimisha. Okay. This is cytokinin. Calcium metabolism of the body is controlled by, in the islets, beta cells secrete insulin. I want the answer. Growth and functions of thyroid gland is controlled by thyroid stimulating hormone. Decrease the secretion of thyroid hormone in the children leads to, yes, parathormone. Very good, very good. Calcium metabolism of the body is controlled by parathormone. Last one answer. Cretinism. Very good. Cretinism. Okay. Next. Auxin. Auxin வந்து இது coleoptile tipல இருக்கும் and எதுக்கு for the abscission. Ethylene fruitsல இருக்கும் for the ripening. Abscisic acid எங்க இருக்கும் chloroplastல இருக்கும் for the ஐயோ நான் மாத்திட்டேன் சொல்லிட்டேன். ஆக்சின் coleoptile tip apical dominance இல்லையா? Abscisic acid chloroplastல இருக்கும் and for abscission. Cytokinin உனக்கு coconut milkல இருக்கும் for the cell division. Gibberellins உனக்கு Gibberella fugicoroiல இருக்கும் for எது internode elongation. Done na? Yes பசங்களா? Match the following. Insulin, parathormone, okay. Diabetes insipidus, ADH. Diabetes mellitus எதனால insulin ஒழுங்கா secrete ஆகாததுனால. Thyroxine, growth hormone ஒழுங்கா இல்லாததுனால உனக்கு acromegaly வரும்.
டெட்டானி எதனால உனக்கு பாரத்தோர்மோன் ஒழுங்கா செக்ரீட் ஆகாதனால. தைராக்சின் ஒழுங்கா செக்ரீட் ஆகலைன்னா சிம்பிள் கோய்டா. சரியா? டன். True or false, a plant hormone concerned with stimulation of cell division and promotion of nutrient mobilization is cytokinin. True. இல்லையா? Next, gibberellins cause parthenocarpine in tomato. Right. True. Ethylene retards senescence of leaves. No. False. Exophthalmic goiter is due to the oversecretion of thyroxine. Tappu. Less secretion of thyroxine. இல்லையா? Pituitary gland is divided into 4 lobes. No, 2 lobes. So false. Estrogen is secreted by corpus luteum. No, progesterone na corpus luteum secrete pannu. False. True, false, true. Exophthalmic oversecretion of thyroxine. Right? Okay. So this is exothalmic goiter. அது வந்து உனக்கு ஓவர் செக்ரீஷன்னால தான் வருது. So that is true. Okay? Yes பசங்களா? Assertion and reasoning நீங்க எனக்கு ஆன்சர் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. Okay, so application of cytokinin to marketed vegetables can keep them fresh for long days. Correct. This is true. Cytokinin delays senescence. So assertion and reason both are true and correct explanation. So A. Pituitary gland is referred to as master gland. Correct. And it controls the function of other endocrine glands. Correct. So this is also both are right. Correct explanation. Diabetes mellitus increases blood sugar level. Correct. Insulin decreases the blood sugar level. Assertion and reason both are right but not correct explanation. So B. Okay, and pasangala, higher order thinking skills. நம்ம ஷார்ட் ஆன்சர் டீடைல்லாம் ஆல்ரெடி படிச்சிட்டோம். இப்போ உனக்கு higher order thinking skills மட்டும் நீங்களே ஆன்சர் பண்ணுங்க. What would be expected to happen if gibberellin is applied to rice seedlings? Okay, gibberellin is applied to rice seedlings. Rice seedlingல நம்ம gibberellin அப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. Okay, Beckene disease வந்து உனக்கு வரும் internode elongation. Internode elongation. Rotten fruit gets mixed with unripe na ethylene release ஆகி அதுவுமே வந்து உனக்கு என்ன ஆகும் கெட்டு போய்டும். When cytokinin is not added to culture medium, cells வந்து divide ஆகாது. Cells will not divide. Okay. And next, a plant hormone was first discovered in Japan when rice plants were suffering from Beckene disease. Okay, so gibberellin. Identify the hormone. என்னது அது? Gibberellin hormone. அந்த fungus பேர்ல இருந்தே தெரியுது இல்லையா? Which property of this hormone causes the disease? Internode elongation. Next, give 2 functions of this hormone. Any 2 functions நீங்க எழுதிக்கலாம். Next, Senthil has high blood pressure, protruded eyeball, increased body temperature. என்னது? Protruded eyeball and increased body temperature. Name the endocrine gland involved and hormone secretion. என்னது? Thyroid gland. Hyperthyroidism. Graves disease la hyperthyroidism. Sanjay is sitting in the exam hall. Can you will teach till genetics before? Yes, I'll try da. I'll try my level best. Kandipa. Sanjay is sitting in the exam hall. Before the start of the exam, he sweats a lot. Why does this condition occur? Adrenaline hormone avunukku secrete agudhu. Emergency hormone. Enadhu? Emergency hormone during the stress situation. அதனால தான் உனக்கு ஹார்ட் பீட்டு ஸ்வெட்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. Susan's father feels very tired and frequently urinates. After clinical diagnosis, he was advised to take an injection daily to maintain blood glucose level. What would be the possible cause for this?
அடிக்கடி யூரினேட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக டயாபெட்டிஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் எடுக்க சொல்கிறாங்க. ஸோ இஸ் ஹேவிங் டயாபெட்டிஸ் மெல்லிட்டஸ். ஸோ ஒரு இன்ஜெக்ஷன் எடுக்க சொல்கிறாங்க. அது என்ன இன்ஜெக்ஷன்? இன்சுலின் இன்ஜெக்ஷன். அந்த இன்ஜெக்ஷன் என்ன? இன்சுலின் இன்ஜெக்ஷன். ஸோ அது என்ன பண்ணும்? பிளட் சுகர் லெவலை டிக்ரீஸ் பண்ணும். எஸ் பசங்களா, ஸோ we are done with this chapter. We are done with this chapter. So yes பசங்களா, I think இந்த chapter நல்லா கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So we are very happy இல்லையா? So இதே மாதிரி அடுத்த சாப்டர்ல இன்னொரு ஒன் ஷாட்ல மீட் பண்ணலாம். பசங்களா, என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க என்கிட்ட கேட்கலாம். பிளான்ட் அண்ட் அனிமல் ஹார்மோன் ஒரே ஷாட்ல மொத்தமா முடிச்சாச்சு, இன்க்ளூடிங் த புக் பேக் கொஸ்டின்ஸ். நீ தான் இனிமேல் படிக்கிறது உன் கையில தான் இருக்கு. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். இதே மாதிரி அடுத்த செஷன்ல மீட் பண்ணலாம். until then bye bye from Aishwarya ma'am. Thank you so much and take care பசங்களா. bye bye. Bye bye.